Hi guys, வாங்க வாங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால டிலே ஆயிடுச்சு. போலாமா கிளாஸ்க்கு? வெல்கம் டு ஆல். வாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மறக்காம லைக் பண்ணுங்க. வியூ பண்றவங்க எல்லாரும். எஸ், போலாமா? ரெடியா? எஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டுமே நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம NCERTல ரெண்டு ஹெட்டிங் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்டர் கரெக்டாக எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், இன்னொன்று என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த டூ சாப்டர்லேயே அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சாப்டர் தான். அதாவது ஓவரால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே ரிப்பீட்டடாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஹெட்டிங் இது தான். ஆக்சுவலாக புரியுதா, ரெண்டுமே வரும், பட் இதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஏன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. சரியா, போகலாமா? ரெடியா? எஸ். ஸோ இங்கே நம்ம NCERT அந்த புக்கில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன தேவைப்படுது, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கண்டிப்பாக கொஷின்ஸும் பார்ப்போம். சரியா? ஏன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்புறம் அடிஷ்னலாக சில ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸில் அதை நம்ம அடிஷ்னலாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். பர்டிகுலர் அந்த டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது அது நமக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய சில நியூ ஃபார்முலாஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கெப்பாசிட்டி டைப் ஆஃப் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக கான்செப்ட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, தென் வாட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணி எப்படி வந்துருக்குது. கண்டிப்பாக நான் எந்த சாப்டர் எடுத்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என்னுடைய கிளாஸ் எந்த சாப்டர் எடுத்தாலும், ஏன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்ற ஐடியா அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் ஒரு டாபிக் முடிக்கும் போதும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா கொஷினும் பண்ண முடியலனா கூட அந்த கிவன் நம்ம இருக்கிற டைம் பீரியடுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ நான் அதை உங்களுக்கு பண்ணுவேன். ஏன்னா கொஷின்ஸ் எப்படி வருதுன்ற ஒரு கிளாரிட்டி அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதனால் சரியா? எஸ், வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சாப்டர் 5 and 7 the notion of potential energy was introduced. கரெக்டா? பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த ஹெட்டிங்ல படிப்பீங்க? ஞாபகம் இருக்கா? பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற டேர்மை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டதை ஃபஸ்ட்டு மைண்டில் கொண்டு வரணும். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது அது காமன் வேர்டாக இருக்கும். ஒர்க் எனர்ஜி, பவர், அந்த சாப்டரில் படிக்கும்போது நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஃபஸ்ட்டு அங்கே தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். கரெக்டாக? நம்ம முதல்ல கேள்விப்படுற அந்த வார்த்தை வந்து நம்ம 11th 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம 11th தானே படிக்கிறோம், அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேர்டையே கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அதே டேர்ம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மறுபடியும் எங்கே நமக்கு வரும் அப்படின்னா கிராவிடேஷன் சாப்டரில் வரும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த கான்செப்ட் எங்கே படிக்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சொல்றது புரியுதா? இப்போ நம்ம திரும்ப இந்த இடத்துல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அதை. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன மீனிங், அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் என்ன மாதிரி அந்த கான்செப்ட் இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது காமன் டேர்மாக இருந்தாலும் அந்த பிரின்சிபல் அந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கேஸில் நம்ம பார்க்கும்போது இதில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சாப்டர் 5 and 7 அதில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டடி பண்ணியிருப்போம். ஒன்று வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு கிராவிட்டினால, இன்னொன்று என்ன பார்த்துருப்போம்? ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கேஸை நம்ம எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து சப்போஸ் த்ரோ பண்ணுறோம். கரெக்டாக?
த்ரோ பண்ணும்போது த்ரோ பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கறது கிடையாது, எனர்ஜி கொடுக்கறது கிடையாது. ரிட்டர்ன் வர்றதுக்கான எனர்ஜி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ண அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆகும், நம்ம த்ரோ பண்ண அந்த கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிட்டே போகுதோ அதெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டே போகும், ஸ்டோர் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் ஆகிட்டு போகும்போது 0 ஆகிடுது. ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டு. ஸோ இதுதான் என்னது, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய அதனுடைய மோஷன் மூவிங்க்கு நம்ம என்ன கொடுப்போம், எனர்ஜி கொடுப்போம். ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்ம என்ன கொடுக்க தேவையில்லை, எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அது தானாக வந்துடும். அந்த மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய கேஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அந்த மாதிரி எனர்ஜி தான் என்ன சொல்ல போகிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்ல போகிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம். ஸோ பாலை த்ரோ பண்ணுறோம், மேலே போயிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் ஆகிட்டு போயிட்டு 0 ஆகிடுது. ரிட்டர்ன் வரது நம்ம எனர்ஜி கொடுக்கல, ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட் திரும்ப நம்மக்கிட்ட கிடைச்சிருது. ஸ்ப்ரிங் கேஸ் அடுத்தது, ஸ்ப்ரிங்னால நடக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க, ஆனால் ரிட்டர்ன் வரதுக்கு என்ன தேவையில்லை, எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ ரிட்டர்ன் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தாகணும், ரிட்டர்ன் வரதுக்கு யூ நீட் டு ப்ரொவைட் எனி எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், ரிட்டர்ன் வந்துடும். அந்த ரிட்டர்ன் வரதுக்கான எனர்ஜி எதில் ஸ்டோர் ஆகிடும், அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிடும். அதான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஸ்ப்ரிங் கேஸில் கிளியரா. அதே மாதிரி இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேஸ்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம படிக்க போகிறோம். அதே பிரின்சிபல் இங்கே சார்ஜுக்கு பிட்வீனில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சார்ஜ் பிட்வீனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதிலிருந்து பொட்டன்ஷியல் எப்படி டெரைவ் பண்ணுறது, பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கெப்பாசிட்டன்ஸ் அந்த கான்செப்ட் எப்படி கனெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் கூட அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சரியா, இதுதான் பேசிக்காக ஐடியா. கிளியர், போலாமா? எஸ். டிசம்பர் 24 என்ன சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்ன்றது அன்றைக்கி தானே சொல்ல முடியும், இப்பயே சொல்லிட்டா அது சர்ப்ரைஸ் கிடையாதுல்ல. சரியா, ஓகே, எஸ், வாங்க போகலாம். ஸோ ரைட், இப்போ நான் சொன்ன அந்த டேர்ம் தான் நம்ம இங்கே ஒன்று பார்க்க போகிறோம். வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் மைண்டில் நோட் பண்ணிக்கணும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கக்கூடிய கேஸில் மட்டும்தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷன் கேஸ் எடுங்க, ஒரு பாலை வந்து லைக் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தள்ளி விடுறீங்க, கொஞ்சம் தூரம் போய்ட்டு என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஒரிஜினல் இடத்துக்கு வருமா, திரும்ப நம்ம எங்கிறது தள்ளணுமோ திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்ததுன்னா அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது ரிட்டர்ன் வரலன்னா தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி த்ரோ பண்ணும்போது நீங்கள் புஷ் பண்ணி தள்ளும் போது என்ன ஆகிடுது, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டாப் ஆகிடுது. எதனால் ஸ்டாப் ஆகுது, ஃப்ரிக்ஷன்னால ஸ்டாப் ஆகுது. திரும்ப ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருதான்னு கேட்டால் நோ. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். புரியுதா? அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸ், அந்த கேஸ் எல்லாமே என்னது, நமக்கு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற கேஸில் வரும். அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. இது ரெண்டுமே என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு கேஸ்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணுவோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதுன்னா அங்கே ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இங்கே அதே மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கெட் பண்ணும்போதும் என்னது, அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டு மைண்டில் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் இண்டிபெண்ட், ஓகேவா? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் டிபெண்ட். அந்த பாயிண்ட்டும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது நம்ம திரும்ப நம்ம படிப்போம், அந்த ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர் படிக்கும்போது பொட்டன்ஷியல் பற்றி டீட்டெயிலாக இன்னும் படிப்போம் அந்த டாபிக் ஏற்ற மாதிரி. அப்போ திரும்ப நம்ம இந்த பாயிண்ட்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஜஸ்ட் இப்போதைக்கு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கிளியரா இல்லையா? இன்னும் இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கேட்குதா கிளியரா? Is it audible now? ஓகே ஓகே, நான் இங்கே மாட்டிக்கிறேன். இப்போ ஓகேவான்னு பாருங்க. ரைட். ஸோ ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஏன் டீட்டெயிலாக இவ்வளோ சொல்கிறேன்னா, முதல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரியும். எல்லா சாப்டர்லையும் படிக்கிறோமே பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த சாப்டரில் என்ன டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறதில்ல. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து காமன் ப்ராப்பர்ட்டி. அது எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரியுதா? அதனால தான் நம்ம வந்து அந்த பேசிக் முன்னாடி பார்த்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஓகே ரைட். When an external force does work in taking a body from point to another against a force like spring force, gravitational force, correct? Spring force,
spring force or gravitational force gets stored என்னன்னு சொல்லிருக்காங்க potential energy of the body. When the external force is removed, என்ன ஆகும்? The body moves gaining kinetic energy and losing and equal amount of potential energy. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பாயிண்ட் என்னது? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது என்ன ஆயிட்டே போகுது? கைனடிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆகிட்டே போய்ட்டு பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிட்டே வரும்? கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இதுதான் அந்த பாயிண்டோட மீனிங். ஓகே ரைட். The sum of kinetic energy and potential energy is conserved. இதுதான் potential energy present இருக்கிற கேஸ்ல நமக்கு நடக்க போறது. ஓகே potential energy present இருந்தா the total energy is conserved. Total energy conserved அப்படின்னா kinetic energy plus potential energy உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் conserved at any instant. புரியுதா? that is total energy. அதுதான் நம்ம total mechanical energy சொல்லுவோம். kinetic energy plus potential energy ஓட sum வந்து at any instant initial and final எப்பயுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். மீன்ஸ் தட் இஸ் வாட்? கன்சர்வ்டு. புரியுதா? டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு. ஃபோர்ஸஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆர் கால்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நான் சொன்னேன் இல்லையா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி ஃபோர்ஸுக்கு நேம் என்ன? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ இனிமேல் உங்கள் மைண்டில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் கேஸில் வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். புரியுதா? பெஸ்ட்டாக நமக்கு பிரைமரியாக நமக்கு இருக்கிறது ஃபியூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். புரியுதா? அதை தாண்டிலாம் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் அவ்வளோவா கிடையாது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஏன்னா இதெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷனரி சார்ஜஸ் ஆல்சோ கன்சர்வேட்டிவ். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலும் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இல்லை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸான்னு கேட்பாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், Coulomb's force is a conservative force. ஏன் நம்ம இங்க potential energy calculate பண்ண போறோம். இங்க potential energy present. அதனால Coulomb force also conservative force. This is not surprising since both have inverse square dependence on distance and differ mainly in the proportionality constant. The masses in the gravitational law replaces by charges in the Coulomb's law. இது ரொம்ப சிம்பிள். இது நமக்கு Coulomb's lawவும் கிராவிடேஷனல் நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஒரே சிமிலாரிட்டி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட காப்பி மாதிரியே இருக்கும் கூலம்ஸ் லா. ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா F = G_m1 m2 / r². கரெக்டா? அதானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. 2 மாஸ் இருக்கும், 2 மாஸுக்கு பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். த ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் வந்து என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். Inversely proportional to square of the distance between them. G என்றது என்னது? Gravitational constant, universal gravitational constant. இது வந்து நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேஸ்க்கு. அடுத்தது என்னது? கூலம்ஸ் லா எடுத்தீங்கன்னா K_Q1 Q2 / r². கரெக்டா? அந்த சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்க என்ன பாருங்க, இங்க m1 m2, இங்க என்னது? Q1 Q2. both are inversely proportional to r². அங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் G, இங்க என்னது? K வேல்யூ என்னது? 1/4πε0. அதுதான் சேஞ்சஸ். ரெண்டுத்துக்குமே சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/r² இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் த போத் ஃபோர்ஸஸ். கரெக்ட்? ரைட். அதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ மாஸ் இன் எ கிராவிடேஷனல் ஃபீல்ட் வி கேன் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ சார்ஜ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவ்வளோதான், சிம்பிளாக அந்த வார்த்தையை முடிச்சிட்டாங்க பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மாஸ், மாஸோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த கேஸில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம், ஆஃப் சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு நல்லா கால்குலேட் பண்ணுறது என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷன் ஃபீல்டில் கால்குலேட் பண்ணுறதுனால அது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது சிமிலராக இந்த கான்செப்ட் வச்சு என்ன பண்ணிட்டாங்க? இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, கன்சிடர் an electrostatic field E vector due to some charge configuration. First we for simplicity consider the field E due to charge Q placed at the origin. ஸோ அவங்க ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறாங்க, ஒரு சார்ஜ் எடுக்கிறாங்க. see here, இதுதான் ஒரு சார்ஜ் வந்து ஆரிஜின் அந்த பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Qன்றதை வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். now imagine that we bring a test charge Q from a point R to point P against the repulsive force. it due to charge Q. ஸோ இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் இந்த R பாயிண்ட்ல இருந்து P பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிருந்து இதை கொண்டு வரோம். ஆல்ரெடி இங்கே சார்ஜ் Q ப்ரெசென்ட்டாக இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ்.
ஸோ இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் Q ஒன்று ப்ரெசென்ட் ஆகியிருந்தா இதை சுற்றி ஆக்சுவலாக என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக சார்ஜ் இருந்தாலே அதை சுற்றி ஃபீல்டு இருக்கும் எப்பயுமே. டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன். அந்த டெஸ்ட் சார்ஜுக்கு அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், அதை நான் வந்து இதோட ஸ்மால் q அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோறேன். இதை சுற்றி ஆக்சுவலாக ஃபீல்டு இருக்குமா? சார்ஜ் இருந்தால் ஃபீல்டு இருக்குன்னா இப்போ கண்டிப்பாக இதை சுற்றி என்ன இருக்கும்? கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, இங்க இந்த சார்ஜ் இப்போ இனிஷியலா இப்போ எங்க இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து நான் இனிஷியலா அது இருக்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்ன்ற பாயிண்ட்ல இருந்து நான் இதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போறேன். எப்படி கொண்டு போறேன்? லைக் திஸ் மூவ் பண்ணி கொண்டு போறேன். இது ஆக்சுவலா அந்த பாயிண்ட் ஆர்ன்றது இந்த பொசிஷன். ஓகேவா? அது அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிறேன். இங்க கொண்டு வரும்போது இப்போ இந்த பாயிண்ட் வந்து P அப்படின்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, இதான் அந்த பாயிண்ட் P. இங்க இருந்து நான் இதை இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்தா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். என்ன ஃபோர்ஸ்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஏன்? போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து ஃபிக்ஸ்டான ஒரு சார்ஜ் ஆரிஜினில் வச்சுட்டேன். இது வந்து டெஸ்ட் சார்ஜ் Q. ஓகேவா? இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான். சரியா? ஸோ இஃப் Q அண்ட் Q போத் ஆர் பாசிட்டிவ் ஆர் போத் ஆர் நெகட்டிவ், ரெண்டுமே போத் ஆர் பாசிட்டிவ் போத் ஆர் நெகட்டிவ், நமக்கு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் போத் ஆர் பாசிட்டிவ் போத் ஆர் நெகட்டிவ் எடுக்கிறோம். ஓகே, two remarks may be made here. First, we assume the test charge Q is small, that it does not disturb the original configuration. இங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் சார்ஜ் நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா, Q is so small, Q is so small that it does not disturb the original configuration. ஓகே, இப்போ நீங்க சூஸ் பண்ற டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த கேபிட்டல் Q சார்ஜோட அதிகமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போ இந்த கேஸில் நான் என்ன எடுத்துருக்கிறேன்? இந்த Q வேல்யூ வந்து நான் சூஸ் பண்ண இந்த சார்ஜ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் வாட்? கிரேட்டர் தென் டெஸ்ட் சார்ஜ். அதோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இது வந்து அதிகமாக கம்மியாக இருந்து இது அதிகமாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு வரும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு என்ன ஆகும்? இதை அது புஷ் பண்ணி தள்ளிடும். புரியுதா? நான் எதுக்காக வந்து இதை வந்து ஸ்மாலாக எடுக்கிறேன்றதுக்கு ரீசன், இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ இதை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா இதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் நான் இதை கொண்டு வரும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஆனால் இது மூவ் ஆகாது, ஏன்னா இதனுடைய எனர்ஜி ரொம்ப அதிகம், இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் தான் என்னால் கேஸ் ஸ்டடி ஈஸியாக பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? இந்த இப்போ ஆரிஜினில் இருந்து கேபிட்டல் Q சார்ஜ் வந்து எனக்கு என்ன ஆகக்கூடாது? டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை ஸ்மாலாகவும் இதை என்னவா எடுத்துக்கிறேன்? பிக்காக எடுத்துக்கிறேன். ஒருவேளை இது ஸ்மாலாகவும் இதை பிக்காக எடுத்த என்ன நடந்திருக்கும்? நம்ம கிட்ட கொண்டு வரும்போது டியூ டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இது என்ன ஆகிடும்? அந்த இருந்த பொசிஷன்லேருந்து ஷிஃப்ட் ஆகிடும். புரியுதா? என்ன நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா ரீசன் சொல்ல தெரியணும். கிளியர்? ஸோ டெஸ்ட் சார்ஜ் Q is so small that it does not disturb the original configuration. The original configuration மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இதை நான் ஸ்மால் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அதனுடைய எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ நேம்லி த சார்ஜ் Q at origin அப்படின்னு சொல்லிக்கிறோம். செகண்ட் இஸ் பிரிங்கிங் த சார்ஜ் Q ஃப்ரம் R to P. இங்கிருந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா we apply external force. இங்கிருந்து இங்கே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்ம தானே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். இங்கிருந்து இந்த சார்ஜ் இங்கே கொண்டு வரணும், we have to provide external force. அதை நம்ம கொடுத்தா தான் இங்கிருந்து அது என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஓகே, ஸோ just enough counter the repulsive electric force. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே மூவ் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும்? நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ணி கொண்டு வரோம். எங்கேருந்து? இந்த இடத்துல. இங்கே கொண்டு வரும்போது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும் இல்லையா? அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுனால நடக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அதனால் அது மைனஸ் FE வெக்டார். புரியுதா? ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. see here. ரெண்டு ஃபோர்ஸ் என்னன்றது
இந்த சார்ஜ் அங்கிருந்து நாங்கள் போகிறதுக்கு நான் தான் ஃபோர்ஸை கொடுத்தாகணும் வெளியிலேருந்து, அதனால அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அதை கொண்டு போனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகும். எப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதனுடைய ஃபீல்டு உள்ளே என்டர் ஆகும்போது கரெக்டாக எப்போ இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் டு இன்டர்ஃபியர் ஆகுதோ, இதன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ், தட் ஃபோர்ஸ் இஸ் புஷிங் அவுட்வர்ட். இந்த பக்கம் அதை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணோம், நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணதை நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படி வருது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால் என்னது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்க வச்சிருக்க இப்போ பாயிண்ட் பியில், இதை விட்டு இது வெளியிலையும் போகலை, இதை தாண்டி இது ஃபர்தராக போகவே இல்லை. அப்போ எப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், நான் கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருந்தால் அந்த சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் Q பாயிண்ட் பியில் என்னவா இருக்கும், அதே பொசிஷனில் மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கேருந்து மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், புரியுதா? ரெண்டு ஃபோர்ஸுமே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ நான் இங்கே கொண்டு வந்துட்டு இதை நான் இப்படி ஹோல்டு பண்ணிடுறேன், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் கொடுத்தா தான் தென் the charge still what holding in the same position, P பாயிண்ட்ல அப்படியே இருக்க முடியும். அதனுடைய மீனிங் கிளியர். ஸோ திஸ் மீன்ஸ் தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ். அது அட் பாயிண்ட் பியில் இப்போ இருக்கும்போது என்ன கிடையாது, நெட் ஃபோர்ஸு கிடையாது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட்டில் கொடுத்து அந்த பாயிண்ட் பியில் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் அங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் தட் தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் ஆர் acceleration of the charge Q when it's brought from R to P. சொல்றது புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர், ரைட். So it is brought with the infinitesimally slow constant speed. In this situation, work done by external force is the negative of the work done by the electric force. So and gets fully stored in the form of potential energy and charge Q. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதுன்னு. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா உங்களால் கரெக்டாக நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் நான் இப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். பாயிண்ட் பி இந்த வரும்போது என்ன நடக்கும், கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த பாயிண்ட் பி விட்டு வெளியில் போக முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த பக்கம் ஃபோர்ஸை கொடுக்குறேன், இது இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் ஃபோர்ஸை கொடுக்குது, நான் அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டில் கொடுத்து அந்த ஃபோர்ஸை கொடுக்குறேன். கரெக்டா? இப்போது நான் இப்போ நான் எக்ஸ்டர்னலாக கொடுத்தேன் இல்லையா ஒரு ஃபோர்ஸ், நான் வெளியிலேருந்து ஒரு எனர்ஜி கொடுத்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இப்போ பாயிண்ட் பியிலிருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்? இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நான் வெளியிலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே கொண்டு வந்தனோ ஆல்ரெடி இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருந்தது இல்லையா, நான் கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதை அதை புஷ் பண்ணி வெளியில் தள்ளி விட்ரும். எதை? டெஸ்ட் சார்ஜ். இப்போ டெஸ்ட் சார்ஜ் எங்கே வந்துடும், எங்கேருந்து வந்து அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கேருந்து வரும்போது அகெயின்ஸ்டாக கொண்டு போகிறேன், பாயிண்ட் பியில் நான் கொடுத்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடுது, இதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுது. புரியுதா? அந்த வெளியில் வர்றதுக்கான எனர்ஜி நான் கொடுக்கல. இப்போ நான் ஏன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதை நம்ம உள்ளே கொண்டு வரணும் உங்களுக்கு புரியும். நான் இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும்தான் எனர்ஜி கொடுத்து வச்சிருக்கிறேன். அப் டு பி வரைக்கும் மூவ் பண்ணி நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு போயிட்டேன். அங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ரிட்டன் இங்கே வர்றதுக்கு நான் எனர்ஜி கொடுக்கல, ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். எப்படி வந்து கிராவிட்டியில் பாலை த்ரோ பண்ணும்போது அப் டு அது வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போய்ட்டு 0 ஆகிட்டு ரிட்டன் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு தானாக வந்துடுதோ, ரிட்டன் வரது எனர்ஜி கொடுக்கலையோ, அதே தான் இங்கேயும் நடக்குது. இது வரைக்கும் தான் நான் போகிறது எனர்ஜி கொடுத்து ரிட்டன் வரது எனர்ஜி கொடுக்கல. அப்போ அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோ அந்த அளவுக்கு அதில் என்ன ஆயிருக்கும், எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஸ்டோர் ஆன எனர்ஜி எதுக்கு ஈக்குவல் ஆகிருக்கும், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால நடந்த ஒர்க்கு, எவ்வளோ ஒர்க்கு நான் இங்கேருந்து கொண்டு போயிருக்கணும் அந்த ஒர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். இப்போ ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒர்க்கை கூட இன்டர்லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் see here, fully stored in the form of potential energy of the charge Q. So if the external force is removed, தெரியுதா அந்த வேர்ட் நான் இப்போ என்ன கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு. ரிமூவ்டுனா என்னது, நான் வெளியிலேருந்து அந்த தள்ளி கொண்டு போனேன், அந்த பாயிண்ட் பி வரைக்கும் ஆர்லேருந்து பி வரைக்கும் நான் தள்ளிட்டு போனேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, அந்த ஃபோர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும், ஆன் ரீச்சிங் பி திரும்ப எங்கே வந்துடும், திரும்ப எங்கே வந்துடும், பாயிண்ட் பிக்கே வந்துடும். எங்கேருந்து போச்சோ அங்கேயே வந்துடும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் டேக் த சார்ஜ் அவே ஃப்ரம் Q, store the energy at P used to provide what, kinetic energy to the charge Q, such a way the sum of kinetic energy and potential energy is conserved. அதான் திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறாங்க, இங்கேருந்து நான் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தோம், ஃபோர்ஸ் கொடுத்ததுனால என்னாச்சு, கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு இது வரைக்கும் போச்சு,
திரும்ப ரிட்டர்ன் வரது நான் எதுவுமே கொடுக்கல, அதில் ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜினால அது என்ன ஆகுது, திரும்ப கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுது. ஸோ த டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு. ஸோ அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசன்ட். புரிஞ்சுதா தெளிவா? ஸோ அதனுடைய எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்போ ஒர்க் டன் ஃப்ரம் ஆர் டு பி. அப்போ ஆர்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னா, ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதான் இங்கே என்னது, எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் டிஆர் வெக்டார். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுறாங்க. ஃப்ரம் ஆர் டு பி டோட்டல், அந்த ஆர் டு பி வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் வெக்டார். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, மைனஸ் ஆஃப் வாட், அதில் இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். அகேன்ஸ்டாக ஒர்க் நடக்கிறதுனால என்னதுங்க, நெகட்டிவ் சைனை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? நெகட்டிவ் சைன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு அகேன்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறோம், அந்த ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக. திஸ் ஒர்க் டன் இஸ் அகேன்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக், அந்த நெகட்டிவ் மீன்ஸ் திஸ் ஒர்க் இஸ் அகேன்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் கெட் ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, அங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குதோ அந்த ஒர்க் தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி stored in that case. At every point in electric field, a particle with charge q possesses certain electrostatic potential. இந்த பாயிண்ட் என்னது, எல்லா பாயிண்ட்லயும் ஒரே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்குமான்னு கேட்டா நோ. ஏன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபரெண்ட். கரெக்டா? certain electrostatic potential, the work done is increases in its energy by the amount of equal to potential difference between 2 points R and P. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட்ல என்ன கிடையாது, உங்களுக்கு சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஒரு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டிஃபர் ஆகும். இங்க இருந்து நீங்க ஆர்ல இருந்து இந்த பி எவ்வளவு தூரம் உள்ள கொண்டு போறீங்களோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வெரி வெரி ஹை நியர் த சார்ஜ். கரெக்ட் தானே? இங்க இருந்து வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகினே போகும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்ட் தானே? அப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், போக 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 குறைஞ்சிட்டே போகும். இப்போ நீங்க இப்படி மூவ் பண்ணி கொண்டு போறீங்கன்னா டுவர்ட்ஸ் கிட்ட கொண்டு போக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொண்டு போறதுனால த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த டெஸ்ட் சார்ஜ் Q is increasing. ரீசன் புரியுதா ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்கு? அதுதான் இந்த பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இப்போ ஆர்ல இருந்து பிக்கு நம்ம கொண்டு போறீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன். புரியுதா? இந்த இடத்துல இருந்து சப்போஸ் இங்க ஆல்ரெடி இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து ஃபர்தரா இங்க கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், இங்க ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஒரு பாயிண்ட் டிஃபரெண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்க இருந்து ஃபர்தரா இங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் இருக்கு தெரிஞ்சா தட் இஸ் வாட் எக்ஸஸ்ட்ரா நம்ம கொடுத்த ஒர்க் டன். புரியுதா உங்களுக்கு? த ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. see the formula delta U equal to final UP minus UR equal to work done due to R to P. So note here that displacement is an opposite sense. The electric force and hence work done by electric field is negative because minus WRP, that is potential energy stored in the charge. நம்ம பார்த்துட்டு முன்னாடி. Therefore we can define electric potential energy difference between 2 points as work required to be done by external force in moving charge Q from one point to another point electric of an any arbitrary charge configuration. இந்த பாயிண்ட்ல இருந்து கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, என்னது ஒர்க் ரெக்கவர் டு பி டன்னா என்ன எதை வச்சு சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு. எங்க இருந்து சப்போஸ் இந்த கேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்டர்னலா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்கள் மூவ் பண்ணி இங்க கொண்டு வரணும்னா the amount of external force required to shift from this point to that point, அந்த amount of external force கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அதான் என்னது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டும் ஈக்குவல், அதான் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த பாயிண்டோடைய மீனிங். ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. the two important comments may be made at this stage. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டிபெண்ட்ஸ் ஒன்லி த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த சார்ஜ். எஸ், இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த சார்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இருக்கு இல்லையா பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த பாயிண்டோட மீனிங் என்ன, அட் பி, இன்னொன்று என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஆர். அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸாக எடுக்கிறோம். அது ரெண்டும் என்னது, இனிஷியலாக சார்ஜ் எங்கே இருந்தது, ஃபைனலாக சார்ஜ் எங்கே இருந்தது. அதான் அப்படி மீனிங். டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த சார்ஜ். இட் மீன்ஸ் தட் ஒர்க் டன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இஸ் மூவிங் சார்ஜ் ஃப்ரம்
1.2 another depends only on the initial and final position independent of the path taken. இதுதான் இது எதனுடைய ப்ராப்பர்ட்டி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத் டேக்கன்னா என்ன அர்த்தம்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே பாத் டிபெண்டா இருக்காது. புரியுதா? பொட்டன்ஷியல் எனர்ஜி பிரசன்ட் ஆகிற கேஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அந்த கேஸ் எல்லாத்துலயுமே பாத் இண்டிபெண்டன்ட். புரியுதா? ஸ்டார்டிங் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே தவிர டசன்ட் மேட்டர் அது எந்த மாதிரி பாத்தில் டிராவல் பண்ணி ஃபைனலாக போய் ரீச் ஆச்சு. ஸ்டார்டிங் பண்ணது எண்டிங் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் கிடையாது. அது வேவாக கூட கிராஸ் ஆகிட்டு கூட ஃபைனலாக அந்த பாயிண்ட் பீக்கு போயிடலாம். டசன்ட் மேட்டர். ஆனால் ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஸ்டார்டிங்கு எண்டிங் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். தட் இஸ் வாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸ். புரியுதா? அதான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் டேக்கன் டு கோ ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர். This is the fundamental characteristics of what? சொன்னேன் இல்லையா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அது என்னவாக இருக்கும்? பாத் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். பாத் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அங்கே நடந்த ஒர்க்கு நீ எதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதனுடைய ஃபைனல் அண்ட் இனிஷியல் மட்டும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். This is the basic concept for any potential energy principle, not only for this case. Okay? Right. போலாமா? Right. The concept of the potential energy would not be meaningful if the work depended on the path. ஒருவேளை என்ன சொல்லிருக்காங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒருவேளை பாத் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது டேர்முக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். எப்போ ஒர்க் டன் வந்து பாத் டிபெண்டன்ட் சொல்லிட்டா. புரியுதா? அதான் சொல்றாங்க. The concept of potential energy would not be meaningful if the work depend on the path. ஸோ என்னென்ன விஷயங்களை இப்போ ஈஸியாக நீங்கள் மைண்டில் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற திரும்ப எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற இதில் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு, அங்கே நடக்கக்கூடிய ஒர்க் டன் கேஸ் வந்து பாத்து இண்டிபெண்ட். பாத்து டிபெண்டாக இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்காது. அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு கிடையாது. இது காமனாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும். ஓகே, தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ the path independence of work done by electrostatic field can be proved using Coulomb's law. Coulomb's law யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ப்ரூஃப் பண்ணிடலாம். Coulomb's law ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த சாப்டருக்கு, of work done by electrostatic field can be proved using Coulomb's law. ஸோ இங்கே நம்ம அதை அந்த ப்ரூஃப் இங்கே பார்க்கல, பட் இட் இஸ் obey. Got it? செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Potential energy differences in terms of physically meaningful quantity work. Clearly potential energies were defined and undetermined to within an additive constant. Okay, இதெல்லாம் ஸ்டோரி தான். டைரக்டா இங்க வாங்க. எஸ், இதுதான் ஆக்சுவலா நமக்கு கான்செப்ட். அடுத்தது a convenient choice. இதுல இருந்து வாங்க, ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் தான். a convenient choice is to have electrostatic potential 0 at infinity. இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அட் இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை ஒரு தடவை அசர்ஷனல் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது. ஓகேவா? அதனால இந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல் நோட் பண்ணிக்கோங்க. இது கன்வீனியன்ட்டாக தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ a convenient choice is to have electrostatic potential energy 0 at infinity. அதை நல்லா திரும்பவும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. 0 at infinity. Clear? That is important point. With this choice, அப்ப இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா பாயிண்ட் 6 வந்து இன்ஃபினிட்டியில் இருந்ததுதா. இப்போ நம்ம அந்த முன்னாடி ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, நான் ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராம் கொடுத்தேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் அட் இன்ஃபினிட்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நோன் பாயிண்ட் இல்லாம அட் இன்ஃபினிட்டியில் இருக்கு அப்படின்னு எடுக்கிறோம். இந்த கேஸ்ல ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணா என்ன நடக்கும், அதுதான் இந்த கேஸ். சரியா? ஸோ அப்போ WRP நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஆருக்கு பால என்ன போடுறோம்? இன்ஃபினிட்டி P ஈக்குவல் டு UP மைனஸ் U இன்ஃபினிட்டி. ஒன்றும் கிடையாது, இந்த ஃபார்முலாவை திரும்ப இங்கே யூஸ் பண்றோம். டெல்டா U ஈக்குவல் பார்த்தோம் இல்லையா, WRP ஈக்குவல் டு பாருங்க RP காமனா முன்னாடி பார்த்து வச்சிருக்கோம். அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் P அட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாயிண்ட் Rல என்ன வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் இது வந்து ஒர்க் டன் பார்த்தோம். இப்போ நான் என்ன எடுக்கிறேன், இஃப் R வந்து இன்ஃபினிட்டியா இருந்தா, அந்த பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டியா இருந்திருந்தா, ஓகே, இங்க என்ன நடந்திருக்கும்? ஆருக்கு பல நீங்க என்ன எழுதிருப்பீங்க? இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் P.
இன்ஃபினிட்டின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் Qவை Pன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? UP மைனஸ் ஆருக்கு பதிலா என்ன போடுவீங்க? இங்க R வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்? இன்ஃபினிட்டியா, அதனால ஆருக்கு பதிலா என்ன போட்டிருக்கேன்? இன்ஃபினிட்டி. இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டோம்? என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம்? A convenient choice, electrostatic potential 0 at infinity. Electrostatic potential 0 at infinity னா இந்த வேல்யூ என்ன ஆயிடுங்க? இது என்ன ஆயிடும்? இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும் அந்த பாயிண்ட்ல இருந்து. புரியுதா? அப்ப இது 0 ஆயிட்டா ஃபைனல் நமக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும்? இப்போ UP மட்டும் தான் கிடைக்கும். ஏன்? UP minus 0 equal to UP, that is what? Work done. Work done a test charge from infinity to point P கொண்டு போகும்போது அது எதுக்கு ஈக்குவல்? The potential energy stored at point P க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? So potential energy at point P எதுக்கு ஈக்குவலா சொல்லலாம்? Work done from infinity to at that point அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? இதுதான் இந்த கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் உடைய மீனிங். So since the point is arbitrary, provides us with the definition of potential of charge Q at any point. Potential energy at any point, எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனி பாயிண்ட், இங்க இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்ல வேணாலும் நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதாவது U1, U2, U3, U4 அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க நேம் கொடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இன்ஃபினிட்டில இருந்து அந்த பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் நடக்குமோ தட் ஒர்க் டன் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அதான் அதனுடைய கன்க்ளூஷன். ஓகே, அதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் சார்ஜ் Q at point is the work done by the external force is bringing the test charge from infinity to that point. அதான் அதனுடைய கன்க்ளூஷன். இந்த சம்மரைஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் இதான் ஆக்சுவலா நம்ம பார்க்க போற பிரைமரி ஹெட்டிங். இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சாதான் அதுல இருந்து பொட்டன்ஷியல் ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அதுல இருந்து நம்ம இங்க இன்டர்லிங்க கொண்டு வர போறோம். புரியுதா? ரைட். அப்போ கன்சிடர் எனி ஜெனரல் ஸ்டாட்டிக் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். We define potential energy of a test charge Q in terms of work done on the charge Q. This work done is obviously proportional to Q. Since அதே மாதிரி இங்க வருங்க, இந்த work done இருக்கு இல்லையா, obviously proportional to charge Q. Charge Q வேல்யூ அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ அதிகமாச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ண அந்த ஒர்க் டனோட வேல்யூ என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்ட் தானே? So since the force at any instant QE is the electric field at point given charge configuration, so convenient divide work done amount of charge Q, the resulting quantity independent of Q. Right. In other words, work done per unit test charge is characteristics of electric field associated with the charge configuration. இதெல்லாம் அதே பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் வாங்க, this leads the idea of electrostatic potential V due to given charge configuration. இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. Work done by external force, இதுதான் ஆக்சுவலா டெஃபினிஷன். Work done by external force in bringing unit positive charge from point R to P வந்தா என்ன நடக்கும்? பொட்டன்ஷியல் டெஃபினிஷனை வந்து கொண்டு வரதுக்கு அந்த நம்ம சூஸ் பண்ண அந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா, முன்னாடி யூஸ் பண்ண அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கேஸ்ல டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ எனிதிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ Q உடைய வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறோம்? யூனிட் சார்ஜ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதோட வேல்யூ 1. அதனுடைய மீனிங். ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் in bringing a unit positive charge from R to P. R to P ல யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுதான் இங்க அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, VP minus VR. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அது VP minus VR பை இங்க என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி V உடைய ஃபார்முலா V is equal to பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா, பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா V is equal to U by Q. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை சார்ஜ் அது எதுக்கு ஈக்குவல்னா பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல். இது பேசிக் ஃபார்முலா. அதர்வைஸ் இதை பொட்டன்ஷியல் கூட ரிலேட் பண்ணீங்கன்னா U equal to QV. இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பார்ப்போம். அதில் மல்டிபிள் சார்ஜஸ் கேஸில் டோட்டல் சார்ஜ் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு அப்போ டீட்டெயிலாக அதை பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நாங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, VPக்கு பதிலாக UP by Q மைனஸ் UR by Qன்னு வரும். புரியுதா? அந்த Q எல்சியமாக வச்சு இங்கே காமனாக போட்டிருக்காங்க.
ஸோ இது டெஃபினேஷன், இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வேர் Vp and V are the electrostatic potential at point P are respectively. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக கன்க்ளூஷன் இருக்கு பாருங்க. டெஃபினேஷன் இதுதான். ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் பிரிங்கிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு a point equal to electrostatic potential at that point. இதில் எது கீவேர்டு அப்படின்னா இருக்கு பாருங்க, இந்த பர்டிகுலர் வேர்டு இருக்கு இல்லையா, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எங்கிருந்து கொண்டு வரீங்க? இன்ஃபினிட்டி டு அட் தட் பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஃபைன் பொட்டென்ஷியல், டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் கேட்டாங்கன்னா, டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் எழுதணும். ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால கொண்டு வரணும், ஒர்க் டன் நடக்கணும். எதை கொண்டு வரணும்? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். திரும்ப அந்த வார்த்தை சேர்த்து சொல்லணும், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிரிங்கிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு நீங்கள் எந்த பாயிண்ட்டு கொண்டு வரீங்களோ, புரியுதா? அதுதான் என்னது, அதான் என்ன சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லும் போது Q வேல்யூ எது வேணாலும் வந்துருக்கலாம், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலை. அந்த டெஃபினேஷன் அவங்க அங்கே தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. எனி டெஸ்ட் சார்ஜ் Q பிரிங்கிங் இன்ஃபினிட்டி டு அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது என்னது, அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடியது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் Qக்கு பதிலாக எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறீங்க, யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டி டு நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும்போது அங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ அதான் என்னது, பொட்டென்ஷியல் அட் தட் பாயிண்ட். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள அந்த டெஃபினேஷன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சின்ன இந்த வேர்டை வச்சு தான் மாற்றிடுறாங்க அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால. ஓகே, புரிஞ்சுதா? எஸ். See here, இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஆர்ல இருந்து பாயிண்ட் Pக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது இங்க ஆர்ல இருந்து P கொண்டு வரும்போது டிஃபரெண்ட் பாத்து கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே என்னது, டிஃபரெண்ட் பாத்து, இதெல்லாமே டிஃபரெண்ட் பாத்து. ஆனா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிரசன்ட் ஆகிற கேஸை பொறுத்த வரைக்கும் பாத் இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபைனலா ஸ்டார்டிங்ல என்ன பொசிஷன் இருக்கு, இனிஷியல், அந்த 2 பொசிஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுமே தவிர நம்ம அது என்ன மாதிரி பாத்தில் ட்ராவல் ஆகி வந்ததுன்றதுலாம் பார்க்க மாட்டோம். ஃபைனல் அண்ட் இனிஷியல் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் அந்த ரெஃபரன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இவ்வளோதான், இதுதான் பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பொட்டன்ஷியலும் எப்படி இன்டர்லிங்க் பண்ணாங்க, அந்த ஒர்க் டன் ரிலேஷன் என்ன அப்படின்றத நமக்கு மெயினாக இன்ட்ரோடக்ஷனாக இருந்தது. இப்போ நம்ம இதனுடைய பிரைமரி டாபிக், இந்த சாப்டருக்கான முக்கியமான ஒரு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஓகே, நம்ம டெரிவேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இதிலிருந்து ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த சார்ஜினால ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட். இப்போ Qன்னு ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்க, பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை சுற்றி நமக்கு என்ன இருக்கும், கரெக்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க, எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் டியூ டு த சார்ஜ் Q, அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், R அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த பாயிண்ட் Pல என்ன பொட்டன்ஷியல், எனி பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். புரியுது? அந்த ஃபார்முலா தான் என்னது, V of R. V of R na R means what? The potential at any point. V of R equal to Q by 4 pi epsilon naught R அர்த்தம். Okay, remember ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்த்தோம், Q by 4 pi epsilon naught R square. Electric field inversely proportional to R square. Okay, இது என்னது, inversely proportional to R. That is a difference between electric field and potential. அதை ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதை இன்னும் சிம்பிளாக எப்படி எழுதலாம், நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கு 1 by 4 pi epsilon naught க்கு பதிலாக K எழுதலாம் இல்லையா, because K equal to என்ன வரும், what is K, 1 by 4 pi epsilon naught. ஸோ அதை இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும், V is equal to KQ by R. Correct? So remember this thing.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இதை பாருங்க. இதை சொல்லியிருக்காங்க இல்லையா? see the graph. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் ரெண்டுமே என்னது, என்ன டைப் ஆஃப் கிராஃப் உங்களுக்கு இங்கே வரும்? ஹைப்பர்போலிக் கிராஃப். புரியுதா? இங்கே ஜீரோக்கு நேரம் என்ன கிடைக்காது, எப்பயுமே ஆன்சர் கிடைக்காது. ஏன் ஆன்சர் கிடைக்காது தெரியுமா? ஏன் ஜீரோவில் இது ஆக்சுவலாக டச் ஆக மாட்டேங்குது? இந்த அந்த ஆரோட வேல்யூ ஜீரோ போட்டாங்க என்ன நடக்கும்னு பாருங்க. ஏன் ஜீரோக்கு நேரம் வேல்யூ கிடைக்காது அப்படின்னா, இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இதில் டினாமினேட்டரில் டிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? நாட் டிஃபெண்ட் ஆகிடும். கரெக்டா? அதனால தான் என்ன கிடைக்கும், ஜீரோக்கு நேரம் நமக்கு பாயிண்ட் கிடைக்காது. பிகாஸ் நம்ம பிளாட் பண்ணுற அந்த ஆக்சிஸ் என்னது, இந்த ஆக்சிஸ் என்னது, ஆர். ஆர் வேல்யூ 0, 0.5, 1, 2, 3 மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூ கிடைக்கும், ஜீரோவுக்கு மட்டும் வேல்யூ கிடைக்காது. ஃபைனலாக கிராஃப் இந்த மாதிரி தான் வரும். அதில் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஆர். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா? திஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், திஸ் ஒன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அந்த கம்பாரிசன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. பட் த ஷேப் ஆஃப் த கிராஃப் இஸ் சேம். இன்வர்ஸ்லி வந்தாலே தட் இஸ் ஹைப்பர்போலிக் கிராஃப் தான். ஓகே, ரைட். ஓகே, டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லை, டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் தான். நான் போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு டீச் பண்ணல, சரியா? அதனால நான் டீட்டெயிலாக அதை போடலை. நம்ம நீட் எக்ஸாமுக்கு பார்க்கறதுனால அந்த கான்செப்டுடைய ஐடியா, அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் நீட் கொஸ்டின்ஸுக்கு. அது நம்ம எம்சிக்யூ தான் அட்டன் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்னுக்கு என்னென்ன தேவை நம்ம அதை பார்க்குறோம். டெரிவேஷன் உங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, போர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே, போர்டு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை படிக்க போகிறவங்களுக்கும், இல்லை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நான் அதை ஃபுல்லாக போர்டு ஸ்டைலில் போய்டும். அது நமக்கு ரொம்ப டைம் எடுத்துடும். அதை நம்ம கவர் பண்ணவே முடியாது அப்புறம் நீட் சிலபஸ். ஏன்னா அதுக்கே ரொம்ப கன்சியூம் ஆகும் நமக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய போடுறதுக்கு. ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட்டு அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான், சரியா? அது முக்கியம்னு அர்த்தம் கிடையாது, போர்டுக்கு அது முக்கியம். நீட்டுக்கு அது தேவையில்லை. டெரிவேஷன் நீட் எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லை. ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும், ஐடியா தான் தெரியணும். அது எப்படி கொண்டு வந்தாங்க, அதில் இருக்க ஒரு காம்பனண்ட்டுடைய மீனிங் என்ன, எந்த காம்பனண்ட் டிபெண்ட் இண்டிபெண்ட், கிராஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நமக்கு மெயின். எதெல்லாம் மெயினும் நீட்டுக்கோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரியா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது பொட்டன்ஷியல். ஓகே, ரைட். பொட்டன்ஷியல் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல், இது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு டைபோல்னா என்னன்னு தெரியும். டைபோல் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் டைபோல்? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். டூ ஈக்குவல் பிளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு ரெண்டு சார்ஜ் எடுக்கிறீங்கன்னா, two equal and opposite charges separated by a small distance. சிம்பிளா நமக்கு 2a distance நம்ம சொல்லுவோம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே என்னவா இருக்கணும், மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் சைட்ல இருந்து சைனில் இருக்கணும், ஆப்போசிட் சைன். ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் ஆயிருந்தா அந்த டிசைன், அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னது, டைபோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை 2a டிஸ்டன்ஸ். இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், 2a. இது சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா இது a, இது a. டோட்டலா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு, 2a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, டைபோல். இதுதான் ஆக்சுவலா டைபோலுடைய டிசைன். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ் எண்ட் ஆகும். கரெக்டாக? ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இதான் இருக்கும்போது, இதில் அடிஷனல் இன்னொரு காம்பவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டைபோல் மொமெண்ட். டைபோல் இருந்தால் அங்கே டைபோல் மொமெண்ட் இருக்கும். எலக்ட்ரிக் டைபோல் இருந்தால், அதாவது சார்ஜ் இருந்ததுன்னா அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் சாப்டரில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பார்ப்போம், புரியுதா? ஸோ டைபோல் வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கும். மேக்னெட்டிக் சாப்டரில் எப்படின்றது நம்ம அங்கே வரும்போது பார்ப்போம். இங்கே வந்து இதுதான் ஆக்சுவலாக டைபோல். டைபோல் இருந்தால் டைபோல் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதனுடைய டைரக்ஷன், இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மைனஸ் டு பிளஸ். இதுதான் டைபோல் மொமெண்ட். இதை வந்து பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா? பி வெக்டார்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இந்த P எதுக்கு ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல்னா, the distance between the distance between the அந்த
சார்ஜ் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் 2a into the value of one charge மல்டிப்ளை பண்ணா that is equal to dipole moment. Dipole momentன்றது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல திரும்ப இத பாப்போம் தெளிவா. சோ இங்க ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. p is equal to 2a3. இதுதான் பேசிக்கா டைபோல் இருக்கும்போது. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா நான் ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். அந்த பாயிண்ட்ல எனக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருப்போம். டைபோல் கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சிஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்ல ஆன் தி ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு ஆக்சிஸ்ல ஏதோ லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ அந்த டூ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எனி ஒன் சைடு இந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ ஆன் தி ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆர் கிரேட்டர் than a அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அது வந்து ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன். அந்த ஈக்குவட்டோரியல் பிளேன்ன்றது என்னது சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா +q நால -q நால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் இருக்கும். அதாவது சென்டர் பாயிண்ட் நேரா ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா எனி பாயிண்ட் ஈக்குவட்டோரியல்ல +q -q அந்த பாயிண்ட் என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். தட் இஸ் கால்டு ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்ற கேஸ். புரியுதா? இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனி பாயிண்ட் நாட் ஒன்லி ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவட்டோரியல் மட்டும் இல்ல நான் சூஸ் பண்றேன் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் இங்க சூஸ் பண்றேன்னா இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் டியூ டு +q and -q அந்த டைபோல்னால இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதா? எப்படின்னா லைக் இப்போ ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றீங்கன்னா அப்போ டியூ டு +q and டியூ டு -q நால எனக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் p என்னவா இருக்கும் அப்படின்ற கேஸுக்கான அந்த டெரிவேஷன் தான் இங்க இருக்கும். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டயக்ராம் இதுதான் ஆக்சுவலா என்னது இது +q இது -q to a distance see the dipole moment direction தெரியுதா -q to +q dipole moment ஓட டைரக்ஷன் எப்ப நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். கன்வீனியன்ட்டா நம்ம தான் எடுக்கிறோம். சரியா? அதுக்கு அப்புறம் நான் சூஸ் பண்ற ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நான் என்ன கால்குலேட் பண்றேன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றேன் டியூ டு தி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைபோல்னால. அப்ப இந்த +q ல இருந்து அந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது r1 நான் சூஸ் பண்ண பாயிண்ட் வந்து +q சார்ஜ்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் -q சார்ஜ்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் r2. கிளியர்? அப்புறம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் p உள்ள டிஸ்டன்ஸ் r. இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் என்னது θ. கிளியர்? அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 180 - θ ன்னு வரும். இதுக்கு அப்புறம் ஃபர்தர் டெரிவேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா the final answer is இதுதான் ஃபைனல் ஆன்சர். இருக்கு இல்லையா? பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் v is equal to p cos θ by 4πε0 r². ஸோ இது எப்படியெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஆக்சுவலாக v equal to இந்த p cos θ by 4πε0 4πε எப்படி எழுதலாம் கேன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ kp cos θ by r² அப்படின்னு எழுதலாம். both are correct. ஏன் k போட்டிருக்கேன் 1/4πε0க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் k அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்ரெடி வி நோ தட். கரெக்டா? ஸோ திஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் ரெப்ரசன்டேஷன். இதே மீனிங் தான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் கேஸை பொறுத்த வரைக்கும் எனி பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது தீட்டா ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஆன் த ஆக்சிஸ்லையோ ஈக்குவட்டோரியல் பிளேன்லையோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாங்க தீட்டா உள்ள வந்திருக்காது. ஃபைனல் டெரிவேஷன்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு தீட்டா இருக்காது. டைபோல் மொமெண்ட்டும் கே மட்டும் தான் நமக்கு இன்டர்லிங்க் அப்புறம் r³ டினாமினேட்டர் வந்திருக்கும். இதுதான் நமக்கு மெயினாக இருந்திருக்கும் ஆன் த ஆக்சிஸாக இருந்தாலும் ஈக்குவட்டோரியல் பிளேனாக இருந்தாலும். ஆனால் இங்கே வந்து தீட்டா இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். புரியுதா? kp cos θ by r². இதில் ஒரு பாயிண்ட்டாக இப்போ நம்ம நோட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? அதில் ஜென்ரலாக பொட்டன்ஷியல் இருக்கும்போது என்ன நடக்கும் ஜென்ரலாக பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்ன v is equal to kq/r. புரியுதா? டைபோல் இப்ப பார்த்த டைபோல் கேஸ்ல v is equal to kp cos θ by r². so இது r தான். ஓகே, சாரி, இங்க வந்து r தான் வரணும். இது ஓகே டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னால இது பொட்டன்ஷியல் டியூ டு ஓகே பாயிண்ட் சார்ஜ்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல். இது டைபோல்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல். டைபோல்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கும் பொட்டன்ஷியல் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஆனா இங்க என்ன வந்திருக்கு பாருங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே,
டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கும். ஆனால் இந்த கேஸ் என்னது, டியூ டு டைபோல். டைபோலில் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அட் எனி பாயிண்ட் தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இதே தான் ஆக்சுவலாக அந்த சாப்டரில் வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு. டைபோலா இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r³ ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அந்த டேர்ம் சேர்த்து தான் சொல்லணும். இதுவும் அதே கேஸுக்கு தான். இது எப்போ, for large distances. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கேஸ் பார்க்கணும் ஒன்று ஒன்றா. நமக்கு ஜென்ரலாக ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் எப்போ உள்ளே வந்தாலும், தீட்டா உள்ளே வந்தாலும் நம்ம ஃபியூ பேசிக் கேஸ் எடுக்கணும். இப்போ வெக்டார் காம்பனண்ட் உள்ளே இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா பேரலல், ஆன்டி பேரலல், பர்பெண்டிகுலர், இந்த 3 கேஸும் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அந்த 3 கேசஸில் அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஏன்னா இது பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரி அந்த காம்பனண்ட் சைன் தீட்டாவோ இல்லை காஸ் தீட்டாவோ இல்லை டேன் தீட்டாவோ ஜென்ரலாக தீட்டா இன்வால்வ் ஆகும்போது நம்ம ஸ்டடி பண்ணுறது. ஓகேவா, இங்கே காஸ் தீட்டா நம்ம இன்வால்வ் ஆகும்போதும் நம்ம இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், 0, அதுக்கப்புறம் 180, அப்புறம் பர்பெண்டிகுலர். இந்த 3 கேஸில் என்ன நடக்க போகுது, இந்த தீட்டா வேல்யூஸ்னால பொட்டன்ஷியல் என்ன ஆகும் டியூ டு டைபோல். இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ், காமனாக தீட்டா இன்வால்வ் ஆகும்போது எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கேஸ். ரைட், வாங்க தீபக், வணக்கம். என்ன லேட்டு? ரைட், அதுக்கப்புறம் ரிமெம்பர் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லார்ஜ் டிஸ்டன்ஸ்னா இதான் அதோடைய மீனிங். ஆர் கிரேட்டர் தென் ஏன்னு அர்த்தம். தட் இஸ் இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த கொஸ்டினில் அசர்ஷன் ரீசனிங்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் எப்போ கேட்கும்போது தெளிவாக சொல்லுவாங்க, அந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்ற டேர்ம் இருக்கும், இல்லை ஆர் கிரேட்டர் தென் ஏன்னு இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இது வந்து எக்ஸம்ஷன் கேஸில் தான் நம்ம இதை கொண்டு வந்துருக்கிறோம். அந்த ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது நெக்லிஜிபிள் டேர்ம் உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம அந்த ஃபைனல் ஃபார்முலா கொண்டு வந்துருக்கிறோம். அந்த ஃபைனல் ஃபார்முலாவுடைய மீனிங் எப்போ படிச்சிங்கனாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் சேர்த்து படிக்கணும், ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் இல்லை ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து தான் படிக்கணும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதனுடைய வெக்டார் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது, பொட்டன்ஷியல் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இதை டாட் ப்ராடக்ட்ல தான் சொல்லி ஆகணும். அப்போ இதனுடைய வெக்டார் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்ல சொல்லணும். பிகாஸ் டாட் ப்ராடக்ட் இன்னொரு நேம் என்ன, ஸ்கேலார் ப்ராடக்ட். பொட்டன்ஷியல் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதை 1/4πε0, அதர்வைஸ் இதை எப்படி வெக்டார்ல சொல்லணும்னா பி வெக்டார் டாட் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொட்டன்ஷியலுடைய வெக்டார் ஃபார்ம் டாட் ப்ராடக்ட்ல சொல்லும்போது. புரியுதா? இதான் அதோட மீனிங். நான் திரும்ப உங்களுக்கு புரியுறது தெளிவாக இது இருக்குது. அதில் வெக்டார் அதில் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க தெளிவாக, அதனால அதில் உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கே எழுதிருக்கிறேன். புரியுதா? இதுதான் அதனுடைய வெக்டார் ஃபார்ம் டாட் ப்ராடக்ட்ல எழுதும்போது. இப்போ கேஸ் வாங்க, இப்போ ஒரு கேஸை நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, தீட்டா வந்து 0 ஆர் பை இருந்தால் இந்த பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன ஆகும். ஒரு கேஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் ஒரு ஐடியல் கேஸாக ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். தீட்டா 0வா இருந்தால் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் டைபோல் எடுங்க. ஃபர்ஸ்ட் டைபோல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டைபோல். இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து +q, இங்கே -q. இது சென்டர் பாயிண்ட் O. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு 2a. கரெக்டா? இது பேசிக்காக டைபோல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆன் த ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இதுதான் பாயிண்ட்டு P. இந்த பாயிண்ட்டில் நான் என்ன பொட்டன்ஷியல்னு கால்குலேட் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறது என்னதுன்னா, ஆன் த ஆக்சிஸில் எப்படி பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறது டைபோல் கேஸில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம், இங்கே பார்க்குறது பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ ஆன் த ஆக்சிஸ் வந்தா நமக்கு தீட்டா என்ன கிடைக்கும், 0 டிகிரி கிடைக்கும். ஏன் 0 கிடைக்கும்? see the diagram இருக்கு இல்லையா? ஆன் த ஆக்சிஸ்னா இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா, இந்த Pன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நீ இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்து தீட்டா ரெடியூஸ் ஆகிட்டே வருமா? கரெக்ட். இந்த பாயிண்ட் P இப்படி மூவ் பண்ணிட்டே கொண்டு வந்துட்டீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு நான் அந்த பாயிண்ட் P இங்கே கொண்டு வந்துட்டேன். சப்போஸ் பாயிண்ட் P வந்து இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டேன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த தீட்டா வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சொல்றது புரியுதா? நம்ம டெரிவேட் பண்ணிக்கிறது பாயிண்ட் P அட் எனி பொசிஷன், ஏதோ ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நான் ஸ்பெஷல் கேஸ் கேட்டுக்கிறேன்.
ஆன் த ஆக்சிஸ் எடுத்துட்டா இந்த பாயிண்ட் பி ஆன் த ஆக்சிஸ் தான் தீட்டா 0 டிகிரி ஆயிடும். தென் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட், அதான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபார்முலா தெரியும், பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா V ஈக்குவல் டு KP cos theta, KP cos theta by R ஸ்கொயர். கரெக்டா? தீட்டா 0 டிகிரியா இருந்தா இப்போ என்ன ஆயிடும்? KP cos 0 டிகிரி by R ஸ்கொயர்னு கிடைக்குமா? ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் cos 0? 1 ஆயிடும். ஸோ KP by R ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்போ ஆன் த ஆக்சிஸில் தீட்டா 0 டிகிரி. ஆன் த ஆக்சிஸ் 0 மட்டுமா வருமானு கேட்டால் 0 மட்டும் தான் வருமானு கேட்டால் இன்னொரு ஆங்கிளும் உங்களுக்கு வரும். இன்னொரு ஆங்கிள் என்ன? see the diagram. இப்போ நான் ஆன் த ஆக்சிஸில் இதே கேஸு நான் இப்படி கொண்டு வந்தால் என்ன நடந்திருக்கும் பாருங்க. இந்த பாயிண்ட் இப்போ நான் இங்கே கொண்டு வந்துட்டுனா அலாங் திஸ் பாயிண்ட் இங்கே ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட் பியை. அப்போ இந்த பாயிண்ட் பி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தால் இந்த தீட்டா என்ன ஆகிட்டே வரும், இப்போ எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வரும். எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகும்? அப் டு 180 டிகிரி. புரியுதா? இதுவும் ஆன் த ஆக்சிஸ் தான். நான் இப்படி கொண்டு போகும்போது 0, இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகும்போது என்ன ஆகுது, இந்த தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எவ்வளோ வரைக்கும்? இனிஷியலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே அப் டு 180 டிகிரி வரைக்கும் வந்துடும். சொன்னது புரிஞ்சுதா? தெளிவா? ஸோ அடுத்த கேஸ் என்ன பண்ண போகிறேன், இங்கே சூஸ் பண்ண போகிறேன். நான் அதை அந்த டயக்ராமை தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான ஃபைனலாக இதை மட்டும் போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அது காமன் டயக்ராம். அதுலேருந்து இந்த பாயிண்ட் பி எப்படிலாம் ரொட்டேட் ஆகுது, ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஆன் த ஆக்சிஸில் சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கேருந்து இருந்தால் தீட்டா என்ன ஆகிடும் எனக்கு? நெக்ஸ்ட் கேஸில் தீட்டா ஈக்குவல் டு பை, அதர்வைஸ் வாட் 180 டிகிரி. ரேடியல் ஏறிங்கன்னா பை, டிகிரியில் ஏறினா வரும் 180. வாட் இஸ் காஸ் 180? அப்போ அடுத்த கேஸ் எழுதுனீங்கன்னா V ஈக்குவல் டு KP cos 180 டிகிரி பை R ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? காஸ் 180 வேல்யூ என்ன? -1. ஸோ த ஆன்சர் இஸ் -KP பை R ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 180 டிகிரின்னு சொன்னாலும் சரி, பைன்னு சொன்னாலும் சரி. ஸோ சேம் வேல்யூ கிடைக்கும். ஆனால் சைன் எதில் கிடைக்கும்? நெகட்டிவ் ஆப்போசிட்டில் கிடைக்கும். பிகாஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? அதனால் இந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்கும் போது KP by R ஸ்கொயர் ப்ளஸில் கிடைக்கும். இன்னொரு சைடில் என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். தீட்டா 0 எடுக்கும்போது ப்ளஸில் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் தீட்டா மைனஸ் எடுக்கும்போது எதில் கிடைக்கும்? நெகட்டிவ்ல கிடைக்கும். அப்போ ஆன் த ஆக்சிஸ் அப்போ காமனாக எப்படி ஃபார்முலா எழுதலாம்னா see here ப்ளஸ் ஆர் மைனஸ். புரியுதா? இதை எப்படி எழுதியிருக்காங்க? கேவுக்கு பதிலாக 1/4πε போட்டாங்க. நான் சிம்பிளாக கேனே எழுதிட்டேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4πε பதிலாக KP by R ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதா? கேவுக்கு பதிலாக 1/4πε அப்படின்னு போட்டு எழுதலாம். புரிஞ்சுதா? தெளிவா? அப்போ இந்த கேஸ் தான் என்னது? ஆன் த ஆக்சிஸ். கிளியரா? அது இங்கே மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து என்ன எழுதிக்குவாங்க? ஆன் த ஆக்சிஸ்ல 2 கேஸ் எடுக்கிறோம். ஒன்று 0 டிகிரி, இன்னொன்று பை 180 டிகிரி. அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் இதான் கிடைக்கும். பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. theta 0 negative sin theta pi the potential in equatorial plane. அடுத்த கேஸ் பாருங்க. equatorial plane இருந்தா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன் equatorial plane 0 ஆகுது? அடுத்த தேர்ட் கேஸ் என்னன்னா equatorial plane. இப்போ இதே டைபோல் கேஸ்ல லிசன். ஸோ அதே டைபோல் எடுக்கிறீங்க. இந்த பாயிண்ட் பிளஸ் Q மைனஸ் Q, இது சென்டர் பாயிண்ட். ஈக்குவட்டோரியல்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த சென்டர் பாயிண்ட் O இருக்கு இல்லையா? ஓவில் இருந்து நீங்கள் ஏதாவது எனி பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓவில் இருந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஓவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒரு பாயிண்ட் டைரெக்டாக பர்பெண்டிகுலராக சூஸ் பண்ணீங்கன்னா அதான் என்னது? எனி பாயிண்ட் ஆன் P. இதான் என்னது? இங்கே இதனால கிரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல். இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஈக்குவல் ஆகிடும். தெரியுதா? சாரி, இந்த 2 டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இது R1னா லைக் இது Rனா இது என்ன ஆகிடும்? Rன்னு ஆகிடும். இந்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அதர்வைஸ் வி கேன் சே 90 எப்படி சொல்லலாம்? π/2. புரியுதா? இதான் கேஸ். எந்த கேஸுக்கு? ஈக்குவட்டோரியல் பிளேனாக இருந்தா. புரியுதா? ஸோ ஈக்குவட்டோரியல் பிளேனாக இருந்தால் என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட்
ஆரிஜினல் அதாவது அதனுடைய ப்ளஸ் கியூ மைனஸ் கூட சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக எந்த பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே கூட எதை சூஸ் பண்ணலாம். அந்த பாயிண்ட் யூ கேன் சூஸ் எனிவேர். நீங்கள் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் ப்ளஸ் கியூக்கு மைனஸ்க்கு லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு என்னவா இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஈக்குவட்டோரியல் பிளேன். புரியுதா? கிளியர்? ரைட். அப்போது பொட்டன்ஷியல் இந்த கேஸ் கால்குலேட் பண்ணுங்க. V is equal to KP cos theta by R square நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்ட். இதில் தீட்டா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், theta equal to 90 degree. What is cos 90? Cos 90 0வா? So the potential due to equatorial plane ஆன்சர் என்ன வரும்? 0. ஸோ கொஷின் நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு இது நம்ம கேல்குலேஷனாக ஃபார்முலா போட்டு இப்படிலாம் புரிஞ்சிடும். நமக்கு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு டைபோல் கேஸில் வந்து பொட்டன்ஷியல் நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்குன்னா அது என்ன ஆங்கிள் இருந்திருக்கும், இல்லை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அந்த மாதிரி 0 கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. என்ன கேட்டிருக்கீங்க சார்? ப்ளீஸ் புட் NCERT கொஸ்டின்ஸ் ஃபார் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அதையும் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை முடிச்சுட்டு அடிஷ்னலாக நம்ம நிறைய பார்ப்போம். அதில் எதெல்லாம் இன்னும் பார்க்க வேணுமோ அதையும் சேர்த்து பார்ப்போம். ஐ திங்க் நீங்கள் நிறைய பேர் போர்டு எக்ஸாம் சேர்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் சேர்த்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு டைம் கரெக்டாக இல்லை எல்லாத்தையும் டீட்டெயிலாக ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ப்ராப்ளம் ஏன்னா அதெல்லாம் கால்குலேஷன் லென்த்தியாக இருக்கும். அது போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதுனால என்னால் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னா டைம் பார்த்தாது, நமக்கு 7-8 ஹவர்ஸுக்கு மேலே போகும். சரியா? அப்புறம் உங்களுக்கு நீட்டு தாண்டி போர்டுக்கு போக வேண்டியதாக போய்ட்டு ஃபுல்லாக. நான் ட்ரை பண்ணுறேன். எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அதெல்லாம் உங்களுக்கு நடத்துடுவேன். சரியா? இந்த பொட்டன்ஷியல் வேல்யூ இங்கே 0. ஸோ அதாங்க சொல்லிட்டாங்க, ஈக்குவட்டோரியல் பிளேனாக இருந்தால் θ = π/2 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இங்கே கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் டைபோல். இப்போ நான் சொன்னது தான், த பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் டிபெண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன் ஆர். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது. பட் ஆல்சோ வாட் on the angle between position vector and dipole moment p vector. அந்த தீட்டான்றது எங்க எது ரெண்டுத்துக்கு பிட்வீன்ல இருக்குன்னு சொல்றாங்க. தெரியுதா? இந்த p வெக்டாருக்கும் r வெக்டார் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் என்ன வரும்? ஆக்சுவலா இது எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னா, p வெக்டார் இதோட மீனிங் என்ன ஆக்சுவலா, p வெக்டார் டாட் r கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? a வெக்டார் டாட் b வெக்டார்னா எப்படி எழுதுவீங்க? AB cos theta அதோட மேக்னிடியூட். கரெக்டா? அதாவது இப்படி எழுதுமா, மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் மாடுலஸ் ஆஃப் R கேப் cos theta. கரெக்ட்? மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் cos theta. தட் இஸ் A வெக்டார் டாட் B வெக்டார். கேப் போட்டால் என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டார். தெரியும் இல்லையா? யூனிட் வெக்டாருக்கு மேக்னிடியூட் எப்பவுமே என்ன இருக்கும்? 1. மாடுலஸ் ஆஃப் R வெக்டாரோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்போ ஃபைனலாக மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் we can see P cos theta. சொல்றது புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே ஃபைனலாக எது மட்டும் வந்துருக்கு, இதுக்கு பதிலாக அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் P cos theta மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். தெரியுதா? P cos theta மட்டும் வந்திருக்கும். ஸோ இந்த தீட்டான்றது எங்கேருந்து வந்து அது எந்த ஆங்கிளுக்கு பிட்வீன்ன்றதை அவங்க சொல்கிறாங்க. இந்த தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் P வெக்டார் அண்டு R கேப். டைபோல் மொமெண்ட்டுக்கும் அந்த R கேப்புக்கும் பிட்வீனில் என்ன ஆங்கிள் இருக்குதோ தட் ஆங்கிள் இஸ் வாட்? தீட்டா. புரியுதா? அந்த R கேப்ன்றது எங்கேருந்து வருது? அது ஒன் டயக்ராமில் இந்த டயக்ராம் இதுதான் அந்த ஆர் கேப். தெரியுதா? இந்த பாயிண்ட் மாற இந்த ஆர் கேப்போடைய நமக்கு அந்த டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் அவங்க டெரைவ் பண்ணுறாங்க. அந்த ஆர் வெக்டார்லேருந்து ஆர் கேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? கிளியர்? ஸோ அதான் என்ன சொல்றது, ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் அண்ட் டைபோல் மொமெண்ட் பி வெக்டார் ரெண்டு நடுவில் தீட்டா இருக்கு. ஸோ தீட்டா வந்து இந்த கேஸில் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஜென்ரலாக பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணும்போது KQ/R R மட்டும்தான் டிபெண்டன்ட் ஃபேக்டர், K கான்ஸ்டன்ட் Q கான்ஸ்டன்ட். ஆனால் இந்த கேஸில் எது ரெண்டும் டிசைடிங் ஃபேக்டர். ஒன் இஸ் தீட்டா, அதர் ஒன் இஸ் R. KP cos theta by R square. ஸோ P கான்ஸ்டன்ட் இருக்கும் இங்கே, ஏன்னா P = 2AQ அது கான்ஸ்டன்ட், K கான்ஸ்டன்ட். தீட்டா சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன ஆகிடும்? பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகிடும். R சேஞ்ச் ஆனாலும் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகிடும். தீஸ் டூ ஆர் த டிசைடிங் ஃபேக்டர் டைபோல் கேஸில். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், the electric dipole potential falls off large distance. இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல falls off என்ன சொல்லியிருக்காங்க? 1/r² not as 1/r. 1/r என்றது என்னது? பாயிண்ட் சார்ஜுக்கு டியூ டு சிங்கிள் சார்ஜ்.
டியூ டு சிங்கிள் சார்ஜா இருந்தா என்ன இருக்கும்? சிங்கிள் சார்ஜா இருந்தா 1/r. ஆனா இங்க என்னது? டைபோல் 1/r². அந்த பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தா அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை அதான் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். இப்போ வந்து ஒரு சார்ஜ் இதுதான் நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, Q1 Q2 Q3 நிறைய சார்ஜ் இருந்தால் ஒரு சார்ஜ் சுற்றி நமக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி வைக்கும். கரெக்டாக எல்லாமே சேர்ந்து. அப்போ நான் அங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? டியூ டு ஆல் த சார்ஜஸ் பிரசன்ட் இன் தட் கேஸ். புரியுதா? அதுதான் என்னது? பொட்டன்ஷியல் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ் கேஸுக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நிறைய சார்ஜ் எடுத்திருக்காங்க. Q1 Q2 Q3 Q4 Q5 இந்த மாதிரி நிறைய சார்ஜ் எடுத்துட்டு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் அந்த இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சினா போதும். ரொம்ப சிம்பிளா கேஸ் இது. நார்மலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதே கேஸ் தான் இங்கே. இது ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ சார்ஜ் இங்கே Q1 Q2 Q3 Q4. ஸோ இது எல்லாமே இங்கிருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட் P-ல தான் நான் கால்குலேட் பண்றேன். ஓகேவா? இந்த Q1 இருந்ததுன்னா இந்த Q1 சுத்தி ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். Q2 சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, Q3 Q4. ஸோ எல்லா சார்ஜ் சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஃபைனலாக இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிகர் பவுண்டரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? அதில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட் P-ன்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? டியூ டு ஆல் சார்ஜஸ். அதாங்க கேஸ். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நான் எப்படி எழுதுகிறேன்? R1P. இது எப்படி எழுதுகிறேன்? R2P. இது வந்து R3P, R4P. புரியுதா? ஃபோர்த் சார்ஜ் அதுல இருந்து P-ன்ற பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? 3P என்ன அர்த்தம்? தேர்ட் சார்ஜ் P-ன்ற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? அதான் மீனிங் இது எல்லாமே. அப்போ எனக்கு ஒரு சார்ஜும் தெரியும். டோட்டல் பொட்டன்ஷியல் V = V1 + V2 + V3 இதெல்லாம் நீங்க சம் பண்ணீங்கன்னா என்னது? டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P கிடைக்கும். தட் இஸ் Vp. புரியுதா? அப்ப இங்க எப்படி எழுதணும்னா V1P, V2P, V3P, V4P. பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 1 P-ல டியூ டு சார்ஜ் 1, அதே பாயிண்ட் P-ல டியூ டு சார்ஜ் 2, 3, 4 இதோட எல்லா பொட்டன்ஷியல் நீங்க சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். பொட்டன்ஷியலோட பேசிக் ஃபார்முலா என்ன? V = K/Q/R. அதான பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஃபார்மேட்ல தான் ஒன்னொன்னு நம்ம எழுத போறோம். இது பேசிக் ஃபார்முலா. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து அந்த பாயிண்ட் P-க்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா K இங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுக்கும்போது Q1 டிஸ்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சார்ஜ் கூட டிஸ்டன்ஸ் R1P. புரிஞ்சுதா? இந்த பேசிக் ஃபார்முலால இருந்து ஒன்னொன்னா எழுதணும். செகண்ட் கேஸுக்கு என்ன வரும்? KQ2/R2P plus KQ3/R3P plus K fourth சார்ஜ்னால 4/R4P. கரெக்டா? இவ்வளவுதான். இதுல வேணா நீங்க K-வை காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா Q1/R1P plus Q2/R2P plus Q3/R3P plus Q4/R4P. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. இஃப் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பிரசன்ட் நீங்க ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். V3 V4 V5 எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P கிடைச்சிரும். புரியுதா? ஸோ அதை தான் இதில் உங்களுக்கு ஸ்டெப்பாக போட்டு அப் டு Vn வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக டோட்டல் பொட்டன்ஷியல் இதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ன்றது. கிளியர்? இதை போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நாங்கள் எல்லாமே கேன்னு எடுத்துக்கிட்டேன். 1/4πε0 நம்ம கேன்னு தெரியுறதுனால அது எழுதுறதுக்கு லென்த்தியாக இருக்கிறதுனால கேன்னு எடுத்துக்கிட்டேன். ஸ்டில் த மீனிங் இஸ் வாட்? 1/4πε0. ஓகே ரைட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது another very important concept, equipotential surface அப்படின்னா என்ன? இதில் ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்ற ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது நமக்கு தெரியும்.
கரெக்டா? இப்போ இது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ். இதை 2 டைமென்ஷனல் வியூவில் பார்க்கக்கூடாது, 3 டைமென்ஷனல் வியூவில் பார்க்கணும். அந்த பாயிண்ட் சார்ஜ் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஜென்ரலாக நம்ம அதை ஸ்பியர் பால் மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். பாயிண்ட் சார்ஜ்னாலே என்னது, இமேஜினேஷனில் எப்படி எடுத்துக்கணும்? அதை ஸ்பெரிக்கல் ஷேப்பாக எடுத்துக்கணும். இப்போ அது ஸ்பெரிக்கல் பால் மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல் 3 டைரக்ஷனில் போகுமா? கரெக்ட். எல்லா டைரக்ஷனுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கும். இது நம்ம இந்த வியூ மட்டும் பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆல் டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. அந்த இதான் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் எல்லா பக்கமும் எடுத்தால் ஈக்குவலாக வரும் இல்லையா? அதெல்லாம் இமேஜின் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அது என்னது, நமக்கு அது ஒரு கான்சென்ட்ரிக்ஸ் அந்த ஸ்பியர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா, லீசன், இப்போ நான் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே சூஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இங்கே அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா? கரெக்ட். இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் நான் எடுக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஏதோ ஒரு R1ன்ற டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? R1ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. கிளியரா? ரைட். இப்போ ரைட், கிளியரா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே இப்போ சென்டர்லேருந்து ஈக்குவல். புரியுதா? இது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இது எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. பொட்டென்ஷியல் என்னவா இருக்குது? இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயும் சேமாக இருக்கும். புரியுதா? இந்த எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு பொட்டென்ஷியல் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்லையும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் த பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல். இது நீங்கள் கரெக்டாக 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணிங்கன்னா அது என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ அது கம்ப்ளீட்டாக அது என்னது, ஸ்பியர் மாதிரி தெரியும் இல்லையா? அந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ் தான் என்னது, ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஏன் அது சர்ஃபேஸ்னு சொல்கிறதுக்கு ரீசன், அந்த இமேஜின் பண்ணி அது எல்லாம் ஒரு ஸ்பெரிக்கல் பால் இமேஜின் பண்ணி அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்லையும் பொட்டென்ஷியல் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே சென்டர்லேருந்து என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இமேஜினரி அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸுக்கு பேர் ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, ரைட். இப்போ இன்னொரு கேஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் என்னவா இருக்கும்? இது எல்லாமே ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கும். இதில் இருக்கிற எவ்ரி பாயிண்ட் இது எல்லாமே ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் வரும். புரியுதா? இதுக்கு பேர் தான் ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இது வந்து சப்போஸ் நான் ஒரு கேபிட்டல் Q சார்ஜ்னு வச்சுக்கிறேன். இந்த சார்ஜ் ப்ளஸ் Q எடுத்தேன் இல்லையா? இது வந்து கேபிட்டல் Q. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சார்ஜ் இங்கே கொண்டு வரேன். இந்த சார்ஜ் வந்து நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன், ப்ளஸ் Qன்னு ஒரு சார்ஜை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ப்ளஸ் Qன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்? இது என்ன இருக்கும் இதில்? இந்த கேஸுக்கு வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB? VA மைனஸ் VB எடுத்தீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்னு சொல்ல முடியுமா? என்ன வரும்? 0 வரும். ஏன் அப்படின்னா VAவும் VBயும் ஈக்குவல். பிகாஸ் அது ரெண்டு எந்த இடத்துல இருக்குது? சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, அந்த எல்லா பாயிண்ட்லையும் சேம் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த பாயிண்ட்டில் இந்த இடத்துல எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கனாலும் அதனுடைய பொட்டென்ஷியல் சேமாக தான் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். நோ ஒர்க் ஹேஸ் பீன் டன் ஃப்ரம் A to Bக்கு மூவ் பண்ணும்போது. ஏவிலேருந்து நீங்கள் பிக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இங்கே தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸே இல்லையே. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் பண்ண முடியுது. அங்கே அந்த ஹை டு லோ ஏதாவது இல்லை, லோ டு ஹை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் நமக்கு. இங்கே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அப்போ தேர் இஸ் நோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், நோ ஒர்க் ஹேஸ் பின் டன். புரியுதா உங்களுக்கு? அப்போது இதுக்கு ரீசன் அது அந்த ரெண்டு எங்கே இருக்குது? ஈக்யூபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் இருக்குது. புரியுதா? ஆனால் இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணேன்னா இது ரெண்டும் சேம் கிடையாது. புரியுதா? ஏவும் சியும் ஈக்குவல் பொட்டென்ஷியல் கிடையாது. இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் எனக்கு என்னது? ஈக்யூபொட்டென்ஷியல். சொல்ல தெளிவாக புரியுதா? ஏவுக்கும் பிக்கும் அந்த சி நான் இமேஜினரியாக இப்போ நான் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சி
இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் என்ன கிடையாது, ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்காது. அது ரெண்டு வேறு வேறு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ இமேஜின் பண்ண அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் அதில் சூஸ் பண்ண எனி பாயிண்ட், அந்த அங்கே எந்த பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அங்கே பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் அங்கே கான்ஸ்டன்ட், அதான் ஈக்குபொட்டன்ஷியல். அப்புறம் ஒர்க் டன் அங்கே எதாவது இருக்குமா, ஏதாவது ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்துட்டு ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஒர்க் நடக்குமான்னு கேட்டால் ஒர்க் நடக்காது. ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அங்கே கிடையாது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லைன்னா எதுக்கு அகேன்ஸ்டாக பொட்டன்ஷியல் எதுக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணலை, அதனால் அங்கே இருக்காது. ஓகே ரைட், போகலாமா? இப்போ பாருங்கள் அந்த பாயிண்ட்டு. ஸோ an equipotential surface is a surface a constant value of potential at all points. அந்த வேர்டை கரெக்டாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் எழுதணும்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்கும் தெரியுதா? ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல். கிளியர்? அப்போ ஒரு கேஸுக்கு எடுத்துருக்காங்க, இது ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜ், அதனால் நமக்கு பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் என்னது KQ/R, அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கிறாங்க. This show that V is a constant if R is constant. R constant இருந்தால் V constant. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்கும். Thus, equipotential surface of a single point charge are concentric spherical surfaces centered at the charge. புரியுதா? சென்ட்ரலுக்கு அந்த சார்ஜ்னால நம்ம சூஸ் பண்ணுற எனி பாயிண்ட் அதெல்லாம் இமேஜினரியாக ஒரு ஸ்பெரிக்கலாக வரைஞ்சிட்டோம்னா அது நமக்கு எப்படி தெரியும்? கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் surface. புரியுதா? Now the electric field lines for a single charge Q radial lines starting from ending at charge depending on the whether is Q are positive or negative. ஓகே, இது நமக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the electric field at every point normal to the இந்த பாயிண்ட்டு இதை ஒரு தடவை என்ட்ரன்ஸில் கேட்டிருந்தாங்க. electric field at every point is normal to the equipotential surface passing through the point. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைன் இருக்கு இல்லையா, இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து அந்த சர்ஃபேஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எப்பயுமே என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். தட் இஸ் நார்மல். சொல்கிறது புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த லைன் வந்து நம்ம சூஸ் பண்ண இமேஜினரி ஸ்பெரிக்கல் அந்த ஸ்பேர் கேஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் எப்பயுமே அந்த சர்ஃபேஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். தட் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியர்? ரைட். This is a true general for any charge configuration. Equipotential surface through a point normal to the field at that point. திரும்ப அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Through a point is normal to the electric field at that point. Right. If the field were normal to the equipotential surface, it would have non-zero component along the surface. To move a unit test charge against the direction of the component of the field, work would have done. இதோட மீனிங் என்னன்னா, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்கேஸ் ஃபீல்டு வந்து நாட் நார்மலாக இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் அந்த பாயிண்ட்டுக்கு மேக் பண்ணுறது ஆங்கிள் இருக்கு இல்லையா, 90 டிகிரியாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, 90 டிகிரி அங்கே இல்லை அப்படின்னா அங்கே அந்த சர்ஃபேஸ் என்ன கிடையாது? ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு கிடையாது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியுதா? நார்மலாக இல்லை அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் அப்படின்னா நார்மல் இல்லைன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அங்கே என்னவா இருக்காது? கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட்டானா அங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் சார்ஜை மூவ் பண்ணணும்னா அங்கே ஒர்க் நடக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஒர்க் நடக்காது. இஃப் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தென் ஒர்க் டன் ஆல்சோ ப்ரெசன்ட். தென் இந்த கேஸ் எப்போ அது வந்து நார்மலாக இல்லாமல் போயிருந்தா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் சர்ஃபேஸும் நார்மலாக இல்லாமல் போயிருந்தா, அதான் சொல்லுங்க இஃப் த ஃபீல்டு அந்த ஸ்பெஷல் கேஸ் இப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கு, இல்லாமல் போயிருந்தா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது ரைட். ஸோ சர்ஃபேஸ் நோ ஒர்க் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் டெஸ்ட் சார்ஜ் அந்த சர்ஃபேஸ் எப்போ நார்மலாக இருந்ததுன்னா ரைட். த எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் தேர் ஃபார் நார்மல் டு த. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே திரும்ப அதை ஹைலைட் பண்ணுறாங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் நார்மல் தேர் ஃபார் நார்மல் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஸோ அதில் வேர்டு என்னன்னு பாருங்க, மஸ்ட் அப்படின்னா கம்பல்சரி இருந்தே ஆகணும். நார்மலாக இருந்தால் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரியா? Right. So equipotential surfaces offer an alternative visual picture in addition
to the picture of the electric field lines around the charge configuration. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா see அந்த electric field lines வந்து நீங்கள் லார்ஜ் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் 3 டைமென்ஷனாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ அந்த ஸ்பெரிக்கலாக வருதுன்னா லார்ஜ் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு எப்படி தெரியும்? பிளேனாக தெரியும் உங்களுக்கு. அதாவது ஃபுல் ஸ்பீடே உங்களால் பார்க்க முடியாது ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். இது கிட்டத்தட்ட வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம படிக்கிற கேஸ் தான். வேவ் ஃப்ரண்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வேவ் ஃப்ரண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. லார்ஜ் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக வர மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது பிளேனாக வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளேனாக வரைவோம். ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். நான் இங்கேருந்து வரைகிறேன், அதே பாசிட்டிவ் சார்ஜ் நான் கேஸ் எடுக்கிறேன். ஓகே, இங்கே என்ன நடக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸை இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா லைன்ஸுமே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக பார்க்குற மாதிரியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இமேஜின் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? யூ கேன் see it like a பிளேனாக பார்க்க முடியும். 3 டைமென்ஷன் வியூ பண்ணிங்கன்னா பிளேனாக பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக உங்களை நோக்கி வர மாதிரி தெரியும். இவ்வளோ லைன்ஸ் எல்லா பக்கமும் போகிறதே உங்களால் வியூ பண்ண முடியாது லார்ஜ் டிஸ்டன்ஸில். அதுதான் இந்த கேஸ். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது இல்லையா, இந்த பிளேனாக நீங்கள் வரும்போது இதில் எது ஈக்குவபொட்டன்ஷியலாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கேஸ்லே இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா, சப்போஸ் இதெல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கரெக்டாக அந்த இமேஜினரி ஸ்பீராக வரையும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற மாதிரியே தெரியும் பாருங்களேன். தெரியுதா? இது எல்லாமே என்னது? ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸில். தெரியுதா? அப்போ இன்னும் அதிகமாக போக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஆக்சுவலாக அது லைன் இப்படி இருக்காது, நம்ம ஃபியூ லைன்ஸ் மட்டும் பார்க்குறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது இப்படி போயிட்டு இப்படி மொத்தமாக ஃபார்ம் ஆகி அது ஸ்பெரிக்கல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ லார்ஜ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வெறும் லைனாக வர மாதிரி தெரியும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பேரலாக நீங்கள் வரைய இது எல்லாமே இப்போ என்னவா மாறுது? ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக மாறுது. இதை தான் நம்ம அங்கே பிளேன்னு சொல்கிறோம். தெரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது? ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். பிளேன் வரையும் போது இது எல்லாமே ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வரீங்க, Qன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே நீங்கள் எக்ஸாக்டாக இந்த அலாங் த டைரக்ஷனில் கொண்டு போகிறீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஒர்க் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒர்க் டன் 0. ஏன்? இதில் இருக்கிற ஒரு லைன் என்னது? ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதே மாதிரி இதில் கொண்டு போனீங்கனாலும் என்னது? உங்களுக்கு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதனால் இங்கேயும் ஒர்க் டன் 0, இங்கே என்ன ஆகும்? ஒர்க் டன் 0. பிகாஸ் இதான் என்னது? இந்த ஒரு லைன் தான் என்னது? ஈக்குவபொட்டன்ஷியல். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு பிளேன் என்னவா இருக்கும்? ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற பொட்டன்ஷியலும் சேம் கிடையாது. எப்படி நான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் கேஸில் காமிச்சனோ, இந்த பாயிண்ட்டில் இருக்கிறது இந்த பாயிண்ட்டில் இருக்கும் பொட்டன்ஷியல் சேம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 2 பிளேன் ஏதாவது லைன் இமேஜினரியாக ட்ரா பண்ணுறீங்கன்னா பேரலாக இருக்கக்கூடிய அந்த பிளேனில் இந்த பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு ஈக்குவபொட்டன்ஷியல். ஆனால் இன்னொரு பிளேனுக்கு போயிட்டிங்கன்னா அந்த பிளேன் எல்லாமே ஈக்குவபொட்டன்ஷியல் தவிர இதில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனக்கு சேம் கிடையாது, சேஞ்ச் ஆகிடும். எப்படி இது 2 சேம் இல்லையோ அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே சேம். இங்கே எந்த பாயிண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஈக்குவபொட்டன்ஷியலாக தான் இருக்கும். இங்கே வந்தாலும் ஈக்குவபொட்டன்ஷியல். ஆனால் இது 2 சேம் கிடையாது. டுவர்ட்ஸ் நீங்கள் இந்த பக்கம் போக எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், பொட்டன்ஷியலும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வேறு ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் ஷிஃப்ட் ஆகிறதுனால. புரியுதா? இப்படி தான் பிளேனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். காட் இட்? ரைட். அதுக்கப்புறம் 2 பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் 2 சார்ஜ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதாவது இது என்னது? இந்த டைபோல் கேஸ் மாதிரி இது. சரிதா? -Q + Q இதான் ஆக்சுவலாக டைபோல். +Q -Q கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டயக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அது எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் 2மே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். கிளியர்? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு மெயின். ஸோ இந்த கேஸில் கொஸ்டின் வரும் சான்ஸ் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க.
பிளேனாக வரும்போது இல்லை பேரலாக நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும்போது அதில் எது ஈக்குவல் சர்ஃபேஸ் கேட்டாங்கன்னா எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி பேரலாக இருந்தாலே இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னது, இந்த பேரலாக வரையக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். புரியுதா? இது எல்லாமே என்னது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஈச் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போச்சுன்னா கிளியர். ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் பால் ஷேப்பில் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் அப்படி இமேஜின் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். அதர்வைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே பேரலாக வரைஞ்சிங்கன்னா எவ்ரி பர்பெண்டிகுலர் லைன் இஸ் வாட், பிளேனாக ஆக்ட் ஆகும். அதுதான் என்னது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கும் இந்த கேஸுக்கு. ரைட். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரிலேஷன், இது நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியல். Relation between electric field and potential. Okay va? So electric field is equal to minus dV by dr. இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் அதில் கொடுத்துருப்பாங்க, அதில் டெல்டான்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பொட்டென்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கொடுத்துருவாங்க. அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிரும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் ஃபார்முலா இதுதான். சப்போஸ் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இன்டெகிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே ஃபார்முலாவை நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா V ஈக்குவல் டு E இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு மைனஸ் டிவின்னு வரும். புரியுதா? இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இது V ஆகிடும் மைனஸ் இன்டெகிரேட் E இன்ட்டு டிஆர். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா. ஸோ ரெண்டுமே ஃபார்முலா. இதை எப்படி கொடுப்பாங்க, V வந்து 2r² + 3r + 1 ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு தென் வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அப்படி கேட்பாங்க. எக்ஸாக்டாக அட் r = 1, 2, 3 அந்த மாதிரி பாயிண்டில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பொட்டென்ஷியல் கொடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு பொட்டென்ஷியல் கேட்டால் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இது இல்லாமல் பேசிக்காக இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கேஸில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் நம்ம எப்படி டைரக்ட் ரிலேஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து பண்ண முடியும். புரியுதா? இது வந்து வேரியபிள் காம்பனண்ட் வரும்போது இப்போ நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன, E = kq/r². ஒரு பாயிண்ட் சார்ஜ் கேஸ் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு kq/r². பொட்டென்ஷியல் என்ன வரும் பாயிண்ட் சார்ஜில், kq/r. கரெக்ட்? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், E = kq/r². r × rன்னு எழுதலாமா? கரெக்ட்? r × rன்னு எழுதுனீங்கன்னா இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், இந்த kq/rக்கு பதிலாக என்ன எழுதலாம், v ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், E = v/rன்னு வரும். தெரியுதா? kq/rக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன், v/rன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்முலா. இது எப்போனா டேரெக்டாக பாயிண்ட் சார்ஜ் கேஸ் வரும்போது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வேரியபிள் கேஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ v = என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் r இப்படி யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஃபார்முலா தான். இந்த காமனாக நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வந்து வேரியபிள் கொடுக்கும்போது இன்டெகிரேட் பண்ணி இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கேஸ் வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணணும். புரியுதா? E = -dV/dr. அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது எந்த சுச்சுவேஷன் நம்ம அப்ளை பண்ணிப்போம். காட் இட்? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே. ரைட். இதான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இந்த டைரக்ஷன் இன் விச் பொட்டென்ஷியல் டிக்ரீசஸ் டீப்பஸ்ட். நமக்கு தெரியும் அதில் its magnitude is given by the change in magnitude of the potential per unit displacement normal to the equipotential surface at the point. இது ரெண்டும் நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான் அது. ரைட். நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பொட்டென்ஷியல்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியலுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள ரிலேஷன் மெயினாக பார்த்தோம். அப்புறம் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் கேஸில் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறது, பர்டிகுலராக மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது, ஏன்னா இனிஷியலாகவே நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். கரெக்டாக? மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த கேஸில் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸுக்கு இப்போ கால்குலேட் பண்ண போகிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி வென் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். என்ன கேட்டிருக்கீங்க, E =
ஐயா எல்லாம் அது ஆக்சுவலாக அது டிஸ்டன்ஸ். நீங்கள் ஆர் யூஸ் பண்ணுவீங்க, ஜென்ரலாக லென்த்து வரும்போது எல்லுன்னு யூஸ் பண்ணுவோம் அந்த டிஸ்டன்ஸு. புரியுதா? சம்டைம்ஸ் நம்ம இட்ஸ் எ டிஸ்டன்ஸ், ஆறுன்றது டிஸ்டன்ஸ். சம் சுச்சுவேஷன் நம்ம வி இன்ட்டு எல்லுன்னு யூஸ் பண்ணுவோம். சரி, சம்டைம்ஸ் வி இன்ட்டு ஆருக்கு பதிலாக டின்னு யூஸ் பண்ணுவோம். சம் சுச்சுவேஷனில் இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இதையே சில சுச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா வி ஈக்குவல் டு இ இன்ட்டு ஆருக்கு பதிலாக டின்னு யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் எ டிஸ்டன்ஸு. சம்டைம்ஸு வி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எல்லுன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக த ரிலேஷன் இஸ் பொட்டன்ஷியல் கண்டுபிடினா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு த டிஸ்டன்ஸ். அது லென்த்து ஆறு டி வாட் எவர் த இன்னும் அந்த ரிலேஷன் இட்ஸ் ஃபைனலி இட் ரெப்ரசன்ஸ் வாட் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகே ரைட். அதனால அப்படி யூஸ் பண்ணிப்போம். அது மீனிங் வந்து டிஸ்டன்ஸ். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆறுன்றது இட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன். அதை நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஃபார்முலா படிக்கிறதுக்காக நம்ம ஆறு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆறு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூ கேன் யூஸ் டி ஆல்சோ, எக்ஸ் ஆல்சோ. இட் இஸ் சம் வேரியபிள். ஃபைனலாக அதனோட மீனிங் டிஸ்டன்ஸ். அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். போலாமா? எனி டவுட்? நெக்ஸ்ட் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய பேசிக் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு சார்ஜ் ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம இதில் 2 கேஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாருங்க. 2 சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்தா, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சார்ஜ் கொண்டு வரீங்க, இது Q1. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருந்தால் அதை சுற்றி கண்டிப்பாக இப்போ என்ன இருக்கும்? ஒரு சார்ஜ் இருந்தால் இப்போ அதை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? இது நமக்கு தெரியும். சார்ஜ் இருந்தால் சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு. இப்போ Q2 இன்னொரு சார்ஜ் நான் கொண்டு வர போகிறேன். அதை வந்து Q2 எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இன்னொரு சார்ஜ். இப்போ இதை சுற்றி ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டு இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்க. இங்கே கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இன்டர்ஃபியர் ஆகிடும். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகிட்டாலே என்ன ஆகும்? அங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். இப்போது இங்கேருந்து நான் இதை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு நான் இந்த இடத்துல வைக்கணும். சப்போஸ் இது நான் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு அசன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் முதல்ல என்ன நடக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும். கரெக்டாக? நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த சார்ஜ் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்குது. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு போயிட்டே இருக்கிறேன். எது வரையும் கொண்டு போகிறேன்? இந்த பாயிண்ட் பி வரையும் கொண்டு போயிட்டேன். இப்போ நான் இங்கே இதே இடத்துல அதை என்ன பண்ணுறேன், ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். புரியுதா? நான் எடுத்துட்டா என்ன ஆகிடும்? ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஏன்? அதில் ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆகிடும். முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு எனக்கு அந்த பாயிண்ட் பிலே அந்த சார்ஜ் இருக்கணும். இங்கேருந்து இது மூவ் ஆகக்கூடாது, மீன்ஸ் அங்கேருந்து வெளியில் வரக்கூடாது. அப்படின்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே தள்ளி கொண்டு போனணும், அந்த இடத்துல அந்த பாயிண்டில் இருக்கும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா? 2 ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஈக்குவல் ஆப்போசிட் இருக்கும். அப்போது அந்த பாயிண்டில் பியில் நான் ஸ்டில் அதே இடத்துல இருக்கணும். ஒரு ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அங்கே ஒரு ஒர்க் நடந்திருக்கும். கரெக்டாக? அப்போது ஒரு எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகுது இல்லையா? அதான் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு த சார்ஜ் Q2 அட் பாயிண்ட் பி. நான் எப்போ அதை ரிலீஸ் பண்ணுறேன்னா அது எங்கே வந்துடும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஆனால் அதில் எவ்வளோ ஸ்டோர் ஆகிட்டு நான் கண்டுபிடிக்கணும்னா, அப்போ நான் இங்கே கொண்டு போயிட்டு இதே இடத்துல வைக்கணும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நான் வைக்கணும். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? அதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகிடும் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா, த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனி பாயிண்ட், 2 சார்ஜுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு பொசிஷனில் நீங்கள் அதை ஃபிக்ஸ்டாக டிஸ்டர்ப் ஆகாமல் வைக்கணும். ஆனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் என்ன ஆகக்கூடாதுன்னா, அது பிடிச்சி இப்படி இழுத்தா நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்து ஃபோர்ஸை கொடுத்து அதே பாயிண்ட்டை நிற்க வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும், ஒரிஜினல் வந்துடும். அந்த ஒரிஜினலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்டோர் ஆகின்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா தெளிவா? அப்போ U ஈக்குவல் டு அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, 2 சார்ஜுக்கு பிட்வீனில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா த ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ் Q1 into Q2 by R. சரியா? இதுதான் அதனுடைய ஃபார்முலா. எனி 2 பாயிண்ட், ஸோ எனி 2 சார்ஜ் பிட்வீனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா U ஈக்குவல் டு KQ1Q2 by R. ஓகேவா? ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? KQ1Q2 by R ஸ்கொயர். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபோர்ஸ் கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு KQ1Q2 by R ஸ்கொயர்னு இருக்கும். பொட்டன்ஷியலுக்கு என்ன வராது? R ஸ்கொயர் வராது, R மட்டும்தான் வரும். அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி
எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா E = k/r². பொட்டன்ஷியல் என்னது k/r மட்டும்தான் வரும். ஸோ எந்த கேஸுக்கு r² வரும், எங்கே r மட்டும் வரும்ன்றது தெளிவாக இருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா? திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் சார்ஜ் கேஸுக்கு போக போகிறோம். இப்போ ஒரு கேஸ் எடுக்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை கொண்டு வர போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஒரு 4 சார்ஜ் இருக்குது. நான் அந்த 4 சார்ஜை ஒரு டிசைன், ஒரு பர்டிகுலர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆகணும். அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கணும், Q1 சார்ஜ் கொண்டு வரணும். இன்னொரு பாயிண்டில் Q2, Q3, Q4. அந்த பொசிஷன்லேருந்து அந்த சார்ஜ் என்ன ஆகக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது, அதே இடத்துல தான் இருக்கணும். அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சா தான் அங்கே இருக்க முடியும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அங்கே ஸ்டோர் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். டோட்டலாக அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன வரும்ன்றதை கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு 4 சார்ஜர் ரெஃபரன்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை எங்கே வேணாலும் வைக்கலாம். கரெக்டாக? இது எதுக்காவது அகேன்ஸ்டாக நான் கொண்டு வரேன்னா கிடையாது. கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி எந்த ஃபீல்டும் கிடையாது, ஆல்ரெடி எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. இந்த Q1 சார்ஜ் ஐ கேன் பிளேஸ் எனிவேர். அப்போது Q1 சார்ஜினால் நான் கெட் பண்ணுற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, எனக்கு 0. ஏன் 0ன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணணும்னா 2 சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். Q1 Q2 2 சார்ஜ் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நான் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ண முடியும். அதனால தேர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். எதுக்கு அகேன்ஸ்டாவோ நான் எதுவுமே இங்கே கொண்டு போகல, ஐ கேன் பிளேஸ் எனிவேர். அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி Q1 நான் பிளேஸ் பண்ணும்போது 0, அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், Q2ன்னு ஒரு சார்ஜ் நான் ஏதோ ஒரு இடத்துல இப்போ மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கே வச்சிருக்கிறேன், இந்த பாயிண்டில் Q2 வச்சுட்டேன். ஆல்ரெடி இதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. எது, Q1 ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. Q2 சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. நான் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்டில் Q2 இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது. இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு நடுவில் மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நான் அதுக்கு அகேன்ஸ்டாக என்ன கொடுக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ நான் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோம், அது ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். கிளியரா? ஸோ அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ரிவர்ஸ் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போது நான் செகண்ட் சார்ஜை கொண்டு வரும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, ஏன்னா 2 சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. கிளியர்? அப்போ அந்த ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணணும், K/Q1 Q2/R. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு R12 எடுத்துக்கிறேன். R12 1க்கும் 2க்கும் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் பேசிக் ஃபார்முலாவில் வந்து டெரைவ் பண்ணுறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். சார்ஜ் 3 Q3ன்னு ஒரு சார்ஜ் நான் இந்த பொசிஷனில் வைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இருக்கணும். இப்போ ஆல்ரெடி Q1 சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, Q2 சுற்றி ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. இப்போ நான் கொண்டு வர Q3 இது ரெண்டுத்துக்கு அகேன்ஸ்டாக தான் உள்ளே வரும். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல இதே இடத்துல அந்த Q3 மூவ் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ரெண்டுத்துக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி அதில் பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகும். கரெக்ட்? அப்போது இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு Q1னால என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் Q2னால Q3ல எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் சார்ஜ் Q3 டியூ டு த 2 சார்ஜஸ் இங்கே. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னால் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுனா, சேம் ஃபார்முலா, த ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ் Q1 Q3 அந்த பேசிக் ஃபார்முலாவில் வருது. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுக்கிறேன், R13. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R23. 3க்கும் 2க்குள்ள டிஸ்டன்ஸ், 3க்கும் 1க்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதனால் Q1 Q3/R13 பிகாஸ் Q1 Q2/R1 தான் பேசிக் ஃபார்முலா. த ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ் ப்ளஸ், ஏன்னா நான் இதை கொண்டு வரும்போது ஆல்ரெடி 2 சார்ஜ் இருக்குது, அதனால் அடுத்து என்ன வரும் பாருங்கள், Q1 இல்லை Q2 Q3/R23. கரெக்டாக? இன்னொரு ஃபோர்ஸ் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும், இது ரெண்டுத்துக்கு நடுவில். கரெக்டாக? அப்போ Q2 Q3/R23 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் பொட்டன்ஷியல் இது ரெண்டுத்துக்கு அகேன்ஸ்டாக. சொல்கிறது புரியுதா? அப்போ 4th ஒன்று கொண்டு வந்து என்ன நடந்திருக்கும், சப்போஸ் Q4 ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 2 3 மூணுத்தினாலையும் அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ Q1 Q4/R14, Q2 Q4/R24, அதுக்கப்புறம் 3 கூட. இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணுங்கண்ணா. இப்போ நான் இந்த கேஸ் மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். தட் இஸ் இனஃப். பேட்டர்ன் புரிஞ்சால் போதும் நமக்கு. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது ஏதோ A B C
இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த 3 சார்ஜ் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும். இது ஆல் 3 சார்ஜஸ்க்கு பிட்வீனில் என்ன இருக்கும், எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதை வெளியில் எஸ்கேப் ஆகி விடாமல் எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் ஆப்போசிட்டில் கொடுத்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெக்கவர், டோட்டலாக பொட்டன்ஷியல் எவ்வளோ ஸ்டோர் ஆகுன்னு கேட்கலாம். இல்லை டோட்டலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு தேவைப்படும் இந்த டிசைனில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த பொசிஷனில் இந்த பேட்டர்னில் பர்டிகுலராக நான் சார்ஜஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணோன்னா வாட் இஸ் த டோட்டல் ரெக்கவர்டு எனர்ஜி ஆர் ரெக்கவர்டு ஒர்க் டன் எப்படி இருக்கலாம். கொஸ்டின் ஒர்க் டன் கேட்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கேட்கலாம், இல்லை டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெக்கவர்டுன்னு கேட்கலாம். ஸ்டோர்டு ரெக்கவர்டு ரெண்டுமே நமக்கு ஒரே மணி தான் இந்த கேஸில். அப்போது U ஈக்குவல் டு இந்த கேஸுக்கு U1 + U2 + U3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா U1 நமக்கு என்னதுங்க 0 ப்ளஸ் இது என்ன வந்திருக்கும் K Q1 Q2/R12 ப்ளஸ் இது என்ன வந்திருக்கும் K Q1 Q3/R13 ப்ளஸ் K Q2 Q3/R23. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா the total potential energy இந்த டிசைனில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்னு கிடச்சிரும். Q4 வந்து அதே மாதிரி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கேஸு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு கேஸ் இது. சரியா, இதுதான் அந்த ஹெட்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். இதுதான் ஃபுல்லாக அதில் ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக. ஸோ தட் இஸ் நாட் நெசசரி. ஓகே, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கேவை காமனாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. Q1 Q2/R12 Q1 Q3/R13 Q2 Q3/R23 அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் டேரெக்டாக போட்ட ஒரே இதில். சரியா, அது அவங்க ரொம்ப டீட்டெயிலாக அவங்க போட்டிருப்பாங்க, நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லை. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கேஸுக்கும் இப்போ பார்க்க போகிற கேஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுலேயுமே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், பட் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முன்னாடி பண்ண கேஸில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கிடையாது. ஸோ நமக்கு 2 கேஸுக்கு இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இல்லாதப்போ நம்ம முன்னாடி போன கேஸு, அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் நீங்கள் வைக்கும்போது எந்த ஒரு பொசிஷன் வேணாலும் வச்சுருக்கலாம், புரியுதா. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 கிடையாது, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சிம்பிளாக நமக்கு நார்மலாக தெரிஞ்ச பேட்டர்ன் எடுத்துப்போம். இப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஆல்ரெடி த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ப்ரெசென்ட். ஓகேவா, இப்போ நான் அதே அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ பண்ண போகிறேன். ஆனால் Q1 சார்ஜ் இப்போ கொண்டு வர போகிறேன். எங்கே இந்த பாயிண்டில் Q1 சார்ஜ் நான் கொண்டு வந்தேன்னா பொட்டன்ஷியல் இருந்துச்சு இனிஷியலாக 0வான்னு கேட்டால் கிடையாது. ஏன், ஆல்ரெடி இங்கே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரெசென்ட். ஆல்ரெடி இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. போன கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, அதனால் Q1 ஐ கேன் பிளேஸ் எனிவேர், எந்த இடத்துலனாலும் நான் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட் Q1 Q2 Q3 பண்ணேன். ஆனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு சார்ஜை வைக்கும்போது என்ன கிடையாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி வாட் ஆக்குபைட் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொசிஷனில். சரியா, அப்போது இந்த ஃபார்முலா என்ன மாறும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா U = Q × V. ஸோ 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா பொட்டன்ஷியல் இருக்கும்போது, ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும், அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. 2 சார்ஜ் இருந்தால் அதுக்கு பிட்வீன் இருக்கிற ஃபார்முலா என்னது, U = Q1 Q2. புரியுதா, U = பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பிட்வீன் 2 சார்ஜஸ்க்கு நடுவில் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது K Q1 Q2/Rன்றது. ஓகே, இது வந்து பிட்வீன் 2 சார்ஜஸ் இருக்கும்போது. இந்த கேஸ் என்னன்னா, பொட்டன்ஷியல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் U = நம்ம கொண்டு போகிற சார்ஜ்ன்ட்டு அங்கே இருக்கிற பொட்டன்ஷியல். இதுதான் இந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கிளியர், இது பேசிக் ஐடியா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சார்ஜ் நாங்கள் கொண்டு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் V ஆஃப் R1ன்னு சொல்ல போகிறேன். ஏன் R1ன்னு சொல்ல போகிறேன்னா, பொட்டன்ஷியல் இஸ் நாட் சேம் அட் எவ்ரி பாயிண்ட். நான் சும்மா ரஃபாக எடுத்துருக்கிறேன். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன வேணாலும் பொட்டன்ஷியல் இருக்கலாம், அதனால் சம் டிஸ்டன்ஸ், அதனால் என்ன எடுத்துருக்கோம் R1. ஸோ இப்போ U1 என்ன எழுதணும், Q × V. இந்த ஃபார்மேட் எழுதிங்கன்னா Q × V ஆஃப் R1. தெளிவாக புரிஞ்சுதா,
ஃபஸ்ட்டு சார்ஜை நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். இப்போ வைக்கும்போது எனக்கு 0 கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே பொட்டன்ஷியலும் இருக்கும். இது ஒரு வேல்யூ கரெக்டாக. அந்த பாயிண்டில் வைக்கிறேன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நான் வைக்கிறது தான் அர்த்தம். அது கிளியர். இப்போ நான் Q2 கொண்டு வரேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். Q2ன்ற சார்ஜ் நான் இப்போ இங்கே கொண்டு வரேன். இது Q2. இங்கே ஆல்ரெடி ஒரு பொட்டன்ஷியல் இருக்குதா, அது V(R2). ஓகே, இப்போது U2 எப்படி கண்டுபிடிக்குது செகண்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது அப்படின்னா, இங்கே 1, இங்கே Q2 × V(R2). ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அகேன்ஸ்டாக நம்ம என்ன சார்ஜ் கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கரெக்ட் தானே? Q1 Q2 நடுவில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ அதுக்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலா எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி எழுதணும், Q1 Q2 by the distance is R12. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு R12ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? கிளியர். அடுத்தது பாருங்கள், தேர்ட் கேஸ் எடுங்க. நான் இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன். அதே ப்ரீவியஸாக எடுத்து அதே ரெஃபரன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இங்கே என்ன நடக்கும், இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து Q3 சார்ஜ், இது வந்து R12 R13 கரெக்டாக, R13. இது வந்து R23. இங்கே என்ன ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் இருக்குது, V(R3). அப்போ இது என்ன வரும், Q3 × V(R3). ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல்னால என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல்னால Q3 வைக்கும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் Q3 வச்சதுக்கப்புறம் இந்த Q1 Q3 நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், Q3 Q2 நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகும். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன வரும், Q1 Q3 by R13 ப்ளஸ் Q2 Q3 by R23. தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கேஸுக்கும் இந்த கேஸுக்கும். அந்த கேஸில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இல்லை அப்படின்னா இனிஷியலாக வைக்கிற சார்ஜுக்கு என்ன தேவைப்படாது, பொட்டன்ஷியல் இருக்காது, U1 0ன்னு சொல்லிடுவோம். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அந்த ஒரு சார்ஜ் வைக்கும்போதும் பொட்டன்ஷியல் இனிஷியலாக 0 கிடையாது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் V(R1, R2, R3) அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் பொட்டன்ஷியல் U = Q1 + U2 + U3. இதெல்லாம் ஆட் பண்ணால் we will get the total potential energy. Got it? இதுதான் the two different case. ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ரைட். இது போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, அது அப்புறமா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் அதுதான், அந்த பாயிண்ட் தான் அதில் இருக்கும். ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல், இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ டைபோல் கேஸு நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு 2 + Q - Q அந்த சார்ஜை வந்து எடுத்துகிட்டு போட்டு ஒரு எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற கேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் தான் என்னது, இது வந்து யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இந்த டைபோல்ன்றது என்னது, -Q + Q நமக்கு தெரியும். அதை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். புரியுது? அந்த டைபோல் என்ன ஆகும், நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் டு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அதில் என்ன நடக்கும்னா சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது தான் இதோடைய ஃபார்முலா. அதனுடைய ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஆக்சுவலாக இது வந்து மைனஸ் மிஸ் ஆகிருக்கு. U = -PE cos θ. அதர்வைஸ் வெக்டாரில் இருக்கிற டாட் ப்ராடக்டில் எழுதலாம். ஓகேவா? இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் டைபோல். இந்த சாப்டரில் ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்ப்போம். புரியுதா? கெப்பாசிட்டர் வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர்னு தனியாக பார்ப்போம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த கேஸு கேட்குறாங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா பர்டிகுலர்லி ஃபார் டைபோல். ஸோ டைபோல் உள்ளே வரும்போது என்ன வரும், நமக்கு டைபோல் மொமெண்ட் உள்ளே வரும். சி ஹியர், Pன்றது என்னது, டைபோல் மொமெண்ட். டைபோல் வந்தால் தான் டைபோல் மொமெண்ட்டை நம்ம கனெக்டே பண்ண முடியும். எலக்ட்ரிக் டைபோலாக இருந்தால் இங்கே எலக்ட்ரிக் இருக்கும், மேக்னெட் வரும்போது மேக்னெட்டிக் டைபோல் இருக்கும். ஸோ ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெரியணும். பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பார்த்தோம், U = Q × Vன்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா இது டைபோல் கேஸு. அடுத்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ் பார்ப்போம். 2 சார்ஜ் இருந்ததுன்னா U = K(Q1Q2)/R பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ தெளிவாக இருங்க, நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா படிக்கிற மாதிரி இருக்கும். தெளிவாக எந்த சுச்சுவேஷன் என்ன கேஸுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா, -P cos θ -
P vector dot E vector இதை யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதையும் நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம். see here நமக்கு இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் ஆங்கிள் எண்டிங் ஆங்கிள் நம்ம கொடுத்துருவாங்க சில கேஸில். இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிமெம்பர் இது என்னென்னா PE cos θ0, அதாவது இனிஷியல் ஆங்கிள் மைனஸ் ஃபைனல் ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுன்னு கேட்டாங்கன்னா இதே டைபோல் கேஸில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆக்சுவலாக. இந்த ஃபார்முலா இதையும் யூஸ் பண்ணுவோம், இதுவும் யூஸ் பண்ணுவோம். நமக்கு கொடுக்குற ஆங்கிளை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லை எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரிமெம்பர் திஸ் ஆல்சோ வி ஹாவ் டு யூஸ் இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் நோன் அப்படின்னா இருந்தால் PE = cos θ0 மைனஸ் cos θ1 இதை யூஸ் பண்ணி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் உங்களுக்கு அதை இங்கே ரிமைண்ட் பண்ணிடுறேன். ரைட், நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக கண்டக்டர்ஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஹெட்டிங் வந்து கெப்பாசிட்டர் தான் மெயினாக இருக்கும். ஓகே, கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் ஆர் வேர் டிஸ்கிரைப்டு briefly in chapter 1 இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம். கண்டக்டர்ஸ் contain mobile charge carriers, இது நமக்கு தெரியும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கண்டக்டர்ஸ் contain mobile charge carriers. In metallic conductors these charge carriers are electrons. மெட்டாலிக் கண்டக்டராக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக நம்ம படிக்கிறது மெயினாக சாலிட்ன்றதுனால சாலிட் கண்டக்டர்ஸ்ன்றதுனால என்னது மெட்டாலிக் கண்டக்டர் கேஸ் தான் வரும். நமக்கு சார்ஜ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்னது இங்கே மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ். இன் எ மெட்டல் அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்ட் அவே ஃப்ரம் தேர் ஆட்டம்ஸ் அண்ட் தேர் ஃப்ரீ டு மூவ். இது நமக்கு அடுத்து தெரிஞ்ச பேசிக் பாயிண்ட். தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ வித்தின் த மெட்டல் பட் நாட் ஃப்ரீ டு லீவ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பயுமே என்ன ஆக முடியாதுன்னா மெட்டல் விட்டு எஸ்கேப் வெளியில் வர முடியாது. ஈவன் இட் இஸ் எ ஃப்ரீ எலக்ட்ரான் அதோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குமே தவிர ஃப்ரீயாக என்ன ஆக முடியாது, மெட்டலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் வராது. அதான் அந்த பாயிண்ட்டுடைய மீனிங். The free electrons form a kind of gas. They collide with each other and with the ions and move randomly in different direction. In an external electric field, they drift against the direction of the field. அது நம்ம எலக்ட்ரிசிட்டிலே பார்த்துருக்கோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா டியூ டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால ரேண்டம் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். The positive ions made up of nuclei and bound electron remain held in their fixed positions. அது நமக்கு நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டான் இருக்கும். கரெக்ட். In electrolytic conductors the charge carriers are both positive and negative. இது நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிக்கும்போதே பார்த்துருக்கோம். This is also conductors. electrolytic conductorsல என்னவா இருக்கும், charges both positive negative ions ரெண்டுமே இருக்கும். But the situation in the case more involved the movement of charge carriers affected both the external electric field also by so called chemical forces. Chapter 3 நம்ம அதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு வாங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதில் என்னென்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா இன்சைட் எ கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இஸ் 0. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கண்டக்டரை பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. கன்சிடர் எ கண்டக்டர் ஆர் நியூட்ரல் ஆர் சார்ஜ்டு. தேர் மே ஆல்சோ பி அன் எக்ஸ்டர்னல் electrostatic field in the static situation when there is no current inside. In static situation there is no current inside or on the surface of the conductor, the electric field is 0 everywhere inside the conductor. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் சுச்சுவேஷனில். ஏன்னா நம்ம படிக்கிற ஹெட்டிங்கே என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார்ஜஸ் ஆர் ரெஸ்ட்டில் இருக்கிறது நம்ம படிக்கிறோம். கரெக்டாக அதான மீனிங்கு. ஸ்டாட்டிக்ஸ்னால் தானே அர்த்தம். அப்போ ஸ்டாட்டிக் சுச்சுவேஷனில் நோ கரண்ட் இன்சைடு ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் ரெண்டுமே இல்லைனா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு என்னன்னு சொல்கிறாங்க, 0 எவ்ரிவேர் த கண்டக்டர். ஸோ அதனால தான் ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, திஸ் ஃபேக்ட் கேன் பி டேக்கன் ஆஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டர். ஏ கண்டக்டர் ஹேஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் as long as electric field is not 0, the free charge carriers would experience force and drift. In the static situation, the free charges have so distributed themselves that the electric field is 0 everywhere inside. So electric field is 0 inside a conductor static situation la. Okay, that is the first point. Adu detail ah kuduthirupanga. At the surface of the charged conductor, electrostatic field must be normal to the surface at every point. இந்த ஈக்குவல் சர்ஃபேஸில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் சார்ஜ் கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோட எவ்ரி பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட் நோட் பண்ணி ஜஸ்ட் பாயிண்ட் தான் இதில் ரொம்ப இது முக்கியமான. அதை மட்டும் உங்களுக்கு எங்கே சொல்லிடுறேன். ஃபுல்லாக தேரி போர்ஷன் தான். த இன்டீரியர் ஆஃப் எ கண்டக்டர் கேன் ஹேவ்
no excess charges in the static situation. அதுவும் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த வால்யூம். ஸோ பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த வால்யூம் கண்டக்டர் அண்ட் ஹேஸ் சேம் வேல்யூ இன் இட்ஸ் சர்ஃபேஸ் வரைக்கும். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் கேஸையும் நம்ம பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் என்னென்னு சொல்கிறேன், இது எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் கேஸில் இன்சைடில் நம்ம என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஆனால் பொட்டன்ஷியல் அவங்க 0ன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் ஹேஸ் த சேம் வேல்யூ ஆஸ் இன்சைட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அப் டு சர்ஃபேஸ் வரைக்குமே பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா போன கேஸில் சொல்லிட்டாங்க, total electric field inside the conductor is what, 0. electric field அந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, see that first property inside the conductor electrostatic field 0 னா என்ன அர்த்தம், electric field 0ன்னு அர்த்தம், கரெக்டா? ஆனால் பொட்டன்ஷியல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பொட்டன்ஷியல் 0 கிடையாது, V வந்து கான்ஸ்டன்ட் அதே கேஸுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர்? சரி, இதை நீங்கள் இன்னும் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நமக்கு கேட்டிருந்தாங்க, அதை நான் இங்கே சொல்லிடுறேன், உங்களுக்கு அதை இங்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான். இப்போது நம்ம ஆல்ரெடி காஸ்லா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் சாப்டரில் காஸ்லா கேஸை பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாவில் நமக்கு தேர்ட் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் அப்ளிகேஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சார்ஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, யூனிஃபார்மாக ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு சர்ஃபேஸ் ஆஃப் த அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில், ஓகேவா? இப்போது இன்சைடில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு நாங்கள் பார்த்துருக்கோம், 0. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆச்சு? இப்போ நான் அப்ளை காஸ்லா டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்ட் லூப், இன்சைடில் ஏதாவது ஒரு க்ளோஸ்ட் லூப்பை சூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் சார்ஜ் 0. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் 0வாக இருக்கும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பாலில் இருந்ததுனால. ஆனால் இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, பொட்டன்ஷியல் 0வான்னு கேட்டால் பொட்டன்ஷியல் 0 கிடையாது, பொட்டன்ஷியல் இங்கே என்ன வரும், கான்ஸ்டன்ட். சொல்கிறது புரியுதா? ஏன் அப்படின்னா இதை நீங்கள் லாஜிக்காகவும் புரிஞ்சிக்க முடியும். பொட்டன்ஷியல் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அப் டு ஆன் த சர்ஃபேஸ் வரையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்குது இந்த கேஸில். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே கேஸ் தான். அங்கே வந்து அப்படியே கண்டக்டர், அப்படியே நீங்கள் கண்டக்டர் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் 0, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த இன்சைட் த கண்டக்டர் ஈவன் அப் டு ஆன் த சர்ஃபேஸ். இதே கேஸ் தான் அந்த பாயிண்ட்டும். கிளியர்? இப்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். வாட் இஸ் V? ஈக்கும் விக்குள்ள ரிலேஷன் என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு minus dV by dr ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, the relation between electric field and potential is equal to minus dV by dr. electric field 0வா இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷனில் V என்னவா இருந்திருக்கணும், V கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 0 கிடைக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, நான் சொல்கிறது மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறேன், இப்போது V வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ என்ன ஆகிடும், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருந்தால் அந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இந்த க்ளோஸ்டு லூப்பில் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் 0, கரெக்டாக இந்த கேஸில். ஆனால் பொட்டன்ஷியல் என்ன கிடையாது, 0 கிடையாது, பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் ஹேஸ் த சேம் வேல்யூ அண்ட் இட் சர்ஃபேஸ். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதை ரெண்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் கண்டக்டர். சர்ஃபேஸில் எக்ஸாக்டாக சார்ஜ் கண்டக்டர் எடுத்திங்கன்னா இது ஃபார்முலா, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். சிக்மான்னு என்ன அர்த்தம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மா ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை வாட்,
ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் சார்ஜ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதான் க்யூக்கும் ஏவுக்கும் டோட்டல் சார்ஜ் பை ஏரியா, தட் இஸ் வாட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எது கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ்டு கண்டக்டர், சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல் சிக்மா பை எப்சிலான் நாட். கெப்பாசிட்டர் கேஸில் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். சரியா, இது ஃபார்முலா. ரைட். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இது வந்து கன்சிடர் a conductor with a cavity with no charge inside the cavity. ஆக்சுவலாக இங்கே ஒரு கேவிட்டின்றது ஒரு வேக்கமை கிரியேட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் கேவிட்டி. இது இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ்டு போர்ஷன் தான் என்னது, இந்த இன்சைட் பேர் தான் என்னது கேவிட்டி. திஸ் இஸ் கால்டு கேவிட்டி. ஸோ அந்த கேவிட்டிக்குள்ளே நமக்கு என்ன கிடையாது, நோ சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட். சார்ஜே அங்கே இல்லைன்னா இன்சைட் அந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது ஜீரோ ஆகிடும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஜீரோ. ஆனால் பொட்டன்ஷியல் என்ன வந்திருக்கு பாருங்கள், சி ஹியர் பொட்டன்ஷியல் என்ன கிடையாது, ஜீரோ கிடையாது. ஏன், பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ஜீரோனா பொட்டன்ஷியல் அங்கே என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. புரிஞ்சுதா, கிளியரா? ரைட். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. இதில் மற்றபடி இதில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சைடில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இது ஜீரோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அவுட் சைடில் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாங்க டயலெக்ட்ரிக்ஸ் அண்ட் போலரைசேஷன். இது நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஹெட்டிங். ஓகேவா? ஓகே, ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, then we'll continue.
எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஹாய். எஸ் கிளியரா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பேசிக் கிளியராக புரியுதா? பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய கான்செப்ட் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதில் எந்த குழப்பமும் கிடையாது. இல்லை பொட்டன்ஷியலோட பேசிக் டெஃபினிஷன், அந்த மீனிங், அதிலலாம். இதில் ஆக்சுவலாக ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ஐ திங்க் தீபக் நினைக்கிறேன். இதில் அந்த விக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பொட்டன்ஷியலுக்கு உள்ள ரிலேஷன் ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த V = ERயும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஓம்ஸ்லா, V = ER சேமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே, அது ரெண்டும் சேம் கிடையாது. இந்த இடத்துல R வரதுனால ரெண்டும் சேம் நினச்சிட்டு E = I ரெண்டு சேமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. நாட் லைக் தட். இங்கே ஆறுனா என்ன மீனிங் ஃபஸ்ட்டு, இது பொட்டன்ஷியல், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த டேர்ம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஸ்டில் இது அதே தான், என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஆனால் இங்கே ஆறுன்றது ரெசிஸ்டன்ஸ். ஆறுன்ற அந்த லெட்டரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே ஆறுன்றது என்னது? டிஸ்டன்ஸ். சரியா? ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஐனா இங்கே என்னது? கரண்ட்டு. ஸோ இங்கே V இருக்குது, இங்கேயும் R இருக்குது, அதனால் இங்கேயும் V இருக்குது, ஈக்குவல் IR இருக்கனால I = E அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இட் இஸ் நாட் லைக் தட். அது மேக்ஸாக இருந்தால் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணியிருக்கலாம். சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2னா கம்பேரிங் த 2 ஈக்குவேஷன் போடுவோம் இல்லையா? தட் இஸ் டிஃபரெண்ட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. சரியா? இங்கே ஆர்னா டிஸ்டன்ஸ், இது ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். இது ரிலேட்டட் டு கரண்ட்டு. சார்ஜ் மூவ் ஆகும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த கேஸ் என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும்போது அதை சுற்றி ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் சுற்றி ஃபீல்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் சார்ஜை மூவ் பண்ணால் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கான ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதை கனெக்ட் பண்ணுறது. சரியா? அதனால் அதை ரெடி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளியர்? தீபக் புரிஞ்சுதா? இந்த கன்ஃபியூஷன் கிளியராக இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஷன் மறுபடியும் இருந்ததுன்னா ரைட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் அண்டு போலரைசேஷன். ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக்னா என்ன? டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்சஸ். அது வந்து என்னது? சார்ஜை கண்டக்ட் பண்ணாது. இட் இஸ் ஆக்சுவலி இன்சுலேட்டர். டைஎலக்ட்ரிக் வந்து இன்சுலேட்டர். ஓகே, அது என்ன பண்ணாது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. கரெக்டு தானே? கண்டக்டர் தான் என்ன பண்ணும்? சார்ஜை வந்து கண்டக்ட் பண்ணுமே தவிர டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்சஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸுக்கு அதோட ஆப்போசிட்டில் இருக்கும். டு ஹேவ் நோ சார்ஜ் கேரியர்ஸ். ஏன் அதை கரண்ட்டை மீன்ஸ் சார்ஜை கனெக்ட் பண்ணாது டைஎலக்ட்ரிக் அப்படின்னா அதில் சார்ஜ் கேரியர்ஸ் கிடையாது, அது ஃப்ரீ சார்ஜ் வந்து கிடையாது. அதான் அதுக்கு ரீசன். ஸோ ரீகால் ஃப்ரம் த செக்ஷன் முன்னாடி நம்ம பார்த்த அந்த டாபிக் கனெக்ட் பண்ணுறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ தான் அடுத்தது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற கேஸில் கண்டக்டர் எடுத்து போய் பிளேஸ் பண்ணால் என்ன நடக்குன்ற கேஸ் எடுக்கிறாங்க. த ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் move and charge distribution in the conductor adjust itself such a way that electric field due to induced charge opposes the external field within the conductor. This happens until the static situation, the two fields cancel each other and net electrostatic field in the conductor is 0. ஓகேவா? ஆக்சுவலாக அது ஒன்றும் இல்லை. நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ சார்ஜ் ரேண்டம் டேரக்ஷன் வந்து பர்டிகுலர் டேரக்ஷனுக்கு உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரேண்டம் டேரக்ஷன் வந்து பர்டிகுலர் டேரக்ஷனுக்கு அந்த ஓரியன்டேஷன் வரக்கூடிய அந்த டேரக்ஷன் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்? சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? திரும்ப ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதான் அந்த பாயிண்டோட மீனிங். அதுக்கப்புறம் இன் அ டைஎலக்ட்ரிக் திஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ டைஎலக்ட்ரிக்கில் என்ன கிடையாதுன்னா திஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் நாட் பாசிபிள். கண்டக்டரில் இருக்கிற மாதிரி. It turns out that external field induces dipole moment by stretching or reorienting molecules of dielectric. External field நால என்ன நடக்கும்? Induces the dipole moment. External field நால dipole moment induce ஆகும் by stretching or reorienting molecules of the dielectric.
Okay, the collective effect of all molecule dipole moments is net charges on the surface of dielectric will produces that opposes the external electric field. Unlike in a conductor, the opposing field is so induced does not the external field. See, இதுதான் ஆக்சுவலாக அந்த டயக்ராம். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது. இது வந்து கண்டக்டர், இது டைஎலக்ட்ரிக். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கு பாருங்கள், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் நமக்கு என்ன ஆகிடுவீங்க, கண்டக்டரில் 0 ஆகிடும். see here, தெரியுதா? ஆனால் டைஎலக்ட்ரிக்கில் உங்களுக்கு என்ன கிடைக்காது, இன்சைடில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுது. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. எதில், டைஎலக்ட்ரிக்கில், கண்டக்டரில் 0 ஆகிடும். இதுதான் இந்த டயக்ராமில் இருக்கிற பாயிண்ட் தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு the extent of effect depends on the nature of dielectric. To understand the effect we need to look the charge distribution of dielectric at molecular level. Right, இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். The molecules of substance may vary polar and non-polar molecule. Polar and non-polar molecules. Okay, in non-polar molecule, the centers of positive and negative charges coincide. What is the meaning of non-polar அப்படின்னா, centers of positive and negative charges coincide. அதாவது என்னது, பாசிட்டிவும் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கோயின்சைட் ஆகிடும். ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே ரெண்டினுடைய சென்டர் என்ன ஆயிருக்குன்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி கோயின்சைட் ஆகிருக்கும். புரியுதா? அதான் என்னது, நான் போலார். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இன் நான் போலார் மாலிகுல் த சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கோயின்சைட். த மாலிகுல் தென் ஹேஸ் நோ பர்மனண்ட் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் எப்போ இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆகணும். கரெக்டு தானே? டைபோல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ளஸ்ஸும் மைனஸும் செப்பரேட்டாக இருந்தால், லைக் ப்ளஸ் இங்கே இப்போ மைனஸ் இங்கே இருந்ததுன்னா, இப்போ செப்பரேட் ஆகிருந்தால் நமக்கு இங்கே என்ன இருந்திருக்கும், டைபோல் மொமெண்ட் இருந்திருக்கும். கரெக்டாக? இதான் நம்ம படிச்சிருக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டு ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டைபோல் மொமெண்ட்டும் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இங்கே என்ன ஆயிருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கோயின்சைட் ஆயிருக்கு. பாசிட்டிவும் நெகட்டிவ் ஒரே அதோட சென்டர்ஸ் ரெண்டும் கோயின்சைட் ஆனதுனால தேர் இஸ் நோ கேப். அந்த 2A என்ன கிடையாது, இருக்காது. இங்கே தேர் இஸ் நோ கேப். நார்மலாக நம்ம படித்த கேஸை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இதுக்கு என்ன கிடையாது, நோ பர்மனண்ட் டைபோல். அந்த வாரம் நல்லா போகுது. அதனால தான் அதுக்கு பேர் நான் போலார்னால நோ பர்மனண்ட் டைபோல் மொமெண்ட். எக்ஸாம்பிள், நார்மலாக நமக்கு தெரிஞ்ச அந்த கேஸ் எடுத்திங்கன்னா நான் போலார் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த ரெண்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. சி ஹியர், இது ரெண்டும் நான் போலார். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஹெச்சும் இதனோட ஹெச்சோடைய அதனுடைய ரெண்டுமே அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கும், கோயின்சைடாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, O2 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து CO2 கொடுத்துருக்காங்க. தட் ஆல்சோ எக்ஸாம்பிள், H2CO2. இதுவுமே என்னவாக இருக்கும், உங்களுக்கு கோயின்சைடாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட சைஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைஸ் இருக்கும். சி ஹியர், இதனுடைய இந்த சர்க்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, இதனுடைய சைஸு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்காது. ஸோ அது கோயின்சிடென்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் அந்த சைஸ் ஆஃப் அந்த மாலிகுல் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இதில் நான் போலாரில் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரியா? விச் பிகாஸ் தேர் இஸ் சிமெட்ரி. அதுக்கு ரீசன் வந்து இந்த சிமெட்ரியில் என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இங்கே இருக்கும். தெரியுதா? இதான் அந்த ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டி. இங்கேயும் சென்ட்ரு, இங்கே ஹெச் இருக்கும் உங்களுக்கு. லைக் தட் சிமெட்ரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஹாவ் நோ டைபோல் மொமெண்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன இருக்காது, நோ டைபோல் மொமெண்ட். ஆன் த அதர் ஹேண்ட் போலார் மாலிகுல்ஸ் இஸ் ஒன் வித் சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட். இதான் அங்கே டிஃபரன்ஸ். போலார் எடுத்திங்கன்னா சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டடாக நார்மலாக நம்ம டைபோல் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். எதில், போலார் மாலிகுல்ஸில். அப்போ அதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்மனண்ட்டாகவே டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஓகே, such molecules have permanent dipole moment.
அண்ட் அயானிக் மாலிகூல் சச்சஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl, அப்புறம் வாட்டர் மாலிகூல் H2O, இது எல்லாமே எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது HCl. இதில் அந்த பர்மனன்ட் டைபோல் இருக்கும். டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த பக்கம் போட்டிருக்காங்க, திஸ் இஸ் த ஆரோ டைரக்ஷன். டைபோல் மொமெண்ட் எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், எந்த டைரக்ஷனில் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ், அதான டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன். அப்போ இதில் எது நெகட்டிவ் பாருங்கள், இந்த அயானில் இது Cl மைனஸா, கரெக்ட், H ப்ளஸ். அப்போது டைபோல் மொமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதனால தான் இந்த கேஸில் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இப்படி போட்டிருக்காங்க. பிகாஸ் Cl என்னது நெகட்டிவ், H வந்து பாசிட்டிவ். இது ரெண்டு வேறு வேறு சைஸ். அதனால தான் என்ன ஆகலை, சென்டர்ஸ் வந்து கோஇன்சைட் ஆகலை. தெரியுது உங்களுக்கு, என்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா Cl எவ்வளோ பல்ஜாக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப அதோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதனால டைபோல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. கிளியர். அப்புறம் இது மைனஸ் ப்ளஸ், இதான் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன். இதில் எடுத்திங்கன்னா H2 எடுக்கும்போது என்ன ஆகிடும் இந்த கேஸில், ஸோ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் டு ப்ளஸ் டைரக்ஷன் வரலாம். டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. புரியுதா? இது H2Oவில் அந்த டைரக்ஷன். இதுதான் போலாருக்கும் நான் போலாருக்கும் உள்ள இந்த பாயிண்ட். போலார் வந்து நமக்கு என்னது பர்மனன்ட் டைபோல், நான் போலாரில் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா நம்ம டைபோலை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போலார் கேஸில், இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காததுக்கு முன்னாடி நான் போலாரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன இருக்குது பாருங்கள், அந்த ஒரே சர்க்கிள் இருக்குன்னா கோஇன்சைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் செப்பரேட் ஆகலை, ரெண்டும் கோஇன்சைட் ஆகிருக்கு. இதில் நான் போலாரில் ஃபஸ்ட்டு கேஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும்போது. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணனா என்ன நடக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அது ரெண்டும் கோஇன்சைட் ஆகிருந்தது இல்லையா, அது என்ன ஆகும், ஸ்டார்ட் டு செப்பரேட் டியூ டு ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ஷன், அந்த ரிப்பல்ஷன் பேஸ்ட் ஆன் த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து என்ன ஆகும், அட்ராக்ட் அண்ட் ரிப்பல்ஷன் கேஸை வச்சு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, டைபோல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் என்ன ஆகும், டைபோல் ப்ரொடியூஸ் ஆகுது. தெரியுதா, ப்ளஸ் மைனஸ் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ். நவ் டைபோல் produce when external electric field applied in a non-polar molecules. புரியுதா? எலக்ட்ரன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத போது என்ன இருக்காது, நமக்கு டைபோல் மொமெண்ட் இருக்காது. அதனால தான் நோ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா டைபோல் ஃபார்ம் ஆகும். அதனால் அது பர்மனெண்ட்டாக கிடையாது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா மட்டும் தான் நடக்கும். ஆனால் நான் போலார் கேஸ் பார்த்துட்டு போலார் கேஸ் எடுத்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி பாருங்கள் செப்பரேட் ஆயிருக்கா, ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது, செப்பரேட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது ரேண்டம் டைரக்ஷனில் இருந்து எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அந்த ஓரியன்டேஷன், அதாவது அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஏதோ ரேண்டம் டைரக்ஷன் மூவ் ஆச்சு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணவொன்னே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் ஆஃப்டர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது நடக்கிறது. பட் இதில் E0வாக இருக்கும்போது நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போதும் டைபோல் ஆல்ரெடி ப்ரெசன்ட், டைபோல் மொமெண்ட். புரியுதா? அதான் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் சொல்கிறேன் எந்த கேஸுக்கு, போலார் மாலிகூல்ஸுக்கு. காட் இட் ரைட். ரைட். நெக்ஸ்ட்டு போலரைசேஷன் அப்படின்ற கேஸ் பார்க்க போகிறோம். வெதர் போலார் ஆர் நான் போலார், எ டைஎலக்ட்ரிக் டெவலப்ஸ் எ நெட் டைபோல் மொமெண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, போலார் ஆர் நான் போலார், a dielectric develops a net dipole moment in the presence of external electric field. External electric field present இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், net dipole moment ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகும்போது both polar and non-polar. The dipole moment per unit volume, the dipole moment per unit volume is called polarization. It is denoted by P vector. For linear isotopic dielectrics, this is formula, polarization formula, P vector equal to P vector equal to epsilon naught into susceptibility, electric susceptibility into E vector. Okay, where susceptibility என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா
Dielectrics known as electric susceptibility ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதனுடைய நேச்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆஃப் த டயலெக்ட்ரிக் மீடியம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேராக தான் வரும். அந்த போலார் நான் போலார் தான் நீங்கள் மெயினாக மைண்டில் இங்கே வச்சுக்கணும். ஓகே ரைட். வாங்க அடுத்த ப்ரைமரி ஹெட்டிங் நம்ம போகிறது கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் ஆர் கெப்பாசிட்டன்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட். கெப்பாசிட்டர் இந்த டிவைஸோட நேம், அது நம்ம கால்குலேட் பண்ண போகிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? கெப்பாசிட்டன்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஹெட்டிங் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி இயர் கெப்பாசிட்டர் இன்டர்லிங்க் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். அது செப்பரேட்டாக ஈக்குவல் கெப்பாசிட்டர் கேட்கலாம், பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் கேட்கலாம், இல்லை கரண்ட் சாப்டரில் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பர்டிகுலர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸு, இல்லை அந்த கேஸில் எவ்வளோ கரண்ட் பர்டிகுலர் அந்த காம்பனண்ட்டில் பாஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் கெப்பாசிட்டரோட பேசிக் பிரின்சிபல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, a capacitor is a system of two conductors separated by an insulator. A capacitor is the definition actually. Capacitor system of two conductors separated by a insulator. Two conductors insulator பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சோம்னா அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கெப்பாசிட்டர். The conductors have charges Q1 and Q2. The potential V1 and V2 usually practice two conductors. நம்ம ஜென்ரலாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, டூ கண்டக்டர்ஸோடைய சார்ஜ் வந்து Q லைக் இதுவும் Q சார்ஜ், இதுவும் Q சார்ஜ். இதனுடைய பொட்டன்ஷியல் V1, இதனுடைய பொட்டன்ஷியல் V2. இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இதில் ஃபுல்லாக நெகட்டிவ். ஓகேவா? ஸோ கன்சிடர் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் a capacitor. The conductor may be so charged connecting them. The two terminals of the battery Q is called charge of the capacitor. Through this fact, charge on one of the conductors, the total charge of the capacitor is 0. Total charge of the capacitor, total நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா net charge of the capacitor எப்பயுமே என்னவா இருக்கும்? 0. ஆக்சுவலாக கெப்பாசிட்டர் என்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இட் இஸ் a charge storing device. சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டர். ஸோ அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற நெட் சார்ஜ் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். The total charge of the capacitor is 0. The electric field in the region between the conductors proportional to charge Q. ஆக்சுவலாக இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Capacitance C equal to Q by V இருக்கு இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா Q வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படின்னு இருக்கும். சார்ஜும் பொட்டன்ஷியல் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் C தான் என்னது? Q by V. இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா Q ஈக்குவல் டு CV கிடைக்கும். தென் என்ன வரும் நமக்கு? C ஈக்குவல் டு Q by V அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் ஆக்சுவலாக இது வந்து டெரைவ் பண்ணது. அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த C வந்து இண்டிபெண்ட் ஆஃப் Q or V. இண்டிபெண்ட் ஆஃப் Q or V நான் என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டன்ஸ் அந்த C வேல்யூ வந்து Qயும் V இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த கண்டக்டர். ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த கண்டக்டர் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா என்ன மீனிங்? ஷேப்பு, சைஸு, செப்பரேஷன் பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டன்ஸ் C வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த கண்டக்டர். அது நம்ம யூஸ் பண்ணுற அந்த கண்டக்டருடைய ஷேப்பு, அதோடைய சைஸு, அப்புறம் அந்த டூ கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? கெப்பாசிட்டர் டூ கண்டக்டர்ஸ் செப்பரேட்டட் பை இன்சுலேட்டர்னு பார்த்தோம். அந்த டூ கண்டக்டர்ஸ் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதான் என்னது? கெப்பாசிட்டன்ஸுக்கு அந்த டிபெண்டன்ட் காம்பனன்ட் Q அண்ட் V அது டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, அதான் அந்த பாயிண்டோடைய மீனிங். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இதோட SI யூனிட் என்னது? ஃபாரட். இதோட SI யூனிட் வந்து ஃபாரட். C ஈக்குவல் டு Q by V அப்படின்றதுனால இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? C ஈக்குவல் டு Q by V அப்படின்னா 1 ஃபாரட் எதுக்கு ஈக்குவல்னா, சார்ஜுக்கு வந்து கூலும், இதுக்கு வந்து 1 வோல்ட். ஸோ அப்போ 1 கூலும் வோல்ட் பவர் -1 தான் எதுக்கு ஈக்குவல்? 1 ஃபாரட்டுக்கு ஈக்குவல். புரியுதா? 1 ஃபாரட் அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 ஃபாரட் ஈக்குவல் டு 1 கூலும் வோல்ட் பவர் -1. ஓகே, இது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டரோட சிம்பிள். இது நார்மலாக நம்ம கெப்பாசிட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஓகே, தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த பேராகிராஃபில். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ, ஆக்சுவலாக அந்த வேல்யூ இருக்கு இல்லையா? அது எல்லாமே நமக்கு ஜென்ரலாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மைக்ரோ ஃபேரட், நானோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பிகாஸ் ஃபேரட் இஸ் ஏ
பிகர் யூனிட். கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து ஃபேரட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகர் யூனிட். ஸோ அதனால நமக்கு கொடுக்குற டேட்டா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மைக்ரோ ஃபேரட் இல்லை 5 பிக்கோ ஃபேரட் 10 நானோ ஃபேரட் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்களே தவிர எக்ஸாக்டாக ஃபேரட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணி ஆகணும், நானோவோ மைக்ரோ பிக்கோவோ அது என்ன பண்ணணும் 10 பவர், மைக்ரோ வந்து 10 பவர் -6, நானோ வந்து 10 பவர் -9, பிக்கோவா இருந்தால் 10 பவர் -12 மாற்றி தான் பண்ணணும். பிகாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எவ்ரி டேட்டா ஷுட் பி இன் எஸ்ஐ யூனிட், அதனால நம்ம மாற்றி ஆகணும். பட் ஃபேரட்ன்ற வேல்யூவில் டேரெக்டாக நமக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, கிவன் டேட்டா இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து ஃபேரட் இஸ் ஏ ஹியூஜ் யூனிட், பெரிய யூனிட், அதனால தான் எப்பயுமே இந்த டேட்டாவில் இருக்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த கேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. parallel plate capacitor இதான் நம்மளுடைய மெயின் ஹெட்டிங். ஓகேவா? ஸோ 2 parallel plate எடுத்துக்கிறீங்க. இதான் சப்போஸ் இப்போ இதில் தான் இது 2 parallel plate எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. இது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸு டி இருக்குது. அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்டோர் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், சாரி அந்த சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைட்ஸ் இப்போ பாருங்கள், பிளேட் ஏ நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். இது என்ன பண்ணும், இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். சரியா? இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதில் நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எந்த பக்கம் போட்டிருக்காங்க தெரியுதா? ஏன் இந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் சார்ஜஸ் இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ்ல எண்ட் ஆகும். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடில் வந்து நமக்கு என்னது 0. கெப்பாசிட்டர் அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ட் ஒன்லி இன்சைடு. அந்த இன்சைடு கேஸோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே ரொம்ப பேசிக்காக என்ன முக்கியமான ஃபார்முலாவை அதான் பார்க்க போகிறீங்க. E = Q/ε0A. இதான் என்னது, இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அந்த கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா Q/ε0A என்னது, ஏரியா ஆஃப் த பேரலல் பிளேட். அந்த பிளேட்டோட ஏரியா தான் நமக்கு என்னது இங்கே ஏ. இதெல்லாமே அவுட் சைடில் 0ன்னு சொன்னோம் இல்லையா, அது டெரிவேஷன் நமக்கு டீட்டெயிலாக இருக்கும். அது ரீசன் என்னன்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பேசிக் ரீசன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ட்ராவல் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதெல்லாம் நமக்கு அங்கே 0 அவுட் சைடில். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் இந்த கேஸில் எடுத்திங்கன்னா இதுதான் ஃபார்முலா V = QD/ε0A. ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபார்முலாலாம் ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதான் நாங்கள் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு பார்த்தது சரியா, அது இந்த ஃபார்முலா Q/ε0A. பொட்டன்ஷியலோட ஃபார்முலா V = QD/ε0A. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கெப்பாசிட்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா என்ன, C = Q/V. அதில் விக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் Q கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். C = ε0A/D சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான ஃபார்முலா, கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம், அதனுடைய ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக? இதுதான் இந்த கேஸுக்கு பேரலல் பிளேட் இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். ε0ன்றது வேக்கம், எப்சிலான் போட்டீங்கன்னா எனி அதர் மீடியம், டயலக்ட்ரிக் மீடியம் ஆகிடும். அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்றது என்னது, ஏரியா ஆஃப் த பிளேட்டு. ஸோ ஏரியா ஆஃப் த பிளேட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது எது, கெப்பாசிட்டன்ஸ். சொல்ல பாயிண்ட் புரியுதா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டு, செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா கெப்பாசிட்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், குறைஞ்சதுன்னா இன்க்ரீஸ் ஆகும் டிஸ்டன்ஸு, டிஸ்டன்ஸ் அதிகமான கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது Q அண்ட் V டிபெண்ட் பண்ணல, எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, C = ஃபைனலாக ε0A/D. இதுதான் என்னது ஜாமெட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன் பர்டிகுலராக பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் ஃபார்முலா. வேக்கமில் நமக்கு பேரலல் பிளேட் வைக்கும்போது சம் டிஸ்டன்ஸ் இங்கே D டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகிற கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ வந்து C = ε0A/D. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதில் V வேல்யூ உங்களுக்கு தெரியணும், V உடைய ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கேஸுக்கு. அதே மாதிரி E என்ன இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக C உடைய வேல்யூ இது. ஓகேவா? அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் ஆன் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ நீங்கள் வந்து அந்த கெப்பாசிட்டர் ஆல்ரெடி பேரலல் பிளேட் பிட்வீன் இன்சர்ட்டில் வேக்கமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகும், இதுதான் ஆக்சுவலாக அது கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? கெப்பாசிட்டர் நமக்கு வந்து லைக் இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறோம். ஓகேவா?
இந்த கேஸில் இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம வேக்கம்னு எடுத்துக்கிறோம். இது வந்து வேக்கம் சுச்சுவேஷன். ஸோ வேக்கமாக இருந்ததுன்னா இந்த மீடியம் என்னது எப்சிலான் நாட். ஸோ இங்கே நமக்கு எல்லாமே என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ் இருக்கும் இல்லையா. இங்கே நமக்கு எல்லாமே மைனஸ் மைனஸ்னு இருக்கும். அப்போ இதில் சியோடைய வேல்யூ என்ன எப்சிலான் நாட் A/D. இது வந்து எப்போ வேக்கம்ல, கரெக்டா? இது வேக்கம்ல. டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்றீங்க. இது இந்த கேஸுக்கு டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணோம்னா இன்னொரு கேஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று எடுக்கிறீங்க. இப்போ இதுக்கு இன்பிட்வீன்ல வேற ஒரு மீடியம் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணதை அந்த டிஃப்ரென்ஸ் ஷேட் பண்ணி காமிக்கிறதுக்கு அப்படி போடுறேன். ஓகேவா? இந்த டயஎலக்ட்ரிக் மீடியமுடைய கான்ஸ்டன்ட் என்னது K. அதர்வைஸ் we can use எப்சிலான் R. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். Kன்னு யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வாட் எப்சிலான் Rன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே இப்போ என்ன இருக்கும் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். புரியுதா? டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? இது C'. இதுதான் ஆக்சுவலாக கேஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அந்த டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போதும், என்ன பர்பஸுக்காக என்ன ரீசனுக்காக நம்ம டயஎலக்ட்ரிக்கை கெப்பாசிட்டிக் பீரியடில் இன்சர்ட் பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தான் இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயஎலக்ட்ரிக் நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிளேட் A பிளேட் B பேரல் பிளேட் பார்த்தோம் இல்லையா. ஒன்ஸ் when you are inserting a dielectric அதில் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிட்டு அதில் சார்ஜ் அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுதுனால C = Q/V இல்லையா. V குறையுதுன்னா C என்ன ஆகும் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுது இல்லையா C = Q/V. ஸோ V குறையும் போது டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் குறையும். பொட்டன்ஷியல் குறைஞ்சா C இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயஎலக்ட்ரிக் வேல்யூ ஏற்ற மாதிரி அது என்ன ஆகும் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ மோர் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் இருக்கும். புரியுதா? அந்த ஃபைனல் வேல்யூ தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கொடுத்துருப்பாங்க. C = இது இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. ஆக்சுவலா இப்படி வரும். பிஃபோர் இன்சர்ட்டிங் டயஎலக்ட்ரிக் வந்து C = ε0 A/D. இது வந்து பிஃபோர் இன்சர்ட்டிங் டயஎலக்ட்ரிக்கா இருந்தா பிஃபோர் இன்சர்ட்டிங் டயஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா. அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆஃப்டர் இன்சர்ட்டிங் டயஎலக்ட்ரிக். ஓகேவா? டயஎலக்ட்ரிக் வந்து Kன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாட் எப்சிலான் R. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே KR எப்சிலான் R. தென் தட் இஸ் C' எடுத்துக்க போறேன். அந்த C' எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா K × ε0 A/Dன்னு கிடைக்கும். K × ε0 A/Dனா ε0 A/Dக்கு பதிலா திரும்ப என்ன எழுதலாம் Cன்னு எழுதலாம். K டைம்ஸ் ஆஃப் C அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு, டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கெப்பாசிட்டி எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு இன்ட்டு டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேரக்டாக என்ன கிடைச்சிரும் நியூ கெப்பாசிட்டன்ஸ் கிடைச்சிரும். புரியுதா? K × Cனா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என்ன கெப்பாசிட்டன்ஸ் K வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா இன்ட்டு அது கூட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிரும் இந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். அது டெரிவேஷன் அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம கொண்டு வர கன்க்ளூஷன் ஒன்று இப்படி எழுதலாம் K ε0 A/D. அதர்வைஸ் ε0 Aக்கு பதிலாக Cன்னு எழுதிங்கன்னா பிஃபோர் இன்சர்ட்டிங் முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. அதர்வைஸ் இதுல இருந்து K வேல்யூ. இது இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். நோட்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். டயஎலக்ட்ரிக் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K இருக்கு இல்லையா, இது எப்பயுமே உங்களுக்கு என்னவா இருக்கும் K வந்து greater than 1 தான் இருக்கும். இதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K உடைய வேல்யூ greater than 1. அப்போ இது greater than 1 இருந்தா 1.5 2 3ன்னு இருந்தா ஆல்ரெடி இங்க இருந்த வேல்யூவோட தட் மச் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆக முடியும். 1க்கு மேல இருந்தாலே 1.5 2 3 இருந்தா ஆல்ரெடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்ட்டு வாட் அந்த டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K வேல்யூ. அதுக்கு ரீசன் K greater than 1 தான் எப்பயுமே இருக்கும். புரியுதா? இதுவே வேக்கமாக இருந்தால் K வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னு சொல்லணும்
ஃபார் வேக்கம் dielectric constant என்ன அர்த்தம் 1 ன்னு அர்த்தம். இது வேக்கமுக்கு மட்டும்தான். dielectric அதர் தென் வேக்கமா இருந்தா k greater than 1 தான். புரியுதா? வேக்கமுக்கு k வேல்யூ என்னன்னு கேட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திடீர்னு அது dielectric-ஆ இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதோட வேல்யூ 1 ன்னு அர்த்தம். அதர் தென் வேக்கம் நீங்க எப்போ யூஸ் பண்ணீங்களோ அது greater than 1 ஆ இருக்கும். புரியுதா? dielectric அதாவது dielectric என்னது இன்சுலேட்டர் கரெக்டா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதை பத்தி. ஸோ அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த dielectric constant k-க்கு ரேஷியோ எடுங்களா. இங்க என்ன வருதுன்னு பாருங்க. இந்த c டேஷ் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா c இங்க கொண்டு வந்து c dash by c. ஸோ அப்போ the dielectric constant k also equal to என்னவா இருக்கும்? after inserting dielectric ஓட capacitance value by before inserting dielectric capacitance ஓட வேல்யூ ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா c dash by c எடுத்தீங்கன்னா உங்களுக்கு k கிடைக்கும். இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா c நாட்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. c நாட்னா என்னது? வேக்கம். c னா என்னது? after inserting dielectric. ஸோ நான் அது வந்து இங்க c dash யூஸ் பண்ணிருக்கிறேன். அவ்வளவுதான். அது ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அதனால நீங்க அதுல எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. சரியா? ஸோ அதுக்கப்புறம் காம்பினேஷன் இன் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நீங்க வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிதான் n number of capacitors are connected in series or n number of capacitors are connected in parallel இருந்தா how to calculate the equivalent capacitance. ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இங்க கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறோம். ஸோ n number of capacitors connected in series 1 by cs equal to 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3 அப்படி கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டருக்கு அந்த மாதிரி பேரலா பார்த்துருப்போம். 1 by r equal to 1 by r1 1 by r2 1 by r3 if n number of resistors are connected in parallel இருந்தா. கெப்பாசிட்டருக்கு அப்படி ரிவர்ஸ்ல இருக்கும். சீரிஸ்ல நீங்க ரெசிப்ரோக்கலை கால்குலேட் பண்ணணும் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 1 by c equal to 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3 up to n number of capacity என்ன இருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இதுவே பேரலா இருந்தா டைரக்டா நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பேரலா இருந்தா நீங்க என்ன பண்ணா போதும்? sum of the capacitance எத்தனை கெபாசிட்டி பேரலா கனெக்ட் பண்ணா அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டரா இருந்தா சீரிஸா இருக்கு மேல ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். ரெசிஸ்டருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அங்கே வந்து சீரிஸ் பேரலுக்கு என்ன வந்து அப்படிங்கிற ரிவர்ஸ் இருக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கு. இங்கே பேரலுக்கு ஆட் பண்ணிக்கணும். சீரிஸுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? 1 by c1 1 by c2 1 by c3 அந்த பேட்டர்னில் போட்டு ஆன்சரை கெட் பண்ணணும். இது பேசிக். ஓகே, அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். இதுல இந்த 3 ஃபார்முலாவை நீங்க மெமரைஸ் பண்ணி ஆகணும். இதை பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு क्वेश्चंस இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும்? இங்க ஆக்சுவலா u also we can use u. Potential is stored in a capacitor or work done same meaning only. சரியா? u or w ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். Potential is stored in a capacitor or u equal to q square by 2c. இந்த ஃபார்முலா வந்து சார்ஜ் கொடுத்துட்டு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு எவ்வளவு பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொட்டன்ஷியலும் கெபாசிட்டன்ஸும் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் ஸ்டோர் கேட்டா half of cv square half of qv சார்ஜ் v கொடுக்கும்போது. ஸோ அந்த 3 given data c q v இந்த 3ல எந்த 2 டேட்டா நோன் டேட்டா தெரியுமோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 ஃபார்முலாவில் கரஸ்பாண்டிங்காக சூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இது 3 ரிலேஷனுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அந்த கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த கேஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் திரும்ப நம்ம பார்க்குறோம். முன்னாடி நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டி கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த கேஸ் வந்து CQV இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டி கேட்கும்போது தான் இதை யூஸ் பண்ணணும். இன்னொரு கேஸ் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டிக்கு என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன் டேட்டாவாக இருந்தால் பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டி ஃபார்முலா half of epsilon naught e square. என்னது? இது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணும்? in terms of potential energy u in terms of what? in terms of electric field. so electric field given data வந்து area of the plate distance இதெல்லாம் கொடுத்துட்டு potential அதே கெபாசிட்டர் தான் cv கொடுக்காம இல்ல q கொடுக்காம என்ன கொடுத்துருவாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு inside the capacitor area of the parallel plate distance between the plate கொடுத்துட்டு find the potential stored in a capacity கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது ஒரு கேஸ். ஓகேவா? இது என்னது? எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். ஸோ அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு தெரியணும். நம்ம அப்படியே ப்ராப்ளம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம்லாம் வரும்போது. இதில் ஸோ எந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சால் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா பர்டிகுலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி
பெர் யூனிட் வால்யூம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த A இன்ட்டு D இருக்கு இல்லையா, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன், வால்யூம் V இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ பெர் யூனிட் வால்யூம்னா என்ன பண்ணிடுவீங்க, இந்த V இங்கே கொண்டு வந்துட்டு தான் இந்த AD டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா பெர் யூனிட் வால்யூம் பொட்டன்ஷியல் இஸ் ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம்னு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின்ல. சரியா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், half of epsilon naught E square. கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் தெளிவாக கொடுப்பாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொன்னாங்கன்னா half of epsilon naught E square. எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க என்ன பண்ணிடலாம், பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் பெர் யூனிட் வால்யூம் கண்டுபிடிச்சிட முடியும். இதை எப்போ யூஸ் பண்ணணும், பெர் யூனிட் வால்யூம் சொல்ல மாட்டாங்க, ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், C V and Q இந்த 3 டேட்டாஸில் 2 டேட்டாஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா. ஸோ கெப்பாசிட்டர் கேஸில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா வி ஹேவ் டு சூஸ் த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா ஃபார் த ப்ராப்ளம். ஓகே, தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கொஷின்ஸ். இந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி நீட்டில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கு, அது ப்ளஸ் அதில் பேட்டர்ன் என்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்கு, எப்படி ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சாப்டரில் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கும் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வருது நமக்கு ஆல்ரெடி படித்த கான்செப்டை வச்சு அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா கொஷின்ஸ் நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே கான்செப்ட்டும் சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். திரும்ப திரும்ப படிக்கிறத விட ஒன்ஸ் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு திரும்ப 2 டைம்ஸ் கூட நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு கான்செப்ட் ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா? அதனால் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீட் 2025 கொஸ்டின் தான் பார்க்குறோம். இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின் இந்த சாப்டரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். கொஸ்டின் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு என்ன மீனிங், அதில் என்ன டெக்னிக்கல் வேர்டு, ஏதாவது கிரிட்டிக்கலாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன வேர்டு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். புரியுதா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டிக்கல்ன்ற வேர்டு மீனிங்கை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம், 2 ஸ்பியர் நான் எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பியருடைய ஷேப் அண்ட் சைஸ் ரெண்டுமே என்னது ஒன்று தான். ஒரு பால் என்ன சைஸ் இருக்கோ ஸ்பியர் அதே சைஸில் தான் இன்னொரு ஸ்பியரும் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது ஐடென்டிக்கல். கொஸ்டினில் ஐடென்டிக்கல் சொன்னாங்கன்னா தட் இஸ் எ கீவேர்டு. இந்த எந்த சாப்டர் எடுத்தீங்கனாலும் சரி அந்த ஐடென்டிக்கல் வேர்டோட மீனிங் வந்து சிமிலர், 2 வேறு சைஸ் கிடையாது அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த கேஸில் 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. A and B have their centers separated by certain distance அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு ஸ்பியர் A ஐடென்டிக்கல் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அதே சைஸில் இருக்கிறதுனால அதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கிறேன். இதை ஏன்னு சொல்கிறேன், இதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், B அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம ஆறுன்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுப்போம். ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் இஸ் Q. ஸோ இதனோட ஈச் ஸ்பியரோட சார்ஜ் வந்து Q. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வரேன். சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் இஸ் Q. த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் இஸ் Fன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F. அப்போ Fனா எதுக்கு ஈக்குவல், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் நியூட்டன்ஸ் ஆஃப் கூலம்ப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், கூலம்ப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா, இது என்ன வரும் K. இந்த 2 சார்ஜ் Q1 Q2னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q, செகண்ட் சார்ஜ் Q, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் என்னது R. அவங்க ஃபோர்ஸ் Fன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, ரிலேட் பண்ணுறேன். அப்போது ஃபைனலாக இது என்ன எழுதலாம், F = KQ² by R. இதான் அவங்க சொல்லி அந்த கேஸுக்கான டேட்டா. கரெக்டா? கிளியர்? இதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த குழப்பம் கிடையாது இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்களேன். ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் Fன்னு சொல்லிட்டாங்க. அந்த F வேல்யூ தான் எழுதிருக்கிறேங்க நார்மலாக கூலம்ப்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி. A third identical charged conducting sphere is brought in contact. இன்னொரு ஸ்பியரை கொண்டு வரீங்க, அது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடென்டிக்கல். இந்த ஐடென்டிக்கல்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து
இந்த பேலன்ஸிங் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். பொட்டன்ஷியல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும், ஐடென்டிக்கலாக இருந்தால் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இதில் எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி இங்கே வந்துடும் கான்டாக்டில் வைக்கும்போது. இல்லை டேரெக்டாக ஒயர் மூலமாக கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் அதான் நடக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஒன்றுத்தில் ஃபுல்லாக இருக்கும், ஒன்றுத்தில் ஜீரோவாக இருக்குதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஐடென்டிக்கலாக இருந்தால் ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் ஐடென்டிக்கலுடைய அந்த மீனிங் இங்கே. ஸோ ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு என்ன சொல்லிட்டாங்க, அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் இஸ் பிராட் கான்டாக்ட் ஸ்பியர் ஏ ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். இப்போ அடுத்த கேஸ் என்னது, தேர்ட் சார்ஜை ஒன்று கொண்டு வரேன். அந்த தேர்ட் சார்ஜை வந்து இதில் கான்டாக்டில் கொண்டு வரேன். ஓகேவா, இங்கே ஒரு தேர்ட் சார்ஜை கொண்டு வரேன். அது வந்து இனிஷியலாக அன்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. சரியா, அந்த தேர்ட் சார்ஜை கான்டாக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் ஸ்பியர் ஏவில் ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பி, அதுக்கப்புறம் பியில் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரிமூவ் ஃப்ரம் போத், அதுக்கப்புறம் ரெண்டுத்துலேருந்து அந்த அந்த சார்ஜை வெளியில் எடுத்துறீங்க. இப்போ இந்த சி சார்ஜ் நான் இனிஷியலாக எடுத்துக்கிறேன். இதை இந்த கேஸ் இது ஏபிசின்னு எடுத்த மாதிரி இந்த சின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏ சார்ஜ் ஏ அந்த ஐடென்டிக்கல் ஸ்பியர் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சி வந்து கான்டாக்ட் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா இதில் எவ்வளோ சார்ஜோ அதில் ஆஃப் எங்கே போயிடும், சிக்கு போயிடும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஷேப்பாக இருந்தால் இதில் பொட்டென்ஷியல் இருக்குது, இதில் பொட்டென்ஷியல் ஜீரோ, ஏன்னா அன்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. கான்டாக்ட் பண்ணால் பொட்டென்ஷியலோட நேச்சர் என்ன, ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரெண்டுமே ஈக்குவல் பொட்டென்ஷியல் வர வரைக்கும். அப்போ தானே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டாப் ஆக முடியும், பேலன்ஸ்டு கேஸ். ஏன் ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பிகாஸ் ஆஃப் ஐடென்டிக்கல். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த சியில் எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சியில் இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கும், Q/2. எப்போ, ஆஃப்டர் கான்டாக்ட் ஏ கூட கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சியில் எவ்வளோ சார்ஜ் வந்துட்டு இருக்கும், Q/2. அப்போ ரிமைனிங் இப்போ ஏவில் எவ்வளோ தான் எனக்கு இருக்கும், ரிமைனிங் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், Q/2. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரிமைனிங் எனக்கு ஏவில் இப்போ இருக்குது Q/2, ஏன்னா Q/2 வந்துருச்சு. அடுத்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த சியை மறுபடியும் இங்கே கொண்டு போகிறேன். சியில் ஆல்ரெடி இப்போ எவ்வளோ இருக்குது, Q/2. பியில் எவ்வளோ இருக்குங்க, Q. இது ரெண்டுத்தையும் கான்டாக்ட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 பண்ணிடணும். அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐடென்டிக்கலாக என்ன அர்த்தம், ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இதில் சம் சார்ஜ் இருக்கலாம், இதில் சம் சார்ஜ் இருந்தாலும் ஆட் ஆகிட்டு ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இல்லை ஒன்றுத்தில் மட்டும் சார்ஜ் இருக்கும், ஒன்று சார்ஜே இல்லைன்னா இதில் இருக்கிற சார்ஜ் ஆஃப் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதா? இனிஷியலாக கொண்டு போகும்போது எம்டி, இதில் மட்டும் சார்ஜ் இருந்தது. அப்போ இதிலிருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப் டு ஈக்குவல் பொட்டன்ஷியல் வர வரைக்கும். ஆல்ரெடி இதில் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்திருந்தா இதில் இருந்து கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணி /2 பண்ணிடணும், பிகாஸ் ஆஃப் ஐடென்டிக்கல். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இதில் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சியில் எவ்வளோ சார்ஜ் வரும், சியில் எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கும் அப்படின்னா இதில் Q ப்ளஸ் Q/2, பியில் இருந்தது எவ்வளோ சார்ஜ், Q. சியில் ஆல்ரெடி இப்போ சியில் இப்போ எவ்வளோ இருக்குது, Q/2. ஏன்னா ஆல்ரெடி நான் ஏவில் கான்டாக்ட் பண்ணிட்டு இப்போ பிக்கு வந்துருக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் எனக்கு, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2Q ப்ளஸ் 1Q 3Q 3Q/2. கரெக்டா? இதை /2 பண்ணணும். இதை நீங்கள் /2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3Q/4 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த சி வந்து சி போட்டுக்கோங்க, அப்போ தான் கிளியர் ஆகும். சி ஈக்குவல் டு, ஏன்னா இங்கேயே 2/2 போட்டிங்கன்னா தான் அந்த 2 ஏன்னு தெரியும். சம் ஆஃப் த 2 சார்ஜஸ் டிவைடட் பை 2. புரியுதா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு /2 பண்ணணும். ஸோ 3Q/2 பண்ணிங்கன்னா இந்த 2 மல்டிப்ளை ஆகிடும் 3Q/4. அப்போது 3Q/4 தான் இப்போ எதுலேயும் வந்திருக்கும், இதுலேயும் வந்திருக்கும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் Q/2. நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் Q/2 சிக்கு போயிடுச்சு, ரிமைனிங் Q/2 மட்டும் இங்கே இருந்தது. இது ரெண்டு கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக டிவைட் ஆகிடுது. இதில் இருந்த சார்ஜ் Q/2 ரெண்டு ஆட் ஆகிட்டு /2 பண்ணால் 3Q/4 வருது. 3Q/4 தான் இப்போ பியிலையும் இருக்கும் சியிலையும் இருக்கும். அப்போ பியில் இருக்கக்கூடியது இப்போ Q/2, ஏவில் இருக்கிறது Q/2, பியில் இருக்கிறது என்ன வரும், 3Q/4. ஸ்டில் என்ன டிஸ்டன்ஸு, அதே டிஸ்டன்ஸு தான் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஃபைனலாக அது ரெண்டுத்துலேயும் இருந்தால் அந்த சி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஏ அண்டு பி. இப்போ ஏ அண்டு பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நியூ ஃபோர்ஸு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ப்ரீவியஸ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்ன? F = K. வாட் இஸ் ஏவில் இருக்கிற சார்ஜ் என்னது? Q2 இன்ட்டு இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 3Q/4. சொல்கிறது புரியுதா பாருங்க? கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கு இப்போ நடுவில் ஆஃப்டர் கான்டாக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏவில் இருக்கிற சார்ஜ் பியில் இருக்கிற சார்ஜ் அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்டில் R தான். புரியுதா? இது நியூ ஃபோர்ஸ், அது F டேஷ்னு எடுத்துக்கிறேன். அந்த நியூ ஃபோர்ஸ் தான் என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் அதை எப்படி எழுதலான்னு பாருங்க. K(Q²) 4 × 2 8 கரெக்ட். அங்கே ஒரு 3 வேலை இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் கரெக்டாக டேலி பண்ணி எழுதுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 3 வந்திருக்கு. 3 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. 3KQ² by 4 × 2 8 by R. புரியுதா? 4 × 2 8 பையில் தான் வரும். இன்ட்டு R என்ன ஆகிடும்? 8 × R ஆகிடும். சொல்கிறது புரியுதா பாருங்க? Q × Q² 3 ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். 4 × 2 8 அது டிவிஷனில் இருக்குது. பை ஒரு ஆருக்கு மேலே 8R. இப்போ KQ² by R மேலே என்ன எழுதலாம்? Fன்னு எழுதலாமா? கரெக்ட். KQ/2 R மேலே Fன்னு எழுதுனா அப்போ இங்கே என்ன வரும்? 3/8 of F. எதுக்கு? ஈக்குவல் F டேஷ். த நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருந்த ஃபோர்ஸோடைய 3/8 ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்க. ஆப்ஷன் இஸ் பி. இதான் இந்த வருஷம் கேட்ட கொஷின். இது கொஷின் டஃப்லாம் கிடையாது. இதை நான் உங்களுக்கு புரியுறதுக்காக மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் லென்த்தியாக போட்டுருந்துருக்கிறேன். நீங்கள் சப்ஜெக்ட் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஐடென்டிக்கலாக நமக்கு தெரியும். F = KQ² R. இதை டக்குன்னு போட்டுடலாம். இது முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடென்டிக்கல் சார்ஜை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல கான்டாக்ட் பண்ணும்போது இது எம்டி. இதில் சார்ஜே கிடையாது. ஏவில் மட்டும் தான் சார்ஜ் இருக்குது. ஐடென்டிக்கலாக ஈக்குவலாக டிவைட் ஆகிடும் Q/2. அப்புறம் இதில் கான்டாக்ட் பண்ணும்போது Q + Q/2 என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3Q/2ன்னு கிடச்சிரும். இது டோட்டல் சார்ஜ். அதுக்கப்புறம் அது ரெண்டா சிக்கும் பிங்க டிவைட் ஆகிடும். பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 3Q/4ன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே Q/2 இங்கே 3Q/4. ஸோ அகைன் கூலம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இதை இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஸோ நான் ஸ்டெப்ஸ் போகிறதுனால உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காட் இட்? ஸோ இதான் இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். இது லென்த்தி கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் இதில் கேட்கல. ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நமக்கு. இதுக்கு முன்னாடி ஜேஇலையும் வந்திருக்கு, சம் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு, நீட்லேயும் ப்ரீவியஸ் டைப் ஆஃப் ஏன்னா அந்த ஓல்டு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் சில டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த மாதிரி வந்திருக்கு. இது புதுசுலாம் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை ஐடென்டிக்கலோட மீனிங் உங்களுக்கு கரெக்டாக புரியாமல் இருந்தால் அந்த கொஸ்டின் உங்களுக்கு சேலஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் அது டைம் எடுக்காது. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். புரியுதா? அதனால் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க. ரைட். இதுவும் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான். கரண்ட் கொஸ்டின் 2025. அந்த எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட். இது சிம்பிள் கொஸ்டின் தான். டேரெக்டாக டேட்டாவை பாருங்க. டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. அலைன்ட் வித் டைரக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 10⁵ நியூட்டன் coulomb per coulomb. The dipole, then it is rotated the angle of 60 degree with respect to the electric field. இதுதான் ஆக்சுவலா இந்த ஃபார்முலா. Then change in potential energy. இப்போ தானே பார்த்தோம் இல்லையா? Change in potential energy. நான் அங்கே ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். Potential energy U = PE. புரியுதா? ஏன் PE யூஸ் பண்ணுறேன்? ஸோ நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்த்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்? டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தோம்? PE × cos θ0 - cos θ1 ஒரு ஃபார்முலா மென்ஷன் பண்ண ஞாபகம் இருக்கா? இனிஷியல் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஃபைனல் ஆங்கிள், அதுக்கப்புறம் P × E. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுருக்கலாம். புரியுதா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா கிடையாது. இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த ஃபார்முலா தான். உங்களை ஹைலைட் பண்ணாங்க நடத்தும் போதே இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவில் இருக்க வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைபோல் மொமெண்ட் வந்து 5 × 10⁻⁻6. கரெக்டா? இதான் என்னது? டைபோல் மொமெண்ட் P. எலக்ட்ரிக் ஃபீல்டு E இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 10⁵. கரெக்டா? தீட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? The dipole is rotated through angle 60 degree with respect to electric field. 0ல இருந்து 60 degree ரொட்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இனிஷியல்
அப்போ எது மென்ஷன் பண்ண இனிஷியல் என்னது 0 டிகிரி மைனஸ் 0லேருந்து எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்கு 60 டிகிரி. புரிஞ்சுதா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 × 4 20 10 power -6 -6 + 5 ஆகிடும் -1 ஆகிடும். வாட் இஸ் cos 0 1 cos 60 வேல்யூ என்ன 1/2. இந்த 0வும் 10 power -1 கேன்சல் ஆகிடும் இல்லையா? 10 power -1 அது 1/10. ஸோ அது கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் 2 × வாட் இஸ் 1 - 1/2 ஹாஃபா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இல்லை 1லேருந்து ஹாஃப் போச்சுன்னா என்ன வரும் ஹாஃப். அப்போ ஃபைனலாக என்ன ஆகும் நமக்கு இங்கே இந்த 2 கேன்சல் ஆகிடும். தென் வாட் இஸ் த ஆன்சர் 1. ஆன்சர் இஸ் 1 ஜூல். இருக்கா பாருங்க, இருக்கா? இது இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் அப்போ அந்த கொஸ்டின் தான். இதில் என்ன இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதாவது கான்செப்ட் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா கரெக்டாக ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா கிவன் டேட்டா அப்படியே எடுத்து போட்டு ஆன்சர் போட்டு வந்துட போகுது. இதில் எதுவும் பெருசாக ஒன்றும் ரொம்ப ஸ்டெப்ஸ் போகிற வேலை காம்ப்ளிகேட்டாக எதுவும் கிடையாது. கால்குலேஷன் கூட சிம்பிள் தான். சரியா? நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்து 20-25 கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிங்கன்னா சப்ஜெக்டாக நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை நமக்கு ஏன் அது டஃப்பாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரல. திடீர்னு அடாப்ட் ஆக முடியல. அதுதான் பிரச்சனை ஆயிடுது. ஆனால் பட் தட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். அந்த அளவுக்கு இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது தான் அது பிரச்சனை. அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சப்ஜெக்ட் தரவு பண்ணுங்கள், கான்செப்ட் தரவு பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டையும் கான்ஃபிடென்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. சரியா? இந்த என்ன மாதிரி வரும் எப்படி வரும்ன்ற பயம் இல்லாமல் போகலாம், தைரியமாக போகலாம். சரியா? ரைட். அடுத்தது கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? என்ன பண்ணியிருக்கேன்னு? ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின். A metal cube of side 5 cm is charged with 6 microcoulomb. The surface charge density on the cube is கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் திரும்பவும் மறுபடியும் நல்லா ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இது மெட்டல் கியூப் ஆஃப் சைடு, ஒரு மெட்டல் கியூப் சொல்லிட்டாங்க. அதனுடைய சைடு எவ்வளோவா 5 cm. கரெக்டாக? ஒரு இமேஜினேஷனுக்கு வேணால் அது நம்ம டேட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தேவையில்லை. சார்ஜ் கியூ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி? சிக்மா. இப்போ தான் கொஞ்சம் ஒரு இடத்துல பார்த்தோம். கரெக்டாக? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு சில இந்த 3 டென்சிட்டிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். கரெக்டாக? அதில் ஒன்று தான் என்னது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதோடைய ஃபார்முலா என்ன? சிக்மா ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆர் ஏரியா. சிக்மா ஈக்குவல் டு Q/A. கரெக்டு தானே? இங்கே ஏரியாவை அவங்க கொடுக்கல டைரெக்டாக. ஏரியா கொடுக்காம அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கியூப்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஷேப் சொல்லியிருக்காங்க? மெட்டலோட ஷேப் வந்து கியூப். அப்போ வாட் இஸ் ஏரியா ஆஃப் கியூப்? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ கியூப்ன்றது என்னது? நம்மளுடைய ஸ்கொயர் ஷேப்போடைய 3 டைமென்ஷன். கரெக்ட் தானே? ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதை அப்படியே 3 டைமென்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கியூப் கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை ஃபேஸ் வரும்? 6 ஃபேஸ். 1 ஃபேஸோட ஏரியா என்னது? A². அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த கியூப் என்னது? 6A². இல்லை நீங்கள் 10th மேக்ஸ் நல்லா ஞாபகம் படிச்சிருந்தாலே டோட்டல் ஏரியா ஆஃப் கியூப் ஃபார்முலா TSA CSAன்னு படிச்சிருவீங்க. ஞாபகம் இருக்கா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபோடைய ஃபார்முலா 6A². அது ஞாபகம் இருந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். இல்லை லாஜிக்கல் திங்கிங்லையும் போட முடியும். அப்போ இங்கே சார்ஜ் என்னது? 6 × 10⁻⁻6. ஏன் 10⁻⁻6 போடுறேன்? ஏன் 10⁻⁻6 போடுறேன்? மைக்ரோ 6 மைக்ரோ கூலும்னா சார்ஜோடைய யூனிட் நம்ம கூலும் தான். பை ஏரியா வந்து இங்கே என்ன வரும்? 6A². ஏன்னா என்ன அர்த்தம்? அந்த சைடுன்னு அர்த்தம். கியூபோடைய சைடு தான் என்னது? ஏன்னு அர்த்தம். புரியுதா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே சைடு ஆஃப் த கியூப்? 5 cm. அப்போ இங்கே A²னா இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 6 கேன்சல். ஸோ 10⁻⁻6 பை இந்த 5 cm. இதான் A. சென்டிமீட்டர் இடத்துல மாற்றி ஆகணும், கண்டிப்பாக மீட்டரில் மாற்றி ஆகணும். புரியுதா? SI யூனிட்ல தான் இருக்கணும் இங்கே. கிளியர்? அப்போ சென்டிமீட்டருக்கு மீட்டருக்கு மாற்றினா 5 × 10⁻⁻2. ஸோ 5 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலாக்கு என்ன இருக்குது எனக்கு? A². அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 10⁻⁻6 பை 25 × 10⁻⁻4. புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? 5² வந்து 25, 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 10⁻⁻4. இந்த -4 மேலே போனால் என்ன நமக்கு?
மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் 10 பவர் +4 ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும் கால்குலேஷனில் போட்டிங்கன்னா சார் இங்கே கண்டினியூ பண்ணுறாது சரியா. ஸோ 10 பவர் -2 டிவைடட் பை 25 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டு தானே. இப்போ இது ஈஸியாக 100 மாற்றலாமா. 25 100 மாற்றினா என்ன பண்ணணும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. அப்போ மல்டிப்ளைடு 4/4 ஏன்னா எலிமினேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டர் 0 வந்தால் கேன்சல் பண்ணுறது ஈஸி இல்லை. அப்போ 25 × 4 எனக்கு 100 ஆகிடும். இப்போ 4 × 10 பவர் -2 பை 25 × 4 என்னது 100. தெரியுது என்ன பண்ணிருக்கேன்னு. 4 × 10 பவர் -2 25 × 4 100. திரும்ப 100 என்ன ஆகிடும். இது ஆக்சுவலாக ஆன்சர் எப்பயும் முடிஞ்சிச்சு சரியா. ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டிருக்கேன். 10 ஸ்கொயர் மேலே கொண்டு போனால் என்ன ஆகும். இந்த 10 ஸ்கொயர் மேலே போனால் என்ன ஆகிடும் 10 பவர் -2 ஆகிடும். கரெக்டா. 10 பவர் -2 10 பவர் -4 எங்கே இருக்குது பாருங்கள் -3 வந்திருக்கா. இங்கே ஆக்சுவலாக 4 × 10 பவர் -4 இங்கே எங்கேயுமே ஆப்ஷனில் 10 பவர் -4 வரல. தெரியுதா பாருங்க. இது கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஆன்சர் 4ல் தான் வந்திருக்கு கன்ஃபார்மாக சரியா. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி பியும் கிடையாது. இதில் மட்டும்தான் 4 வருது. இதில் எதை செக் பண்ணணும் அடுத்தது 10 பவர் -3 வந்திருக்கு. நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 10 பவர் -4. அப்போது ஒரு டெசிமல் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் 0.4 × 10 பவர் -3 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. சொல்கிறது புரியுதா. ஆப்ஷனில் எங்கேயுமே 10 பவர் -4 இல்லை. அப்போ ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலண்ட்டாக எதுன்னு கரெக்டுன்னு பார்க்கணும். அந்த ஈக்குவலண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். 10 பவர் கரெக்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணிடுவீங்க. இதில் இது எது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது ஏன் கிடையாதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன் எனக்கு ஆன்சர் என்னது 4 × 10 பவர் -4 ரவுண்ட் ஹோல் வேல்யூ 4 இருக்கும்போது 10 பவர் -4 தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது 10 பவர் -3 அதனால் அது கண்டிப்பாக கிடையாது. அப்போ அடுத்த ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஆக்சுவல் மீனிங்கில் போனீங்கன்னா 0.5 10 பவர் -3 சால்வ் பண்ணிங்கன்னா எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் முதல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்த ஆன்சரில் இது கண்டிப்பாக ஹோல் வேல்யூ இருக்கும்போது எனக்கு 10 பவர் -4 -3 கிடையாது. அதனால ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்குது. அப்படியும் போட முடியும் எலிமினேஷன் வச்சு. ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் வே சரியா. ரைட். ஸோ டி இஸ் த ஆன்சர். அதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 9 சென்டிமீட்டர் ஃப்ரம் பாயிண்ட் சார்ஜ் 4 × 10 பவர் -7 கூலும். இது ரொம்ப சிம்பிள் கொஷின். அவங்க என்ன கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ஃபார்முலா தான் டைரக்ட் ஃபார்முலா அப்படியே கேட்டிருக்காங்க. V = KQ/R இதான ஃபார்முலா. பொட்டன்ஷியல் V = what KQ/R. ஸோ கேவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க இங்கே அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாம் நமக்கு தெரியும் 9 × 10 to the power 9 இன்ட்டு வாட் இஸ் சார்ஜ் 4 × 10 to the power -7 பை ஆர் என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும் 10 பவர் -2 மீட்டருக்கு மாற்றி ஆகணும். அதான SI யூனிட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. நார்மல் கால்குலேஷன் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் அப்படியே முடிச்சிடலாம் நீங்கள். ஸோ 9 நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 10 பவர் -2 மேலே போனால் 10 பவர் +9 ஆகிடுமா. கரெக்ட். ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஸோ இது ரெண்டு சால்வ் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 4 அப்படியே இருக்கும். 9 - 7 என்ன ஆகிடும் நமக்கு இங்கே 10 பவர் +2. இந்த 10 பவர் -2 மேலே போனால் 10 பவர் +2 ஆகிடும். நான் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணி தெரியுதா பாருங்க. சிம்பிள் கால்குலேஷன் தான். இது 10 பவர் +9 இது -7 9 - 7 +2. இந்த 10 பவர் -2 மேலே போனால் 10 பவர் +2 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 4 × 10 ஸ்கொயர் × 10 ஸ்கொயர் 10 பவர் 4 வோல்ட். ஸோ எங்கே இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டி இதாக இருக்குது பாருங்க. தெரியுதா 4 × 10 to the power 4 வோல்ட். ஸோ கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அந்த 10 to the power சால்வ் பண்ணும்போது அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. பட் இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். டேரெக்டாக ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணி ஆன்சர் போகிற கேஸ் தான். ஓகே வாங்க. ஹாய் கரிஷ்மா வாங்க. என்ன இல்லை ரொம்ப லேட் இன்னைக்கு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 12 picofarad capacitor is connected to 50 volt battery. The electrostatic என்ன கேட்டிருக்காங்க எனர்ஜி ஸ்டோர்டு. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டுனா இங்கே என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சரியா. அப்போது நானோ ஜூலில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கணும். கெப்பாசிட்டர் கொடுத்துட்டாங்க.
இது சி வேல்யூ. கெப்பாசிட்டன்ஸ் சி கொடுத்துட்டாங்க, வோல்ட் கொடுத்துட்டாங்க, வி கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர். எனர்ஜி ஸ்டோர்னால கெப்பாசிட்டர் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் தான். ஓகே, நோ ப்ராப்ளம், வாங்க கண்டினியூ பண்ணலாம். நோ இஷ்யூ. அப்புறமா கூட நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸை பார்த்துக்கலாம். சரியா? ரைட். இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கெப்பாசிட்டர் கேஸில் எது இதெல்லாம் ஃபார்முலா வரும்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு 3 ஃபார்முலா CQV இதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணியிருக்கும். அதில் பெர் யூனிட் வால்யூம் இன்னொரு கேஸ் கொடுத்துருந்தேன். இந்த கேஸில் எனக்கு சி இருக்குது, வி இருக்குது. சியும் வியும் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி கேட்டால் ஃபார்முலா என்னது? ½ ஆஃப் CV ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துக்கிறோம். 3 ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா? அதில் CV கொடுக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடி ஃபார்முலா ½ ஆஃப் CV ஸ்கொயர். அந்த கண்டிஷனோட ஃபார்முலா படித்து வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க எங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒர்க் கிடையாது. இதில் ½ ஆஃப் சி கொடுத்துட்டாங்க. 12 பிகோ ஃபேரட். பிகோன்னு என்ன அர்த்தம்? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் பிகோ? 12 பிகோன்னு என்ன அர்த்தம்? 10 to the power -12. ஓகே, பிகோவோட மீனிங் என்ன? 10 to the power -12. நானோனா 10 to the power -9. ஓகே, ரைட். இன்ட்டு வாட் இஸ் V ஸ்கொயர்? V வந்து இங்கே 50யா? அப்போ V ஸ்கொயர் என்ன வரும்? 50 × 50. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் என்னென்ன டேட்டா கொடுத்தாலும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக SI யூனிட்ல இருக்கணுன்றதுக்காக அந்த கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணிடணும். அவ்வளோ தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் கெட் த ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? இது 6 டைமா? கரெக்ட். அப்போ ஃபர்தர் ரிமைனிங் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே என்ன ஆகிடும்? இது -10 ஆகிடும். கரெக்ட், 2 நெகட்டிவ் இருக்கிறதுனால. அப்போது இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 5 × 5 25. 25 × 6 என்ன வரும்? வாட் இஸ் 25 × 6? 25 × 6 போட்டிங்கன்னா 150. புரியுதா? 25 × 6 எப்படி போடுவீங்க? 20 × 6 என்னது? 120. 6 × 5 30. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 150. புரியுதா? 25 × 6 25 × 6 போன அவசியம் கிடையாது. அதை 20 × 6 பிரிச்சுக்கோங்க, 5 × 6 பிரிச்சுக்கோங்க. 20 × 6 120, 5 × 6 30, 120 + 30 150. ரொம்ப சிம்பிள். மைண்ட் கால்குலேஷன்லேயே போட பழகுங்க. பிரைன் ஷார்ப்பாக வேலை செய்யணும். சரியா? ரைட். இப்போ இதுலேருந்து இன்னொரு 0 கேன்சல் பண்ணாங்க என்ன ஆகிடும்? -9 ஆகிடுமா? கரெக்ட். அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும்? 15 × 10 to the power -9. தட் இஸ் ஈக்குவல் டு 15 நானோ ஜூல். ஆல்ரெடி கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆன்சர் எதில் வரணும்னு சொல்லிட்டாங்க? நானோ ஜூலில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சீதா ஆப்ஷன் வேல்யூ மட்டும் சொன்னால் போதும். இப்போ எது வேல்யூங்க? 15. ஆப்ஷனில் எங்கே 15 இருக்கு பாருங்க. தட் இஸ் த ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுதா தெளிவா? வாங்க அடுத்த கொஸ்டின். The capacitance of a capacitor with charge Q and a potential difference V depends on. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? ஃபர்ஸ்ட் QV டிபெண்ட் பண்ணியிருக்காது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஜாமெட்ரி ஆஃப் த கெப்பாசிட்டர், ஷேப்பு, சைஸ், அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அந்த கெப்பாசிட்டர், அந்த மெட்டல் சொல்லுறது இல்லையா, பிளேட்டு. ஓகே, ஸோ C = ε0 A/D. ரீசன் என்னது? C = நம்ம பார்த்த கேஸை பொறுத்த வரைக்கும் ε0 A/D. Capacitance depends on area of the plate, distance between the two plate, அப்புறம் ε0ன்றது என்னது? மீடியம். புரியுதா? இதை தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே தவிர QV டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனால இதெல்லாம் என்னது? ராங். ஸோ அதனால அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை முன்னாடி பார்த்தது தான் அதை பேஸ் பண்ண கொஸ்டின். இதை தான் நான் ஆக்சுவலாக அங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பொட்டன்ஷியலையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது பாருங்க 2024 கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்கனாலோ, நீங்கள் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ண விட்டுட்டீங்கனாலோ, அதில் இருக்க அந்த கீவேர்டை நீங்கள் ஆன்சர் தப்பாக பண்ணிடுவீங்க. இல்லைனா உட்காந்து மணிக்கணக்காக கால்குலேஷன் போட்டுருப்பீங்க. இது கால்குலேஷன் போட்டு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. அந்த நமக்கு கொஸ்டின்ஸுக்கு வந்து காம்பினேஷனில் தான் இருக்கும். அதாவது ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி ஃபியூ கொஸ்டின் இருக்கும். ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி டக்குன்னு மைண்ட் கால்குலேஷனில் போட்டு வித்தின் 5 செகண்டில் கொண்டு வர மாதிரி ஆன்சர் இருக்கும். எல்லா கொஸ்டினும் நம்ம கலந்தா இருக்கும். எந்த கொஸ்டினுக்கு எப்படி பண்ணணுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு போட பழகணும். அந்த கொஸ்டினை பார்க்கும்போது அதை திங்க் பண்ண பழகினாலே உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஆன்சர் வரும், இந்த கொஸ்டினுக்கு மைண்ட்லேயே போட்டு ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்றதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். See the question, the thin spherical shell charged by some source, the potential difference. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். The potential difference between the 2 points C and P. இதை கேஸை நான் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த கம்பாரிசனில். அதே கொஸ்டின் தான் இது. சார்ஜ் வந்து இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு?
அது ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய சர்ஃபேஸில் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சார்ஜ். தெரியுதா? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 பாயிண்ட் சி எங்கே இருக்கு பாருங்க, இதான் சி பாயிண்ட். இந்த பாயிண்ட் சிக்கும் பாயிண்ட் பிக்கும் பிட்வீன்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்தின அந்த கம்பாரிசன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இந்த கேஸில் இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 0. காஸ்லா ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட் அப்ளிகேஷனில் க்ளோஸ்டு ஏதோ ஒரு இன்சைடில் எந்த க்ளோஸ்ட் லூப் எடுத்தீங்கனாலும் என்ன டோட்டல் சார்ஜ் உங்களுக்கு 0 ஆகிடும். அதனால ஃப்ளக்ஸ் 0. தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருந்தால் அந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கான்ஸ்டன்ட். V0 கிடையாது. அதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப் டு எது வரைக்கும், ஆன் த சர்ஃபேஸ் வரைக்கும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போது இந்த பாயிண்ட் சியிலேருந்து பி வரைக்கும் ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இன்சைடு ஃபுல்லாக ஒரே பொட்டன்ஷியல் தான். பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. எது வரைக்கும், ஆன் த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். அப்படின்றதான் நம்ம அந்த கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி ஸ்டாட்டிக் சுச்சுவேஷனில் பார்த்தோம் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும் இன்சைடில், பட் பொட்டன்ஷியல் 0 கிடையாது. இன்சைடில் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப் டு ஆன் த சர்ஃபேஸ். அப்போது சிலையும் பிலையும் சேம் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் விசி இங்கே என்ன இருக்கும், விபி. என்ன ஆகும்னா விசி ஈக்குவல் டு விபி. அப்போ என்ன அர்த்தம், டிஃபரன்ஸ் இருந்தா விசி மைனஸ் விபி ஈக்குவல் டு 0. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எனி 2 பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் தான், டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 0. ரீசன் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா என்னது, இந்த கேஸில் எனி பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா 0. புரியுதா? இன்சைடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா 0. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்கன்னா அது கான்ஸ்டன்ட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? விசியில் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், விபியில் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், அங்கே 0 கிடையாது. த டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துலேயும் ஒரே வேல்யூ இருக்கும். பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்கே 0 ஆகுது. ஓகே, கிளியர்? ரைட். எஸ், நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கண்டிப்பாக என்ன ஷேர் பண்ணிவிடுவேன். லாஸ்ட்டாக முன்னாடி எடுத்த சில கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த பிடிஎஃப்பில், அதனால் உங்களுக்கு இது பண்ண முடியல. நான் செமிகண்டக்டர் அதுக்கப்புறம் எடுத்த எல்லா சாப்டருமே உங்களுக்கு பிடிஎஃப் இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எதாவது நோட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸும் ப்ராப்பராக உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை, அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, அதனால் அதை பண்ண முடியல. சரியா? ரைட், புரிஞ்சுதா? ஸோ அந்த கிளாரிட்டியை தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்குறது வேற, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு கேட்குறது வேற. டிஃபரன்ஸ் எடுக்கும் ஈக்குவலாக இருந்தாலும் 0 ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் நீட் 2024 கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். ரைட், இது பாருங்க, இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின். ஒன் செகண்ட். ஓகே, இந்த அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. given below are 2 statements. One is labeled as assertion A and other is labeled as reason R ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் assertion என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the potential V at any axial point. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு டேர்மை பார்க்கணும். axial point on the axis at 2 meter distance from the center of the dipole moment vector P vector. அதனுடைய மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. அதனுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 × 10⁻³ வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம டைரெக்டாக ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். ஞாபகம் இருக்கா? ஜென்ரலாக என்ன ஃபார்முலா பார்த்தோம்? V = ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஜென்ரல் ஃபார்முலா டைபோல் கேஸில் பொட்டன்ஷியல் KP cos θ/r² பார்த்தோம். டு ரிமெம்பர் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் KP cos θ/r² ஆன் த ஆக்சிஸாக இருந்தால் என்ன பார்த்துருந்தோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் KP/r² பார்த்துருந்துடும். கரெக்டாக θ 0 டிகிரி ஆர் θ = π. இது லைவ் தான், சொல்லுங்க யாரு? தர்ஷன். எஸ், லைவ் கிளாஸ். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் KP/r². இதில் K வேல்யூ என்னது நமக்கு? 9 × 10⁻9. ஓகே, P வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 × 10⁻6. அதுக்கப்புறம் R வேல்யூ இதில் கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். இதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன் த ஆக்சிஸுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஆன் த ஆக்சிஸ் θ 0 r πன்னு பார்த்தோம். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா
இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இது கரெக்ட். ஓகேவா? அது நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். இந்த கேஸுக்கு அது டைரெக்டாக ஆன்சர் வரும். அது கரெக்டு. ஆனால் இங்கே ரீசனை பாருங்களேன். இந்த கேஸுக்கு எனக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். V ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னதுங்க? see here. இதை ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஒரு K வேல்யூவை V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேவுக்கு பதிலாக 1/4πε0 எழுதுனீங்கன்னா P/r² கிடைக்குமா? இதான ஃபார்முலா. கேவை ரீப்ளேஸ் பண்ணனா K ஈக்குவல் டு 1/4πε0 P/r². ஆனால் என்ன வந்திருக்கு பாருங்க, அடிஷனலாக ஒரு 2 ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. சொல்கிறது புரியுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2p/4πε0r² கொடுத்துருக்காங்க. நமக்கு டக்குன்னு பார்த்த உடனே அது கரெக்ட்னு நினச்சிடுவோம். அங்கே இருக்கிற 2 நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நமக்கு ஃபார்முலா வந்து ஒன்று Kp/r² ஆன் த ஆக்சிஸுக்கு, இல்லை கேவுக்கு மேலே 1/4πε0 P/r² கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இந்த 2 இங்கே வரக்கூடாது. அதனால் இது தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் எந்த வருஷம் தெரியுதா? நீட் 2024 தான். ஸோ ஆன்சர் என்னது? A is true, R is false. ஃபார்முலா தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன்றுங்க அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் assertion is true, reason is false. ஓகே, கிளியர்? ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள். இதுவுமே 2024 3 கொஸ்டின் இந்த சாப்டர்லேருந்தே. இது ஆக்சுவலாக ரொம்ப வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் பர்டிகுலராக இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொன்னாலே அந்த செகண்ட் ஹெட்டிங் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி. எலக்ட்ரிக் சார்ஜர் ஃபீல்ட்ஸில் கூட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வராது. ரொம்ப ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வந்திருக்கு, வராதுன்னு அர்த்தம் இல்லை. வெயிட்டேஜ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு அதிகமாக கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு. see here, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது என்னது? வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. கரெக்டாக? என்னது இது? 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோ ரெசிஸ்டருக்கு பதிலாக இங்கே எல்லாமே என்ன கொடுத்துட்டாங்க? கெப்பாசிட்டர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். எப்படி ரெசிஸ்டன்ஸ் கேஸில் நமக்கு வந்து பேலன்ஸ்டு கேஸாக இருந்தால் இங்கே என்ன ஆகாது? எந்த இம்பேக்டும் கிரியேட் ஆகாது. அங்கே வந்து கால்வனோமீட்டரில் கரண்ட் பாஸ் ஆகாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருந்தால் we can remove this capacitance. புரியுதா? அந்த பிட்வீனில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் பேலன்ஸ் என்னது? 2/2 2/2 the ratios are equal. அதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன். ஸோ அதனால் நமக்கு ஃபைனலாக இப்போ எது மட்டும்தான் இருக்கும்? ஒன்லி இந்த மாதிரி தான் கனெக்ஷன் இப்போ இருக்கும். கிளியர்? ஸோ இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது 2, இப்போ இது 2, இதுவும் 2, இது 2. கரெக்டாக? இந்த 2 சீரியஸ், இந்த 2வும் சீரியஸ். அப்போ 2 + 2 இங்கே வந்து ஆட் பண்ணக்கூடாது. இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னது? கெப்பாசிட்டர். ரெசிஸ்டராக இருந்தால் சீரியஸாக இருந்தால் ஆட் பண்ணணும். இங்கே பேரலாக இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் 1/R1 1/C1 1/C2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் ஆல் கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் நமக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. ஞாபகம் இருக்கா? இந்த CS ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணணும்? C/N. இதுதான் ஆக்சுவலாக ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் ஈக்குவல் கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரியஸ். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா equal value of capacitors are connected in series. So one capacitor value by what? And the number of capacitor பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சீரிஸ் கெப்பாசிட்டர். அதை இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்? 2 கெப்பாசிட்டர் சீரிஸாக இருந்தால் C1 C2/C1 + C2 இதுவும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் வாட்? 2 கெப்பாசிட்டர் கேஸுக்கு. 2 கெப்பாசிட்டர்ஸ் ஒன்லி கனெக்டட் இன் சீரிஸாக இருந்தால் C1 C2/C1 + C2 அப்படியும் போடலாம். சரியா? ஸோ ஃபைனலாக இது ரொம்ப சிம்பிள். அப்போது இங்கே வேல்யூ ஆஃப் 1 கெப்பாசிட்டர் 2. எத்தனை கெப்பாசிட்டர் இங்கே சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்குது? 2. அப்போ 2/2 என்ன வரும்? ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 மைக்ரோஃபாரட்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன வரும்? 1 மைக்ரோஃபாரட். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணலாம், இல்லை இதை யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஃபைனலாக இந்த 2 என்ன ஆகிடும்? பேரலாக இருந்து ஆட் பண்ணிக்கணும். தென் வாட் இஸ் 1 + 1? 2 மைக்ரோஃபாரட். இவ்வளோதான். புரியுதா? ஆன்சர் இஸ் 2 மைக்ரோஃபாரட். புரியுதா? இது பேசிக்காக ஜஸ்ட் கான்செப்ட் தான். இது ரெசிஸ்டர்ஸுக்கும் கெப்பாசிட்டருக்கும் அது நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலராக யூஸ் பண்ணுவோம். இது அங்கே சீரிஸாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது, இங்கே பேரலுக்கு யூஸ் பண்ணுவோம். அங்கே பேரலாக இருக்கும்போது இங்கே சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி அந்த மேத்தமெட்டிக்கல் ரூல் வந்து நமக்கு சிமிலராக தான் இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? குட். ரைட். அடுத்தது
இங்கே பாருங்கள் அடுத்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது இது வரைக்கும் அதிகமாக நம்ம கேட்ட இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாப்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பர்டிகுலர் இந்த ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த சாப்டரில் நீங்கள் கான்செப்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் ஜென்ரலாக இருக்கும். மேக்ஸிமம் 3 அதுக்கு மேலே தாண்டாது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் வந்து இது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர். இந்த சாப்டர் அதிகமாக அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்ற எல்லா சாப்டர் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி. 11th ஃபிசிக்ஸில் பெருசாக அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் இது வரைக்கும் கம்பேர் பண்ணது கிடையாது, கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது. 11th ஓவரால் ஃபிசிக்ஸ்லேயே அதில் ரொம்ப ஃபோக்கஸ் கிடையாது, 1 or 2 ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. 12th ஃபிசிக்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதிலே பர்டிகுலராக இந்த ஹெட்டிங்கில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டூயல் நேச்சரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஒரு சில சாப்டரில் தான் அவங்க அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இங்கே பாருங்கள், இஃப் த பிளேட்ஸ் ஆஃப் parallel plate capacitor connected to a battery are moved to close each other, the charge stored in it increases. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த parallel plate என்ன பண்ணுறாங்களா, moved to close to each other. ஸோ இங்கே 2 parallel plate நமக்கு தெரியும், பிளேட் A பிளேட் B செப்பரேட் பை D டிஸ்டன்ஸில் இருக்குது. அதில் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், அதான் கெப்பாசிட்டர்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதில் ஆல்ரெடி பேட்டரி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டை க்ளோஸ் டு ஈச் அதர் கொண்டு போனீங்கன்னா D என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கிட்ட கொண்டு போகும்போது D என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதான மீனிங்கு. இனிஷியலாக இது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, க்ளோஸ் டு ஈச் அதர்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் D டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக. கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன, பேசிக்காக parallel plate கெப்பாசிட்டர் ஃபார்முலா C = ε0A/D. கரெக்டாக. D டிக்ரீஸ் ஆச்சுன்னா C ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இன்க்ரீஸ். கரெக்டாக, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். கரெக்ட். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஒரு பாயிண்டாக வாங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். த சார்ஜ் ஸ்டோர்ட் இன் இட் இன்க்ரீஸ், த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் டிக்ரீஸ், அதுக்கப்புறம் த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ். இந்த பாயிண்ட்டை நம்ம கன்ஃபார்மாக கரெக்ட்னு சொல்ல முடியும் இப்போ. ஏன், பிகாஸ் டைரக்ட் ஃபார்முலா C = ε0A/D. அதனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. C வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் டைரக்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு இட்ஸ் பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் சேம்னு சொன்னது தப்பு. கண்டிப்பாக பொட்டென்ஷியல் சேமாக இருக்காது. கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கிட்ட கொண்டு வரும்போது பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும், சேமாக இருக்க முடியும். அந்த ரேஷியோ புரியுதா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கண்டிப்பாக அது இருக்க முடியாது. கரெக்டா. 1 second. The product of the charge and voltage increase. இப்போ வாங்க ஒரு கேஸுக்கா ஃபஸ்ட்டு எலிமினேஷனில் பண்ண முடியுதான்னு பார்ப்போருங்க. ஆக்சுவலாக ஆன்சர் இது ரொம்ப ஈஸி, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இதில் எனக்கு கன்ஃபார்மாக எது கரெக்டுன்னு தெரியும், C கரெக்டுன்னு தெரியும். C இல்லாத ஆப்ஷன் ஏதாவது இருக்காரு பாருங்க. இங்கே எலிமினேஷனுக்கு வரேன் நான் எல்லா பாயிண்ட்டையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எலிமினேஷன்லேருந்து எதெல்லாம் பண்ணலான்னு பாருங்கள். கண்டிப்பாக இது கிடையாது. ஏன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச ஆன்சர் இப்போ எது, C. நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். நான் சொல்கிறது எலிமினேஷன். சப்போஸ் உங்களுக்கு எல்லா சாய்ஸும் கரெக்டாக தெரியல, எனக்கு ஒரு சாய்ஸ் கான்ஃபிடென்ட்டாக தெரியுது, ஆனால் அதுலேருந்து அட்லீஸ்ட் என்ன எதாவது எலிமினேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் அந்த பாசிபிலிட்டிக்கு நான் வரேன். ஸோ C கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடிஞ்சது கரெக்டு. ஆனால் இங்கே கேட்டால் கிடையாது, C ஆப்ஷனில் C இதில் கிடையாது, BDEன்னு சொல்லியிருக்காங்க. இதில் C வந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஒன்றில் C வரல. இப்போ கான்ஃபிடென்ட்டாக நான் என்ன சொல்ல முடியும், B அண்ட் Dயில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் சொல்ல முடியும். மீன்ஸ் எக்ஸாக்டாக அடுத்து சொல்ல போகிறோம், B அண்டு Dயில். இங்கே C வராதனால அது கிடையாது. அடுத்த கேஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க, த சார்ஜ் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுமா, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் தானே ஆகும், ½ கரெக்டாக. சார்ஜ் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும், சாரி இது கிட்ட கொண்டு வரும்போது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு குறையுதுன்னா கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல சார்ஜ் தானே சொல்லியிருக்காங்க, புரியுதா. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸை கிட்ட கொண்டு வரீங்க, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் மீன்ஸ் வாட், கெப்பாசிட்டன்ஸ்ன்றது என்னது, சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சார்ஜ் ஸ்டோரிங் இன் கெப்பாசிட்டர்ஸ் இன்க்ரீசஸ். அதனால் அந்த பாயிண்ட்டு கரெக்டு. எனர்ஜி ஸ்டோர்டு டிக்ரீஸ்னு தப்பு, ஏன்னா ½ போடும்போது என்ன ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் தான். ஸோ அதனால் அது தப்பு. கரெக்டா. ஸோ அப்போ இது ரிமைனிங் இருக்கிறது இது நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம். த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா என்ன ஆகுது,
சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ராடக்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆக முடியும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டு. ஏ கரெக்டு, சி கரெக்டு, அதுக்கப்புறம் இ கரெக்டு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். புரியுதா? கிளியர்? ஸோ இப்படி தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆன்சர் தான் தெரியுது அப்படின்னா பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இங்கே பாருங்கள். ஆனால் அந்த 2023 இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர். 24மே ஈஸி தான், 23 அதோட ஈஸியாக இருந்தது கொஸ்டின் பேப்பர். ஓவரால் அந்த 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த 2 இயர்ஸ் தான் வந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் வந்தது அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர். ஓகே, பட் பாவம் இந்த பேட்ச் தான் மாட்டிட்டாங்க. உங்கள் பேட்சுக்காவது ஈஸியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வரணும் ஈஸியாக, ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதனால். ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் எனி க்ளோஸ்டு லூப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கு என்ன எடுக்கிறாங்க, டாட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. எடுத்தால் ஆன்சர் 0 வருது அப்படின்னா என்ன மீனிங் கேட்குறாங்க. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, காஸ்லா ஆக்சுவலாக இது. எனி க்ளோஸ்டு லூப்பு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, தட் இஸ் காஸ்லா ஃப்ளக்ஸ் 5 உடைய ஃபார்முலா. கரெக்டாக? அது 0 வந்தால் வாட் இஸ் த மீனிங்? ஃப்ளக்ஸு வந்து 0 கிடைக்குதுன்னா என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும் ஃபார் எனி க்ளோஸ்டு லூப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீட் பண்ணுங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எல்லா பாயிண்ட்டும் ரீட் பண்ணுங்கள், அப்புறமா நமக்கு அது என்ன கரெக்டான மீனிங் ஆகணும்னு அடுத்தது பார்ப்போம். ஆல் த சார்ஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி இன்சைட் த சர்ஃபேஸ். தேர்டு, த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த சர்ஃபேஸ் நெசசரிலி யூனிஃபார்ம். த நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் இட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆக்சுவலாக டி. இதை எப்படி நீங்கள் கால்குலேட் கண்டுபிடிக்கலாம்னா, ஃப்ளக்ஸு ரிலேட்டட் எதை ரிலேட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு. கரெக்டு தானே? ஃப்ளக்ஸோட பேசிக் மீனிங் நமக்கு என்னது? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் என்டர் ஆகுது, தட் இஸ் ஃப்ளக்ஸ், தட் இஸ் இ இன்ட்டு டிஏ. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ அது டிபெண்ட் பண்ணியிருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட்டு திங் புரியுதா உங்களுக்கு? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா, தட் இஸ் வாட்? ஃப்ளக்ஸ். ஃபை ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார், இஏ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ரைட். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ், இப்போ தான் சர்ஃபேஸ்னா இதில் என்டர் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு உடனே என்ன ஆகுது? லீவ் ஆகிடுது. அங்கே வந்து எங்கேயுமே என்ன ஆகலை, மீன்ஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அங்கே ஸ்டாக்னேட் ஆகலை, அங்கேயே நிற்கலை. ஆக்சுவலாக வருது போயிட்டே இருக்குது, என்டரிங் அப்புறம் லீவிங். அதனால தான் ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ் லூப்பில் என்ன ஆகுது? 0 ஆகுது. என்டரிங் லீவிங் ஈக்குவலாக இருந்தால் க்ளோஸ் லூப்பில் ஃப்ளக்ஸ் 0வாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ரீசனாக எடுக்க முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு ஏரியா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ரிலேட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஓகே, தட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்டு அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி தீட்டா கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினில் படிக்கும்போதே நீங்கள் எல்லாம் கொண்டு மைண்டில் வந்து ஃபார்முலா ஓடி வரணும். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே எலக்ட்ரிக் டைபோலா, ஸோ அதில் பொட்டன்ஷியல் கேட்க போகிறாங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்க போகிறாங்களா? நமக்கு அவ்வளோதான் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவல் பிளேன், அதை விட்டால் செகண்ட் சாப்டரில் பொட்டன்ஷியல் கேஸுக்கு வரும். அதை விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோலை பிளேஸ் பண்ணும்போது ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு கேட்பாங்க, இல்லை டார்க். இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய டைபோல் ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ். சரியா? கிளியர்? ரைட். அப்போது இங்கே எலக்ட்ரிக் டைபோல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, வித் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ கொடுத்துட்டாங்க. இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏ டார்க்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. டார்க்கோடைய வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் ஆன் த டைபோல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா சார்ஜ் வந்து என்னவா இருந்திருக்கும்? டைபோல் லென்த்தும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர். எந்த வருஷம்? 2023. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். டார்க் ஃபார்முலா என்னது டைபோல் கேஸில்? டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. கரெக்டாக? இது டார்க்கோடைய ஃபார்முலா. எக்ஸ்டர்னல் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணோம்னா ரொட்டேட் ஆகும். அந்த கேஸில் டார்க் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஆனால் இங்கே அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். டைபோல் மொமெண்ட் அவங்க கொடுக்கல டேரெக்டாக. தீட்டா கிவன், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ கிவன், டார்க் ஆல்சோ கிவன். ஆனால் டைபோல் லென்த்து கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது டைபோல் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா என்னதுன்னு சொல்லியிருந்தேன், 2AQன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? டைபோலோடைய இதான் டைபோல்னு எடுத்திங்கன்னா ப்ளஸ் Q மைனஸ் Q, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 2A. தட் இஸ்
டைபோல் மொமெண்ட் இதான் P ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இன்ட்டு த வேல்யூ ஆஃப் சார்ஜ் Q மல்டிப்ளை பண்ணால் அதான் என்னது டைபோல் மொமெண்ட். சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்கே Pக்கு பதிலாக என்னென்னு போட போகிறேன் 2AQ. அதுவே சிம்பிளானது இங்கே என்னென்னு எடுத்துக்கிறேன் லென்த்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் அதே எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் இங்கே அப்படியே இருக்கட்டும் 2AQ இன்ட்டு E sin theta இன்ட்டு டவ். எனக்கு என்ன டேட்டா வேணும் எனக்கு தேவை சார்ஜ் Q தான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற டேட்டாவில் எங்கே கொண்டு வாங்க 2A இந்த இடத்துல இதை நான் இப்போ என்னன்னு சொல்லி ஆகணும் இந்த 2 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல் 2Aக்கு ஈக்குவல். 2A என்ன அர்த்தம் 2 சென்டிமீட்டர்னா 2 இன்ட்டு 10 to the power -2 மீட்டர். சொல்கிறது புரியுதா? ஏவுக்கு பதிலாக 2 போட்டுறக்கூடாது. டைபோல் லென்த்னா என்ன அர்த்தம் ப்ளஸ் Qக்கும் மைனஸ் Qக்கும் உள்ள டோட்டல் லென்த்துன்னு அர்த்தம். ஸோ அவங்க 2Aன்னு சொல்ல மாட்டாங்க டைபோல் லென்த்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த லென்த்தை நம்ம ஃபார்முலாவில் கன்வெர்ட் ஆகுது 2Aன்னு படித்தோம். ஸோ சில டெக்ஸ்ட் புக்கில் அந்த லென்த்தை Lன்னே சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. 2 × 10⁻². அதுக்கப்புறம் என்ன வரும் இங்கே E sin theta ஈக்குவல் டு கால்குலேட் பண்ண வேண்டியது Q தான். இவ்வளோ தான். இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கரெக்டாக ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் கெட் த ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எல்லா வேல்யூவையும். டார்க் என்ன கொடுத்துருக்காங்க 4. 2A என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2 × 10⁻². எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁻+5. 2 × 10⁻+5. தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 30 டிகிரி. வாட் இஸ் sin 30? sin 30 என்னது sin 30 1/2 கரெக்டா? அவ்வளோதான் ஈக்குவல் டு Q. இதுதான் சார்ஜ் Q. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபர்தரா என்ன நடக்கும் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 10⁻−2 10⁻+5. அப்போ ஃபர்தராக நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா Q ஈக்குவல் டு இந்த +5 மேலே போனால் -5 ஆகிடும். 5க்கு -2 கேன்சல் ஆச்சுன்னா +3 மேலே போச்சுன்னா -3 ஆகிடும். அப்போ 2 × 10⁻−3. இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷனில் எல்லாமே மில்லி கூலும்னு கொடுத்துருக்குறாங்க. 10⁻−3னா எதுக்கு ஈக்குவல் மில்லிக்கு ஈக்குவல் கரெக்டா 2 மில்லி கூலும். பிகாஸ் மில்லினா என்ன அர்த்தம் 10⁻−3. ஸோ ஆன்சர் இஸ் 2 மில்லி கூலும். புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் 2023 கொஸ்டின் தான். The equivalent capacitance of the system shown in the following circuit. இப்போ நான் சொன்ன லாஜிக் வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதை இங்கே பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். இது ரெண்டும் ஆக்சுவலாக பேரலல். அப்போது இது ரெண்டும் பேரலாக இருந்தால் பேரலாக தான் நம்ம ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்போம் ஆட் பண்ணிப்போமா? அப்போ 3 + 3 ஆட் பண்ண என்ன வரும் 6 மைக்ரோஃபாரட் ஆகிடுமா? கரெக்டாக? இது ரெண்டும் என்னது பேரலாக இருந்தால் 2 capacitors ஆர் கனெக்டட் இன் பேரலல் என்ன பண்ணணும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டும் என்னது சீரியஸ். 2 capacitors ஆர் கனெக்டட் இன் சீரிஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன் 2 capacitors கனெக்டட் இன் சீரிஸாக இருந்தால் ஈக்குவல் கண்டுபிடிக்கிறதுக்கு C1 C2/C1 + C2 ப்ராடக்ட் ஆஃப் த 2 capacitor by sum of the 2 capacitor. அப்போ இங்கே என்ன வரும் 3 × 6/3 + 6. 6 3s are 18. 6 + 3 என்னது 3 + 6 என்னது 9. ஸோ கேன்சல் பண்ணினா என்ன வரும் 2. ஸோ ஆன்சர் இஸ் 2 மைக்ரோஃபாரட். தட் இஸ் ஃபைனல் ஈக்குவலண்ட் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் டி 2 மைக்ரோஃபாரட் இஸ் த ஆன்சர். புரியுதா? கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட் இந்த ஃபிகர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10² வீல கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் அவங்க 10² வீல கேட்டிருக்காங்கன்னா அது ஆக்சுவலாக நம்ம கெட் பண்ணும்போது 10² இருக்கும். அந்த வேல்யூ மட்டும் ஃப்ரண்ட்டில் என்ன வருதோ அது ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு. அட் பாயிண்ட் P டியூ டு டைபோல் ஓகே பர்மிட்டிவிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேஸுக்கு பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். பொட்டன்ஷியல் அட் இந்த பாயிண்ட் P டியூ டு ஃபஸ்ட்டு -Q கண்டுபிடிங்க. -Qனால அந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்னது V = K/Q/R. கரெக்டாக? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. K ஃபஸ்ட்டு வந்து
ஃபஸ்ட்டு ப்ளஸ் q எடுத்துப்போம், இங்கேருந்து ஆரம்பிப்போம். KQA ப்ளஸ் q பை இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு கரெக்டாக பாருங்க. பாயிண்ட் பிக்கும் ப்ளஸ் க்யூக்குள்ள டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது 5 இங்கே 3னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 2 சென்டிமீட்டர் வருமா? கரெக்டு தானே? 2 சென்டிமீட்டர் வரும். சென்டிமீட்டர் அப்போ 2 × 10⁻⁻2 அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ சார்ஜோட வேல்யூலாம் அங்கே கொடுக்கல இல்லையா? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, QK தான் ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தென் ஓகே, கரெக்டு தான். ஸோ 2 × 10⁻2 எதனால்? ப்ளஸ் க்யூனால். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ்னால. இந்த இடத்துனால இந்த -q சார்ஜ்னால இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும்? அப்போ இங்கேருந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிக்கு -qனால பிக்கு பின்ற பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆனு கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ இங்கேருந்து இது 5, அப்போ இது +3 அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 8 சென்டிமீட்டர் வருமா? ஈஸியாக பாருங்கள். இங்கேருந்து இது 5னா இப்போ இங்கே ஆல்ரெடி 3, அப்போ பிக்கு எவ்வளோ வரும்? 8. கரெக்டு தானே? அப்போது -kq பை டிஸ்டன்ஸ் என்னது? 10⁻⁻2. ஏங்க நெகட்டிவ் வந்தது? மைனஸ் சார்ஜ். அது பொட்டன்ஷியல் ஃபீஸ் ஈக்குவல் டு KQ/Rன்னு போடுறோம் இல்லையா? ப்ளஸ் க்யூ இருந்தால் ப்ளஸ் KQ/R, மைனஸ் ஆர் இருந்தால் மைனஸ் KQ/R. நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அது மைனஸ் நாங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டேன். இப்போ சால்வ் பண்ணுங்க. இதில் வந்து எதெல்லாம் காமனாக எடுக்கலாம்? KQ காமனாக எடுக்கலாம், 10⁻⁻2 காமனாக எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன வருங்க? 1/2 - 1/8. கரெக்டா? அப்போ KQ இந்த 10² மேலே கொண்டு வந்து 10⁻+2 ஆகிடும். கரெக்டு தானே? இது எல்சிஎம் எடுங்க. இங்கே 8 இங்கே 2 இருக்குன்னா எல்சிஎம் என்னது? 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகிடும்? இது 1 4 சார் 4, கரெக்டாக 4 2 சார் 8 ஆகிடும். அப்போ இங்கே 4/8 4ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1/8. ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 - 1 3, 3/8. ஸோ 3/8 KQ இன்ட்டு 10² கிடைக்கும். கரெக்டா? கொஸ்டினில் அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் 10² வோல்ட் தான் கிடைக்கும். அப்படின்னா 10² தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர். புரியுதா? எது ஆன்சர்? இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த டேர்ம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 3/8 KQ இருக்கா பாருங்க. 3/8 KQ ஆப்ஷன் டி. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறேன்னு? எனி டவுட்? வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு Gauss law, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். Gauss law தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேஸில் Gauss law அப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். எதை டிபெண்ட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் enclosed by the surface. அதுக்கப்புறம் the shape of the surface. இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக? ஷேப்பு கிடையாது, இண்டிபெண்ட். நமக்கு முதல்ல தெரியும். வால்யூம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் கிடையாது. த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் enclosed by the surface. அதான ஃபார்முலா. வாட் இஸ் Gauss law? ஃப்ளக்ஸ் phi = Q/ε0. Q என்னது? The total charge enclosed by the whatever the surface we are choosing. Doesn't matter the shape of the surface. அந்த சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கோ அதான் என்னது? டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை சர்ஃபேஸ். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் சாப்டருடைய கொஸ்டின். பட் எனிவே இதான் மீனிங். அது நெக்ஸ்ட் என்ன பாருங்க. த சார்ஜ் Q மைக்ரோ கூலம்ல கொடுத்துருக்காங்க. is placed at the center of the cube. The flux coming out from any one of its faces will be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது என்னன்னா, இதுமே அந்த ஃபஸ்ட் சாப்டர் கேஸில் தான் வரும். ஒரு கியூப் கேஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் ஒரு கியூப்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு ஓகேவா, இது வந்து ஒரு கியூப். இங்கே சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு என்ன ஆகுது, ஒரு சார்ஜ் இருக்குன்னா, ஸோ அந்த சென்டரில் இருக்கிற சார்ஜினால நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லா பக்கமும் பாஸ் ஆகும். ஸோ த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை சர்ஃபேஸ் வந்து ஃப்ளக்ஸ். Gauss law யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? Q/ε0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சார்ஜ் வந்து இந்த வேல்யூ வந்து Q மைக்ரோ கூலும்னு சொல்லிட்டாங்க. இஸ் பிளேஸ்ட் அட் தி சென்டர் ஆஃப் த கியூப். த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் எனி ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபேஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கியூபில் டோட்டலாக எத்தனை ஃபேஸ் இருக்குது?
6 ஃபேஸு. அப்போது இதுதான் டோட்டல் ஃப்ளக்ஸ்னா, இது வந்து நெட் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து Q/ε0 ஈக்குவல்னா 1 ஆஃப் த ஃபேஸ்னா டோட்டலாக 6 ஃபேஸு. அப்போ 1/6 டிவைட் பண்ணிங்கன்னா ஈச் ஃபேஸுக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ்னு கிடச்சிரும். அப்போது 1 ஆஃப் த ஃபேஸஸில் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃப்ளக்ஸ் 5 ஈக்குவல் டு இல்லை 85 எடுத்துக்குவோம். 1/6 ஆஃப் த டோட்டல் Q/ε0. இங்கே Qன்றது என்ன சொல்லியிருக்கிறாங்க? Q மைக்ரோ கூலும். அதனால் Q × 10⁻⁻6. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? Q/6 ε0 × 10⁻⁻6. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக ε0க்கு பதிலாக E0ன்னு கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ε0, E0 கிடையாது. ஓகேவா? ஸோ Q/6 ε0 10⁻⁻6 இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. தெரியுதா? இதெல்லாம் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The distance between the two plates of parallel plate capacitor is doubled. இது ரொம்ப simple question. And the area of the each plate is halved. If C is its initial capacitance, then what is the final capacitance கேட்டிருக்கிறாங்க. So first initial capacitance எழுதுங்க. What is initial capacitance? C equal to ε0 A/D. இதான் என்னது? Initial capacitance. புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். C' கண்டுபிடிக்க போகிறோம். C' என்னது? The distance between the plate of the parallel capacitors is doubled. Distance என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏரியா என்ன ஆகுது? ஹாஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏரியாவை என்னென்னு எழுதணும்? A/2. ஒரிஜினலாக முன்னாடி இருந்த ஏரியாவை விட இப்போ என்ன ஹாஃப் ஆஃப் த ஏரியாவாக மாற்றிடுறாங்க. பை டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? டபுள்னா 2 டைம்ஸ் பண்ணிட்டா தென் வாட் இஸ் த நியூ கெப்பாசிட்டன்ஸ்? ப்ரீவியஸ் கெப்பாசிட்டன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் சொன்னது புரியுதா? இது வந்து ஆக்சுவலாக கெப்பாசிட்டன்ஸ் டபுள் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏரியாவை ஆக்சுவல் ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ். சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸ் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். C' ஈக்குவல் ε0 A/2 2D. ஏன்னா இது ஆஃப் இது 2 டைம்ஸ்னு சொல்லிட்டு அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 2 × 2 என்ன ஆகிடுங்க? இது ஆக்சுவலாக by2 × by2 மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா இந்த இடத்துல? இது ஒன்று ப்ராடக்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ε0A இந்த 2 × 2 4 ஆகிடும், 4D ஆகிடும். இதில் இந்த ε0 A/Dக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்கள்? ε0 A/Dக்கு பதிலாக C எழுதிடலாமா? கரெக்ட். அப்போது C' ஈக்குவல் டு ஃபர்தராக C' என்ன கிடைக்கும் பாருங்கள். இதுக்கு பதிலாக C எழுதிட்டிங்கன்னா C/4. அதர்வைஸ் த நியூ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 1/4 ஆஃப் த ஆக்சுவல் அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூவோடைய 1/4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? C/4. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சு ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான் இது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அண்ட் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு. இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நடத்தும்போது அந்த 90 டிகிரி போட்டு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் மேக் பண்ணுற ஆங்கிள் எனி பாயிண்ட் எப்பவுமே என்னவாக இருக்கும்? நார்மலாக இருக்கும். நார்மலாக என்ன அர்த்தம்? 90 டிகிரி. அவங்க அதான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகேவா? ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ரெண்டுமே எப்பவுமே என்னவாக இருக்கும்? பர்பெண்டிகுலர். பிகாஸ் ஆன்சர் இஸ் அந்த டெக்ஸ்ட் நமக்கு அதில் என்ன டெக்னிக்கலாக இருக்கும் வேர்டு? நார்மல் டு ஈச் அதர். நார்மல் மீன்ஸ் வாட்? பர்பெண்டிகுலர். தட் இஸ் 90 டிகிரி. புரியுதா? தட்ஸ் ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன முக்கியமான கான்செப்ட் இப்போ இருக்குது, கொஷின்ஸ் ஆக்சுவலாக எப்படி கேட்குறாங்க இந்த சாப்டர்லேருந்து, ஃபார்முலா கான்செப்ட் தெளிவாக இருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப காம்ப்ளிகேட் கொஷின்லாம் இதில் கேட்க மாட்டாங்க. இந்த சாப்டர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் டஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் மாதிரி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அந்த பொட்டன்ஷியல்னால் என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, எப்பப்போலாம் என்னென்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நிறைய பார்த்துருக்கோம். ஸோ எந்த சுச்சுவேஷன், என்ன கிவன் டேட்டா, எந்த சுச்சுவேஷன் அதை அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் கரெக்டாக ஈஸியாக ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேஷன் தப்புலாம் போட்டிங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் அதனுடைய அந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். அந்த சீரியஸ் பேரல்லாம் வரும்போது அதை எப்படி ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் இதில் வர கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் நிறைய இன்னும் நம்ம வந்து 2022 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் அந்த அதுக்கு முன்னாடி இருக்க 21, 19லாம்
அதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். நம்ம அதை கொஷின் டிஸ்கஷன் தனியாக பண்ணும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் நம்ம அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாவே கிடச்சிரும். ஓகே, அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபார்முலா இந்த பேட்டர்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே, சொல்லுங்கள், என்ன கரிஷ்மா என்ன கேட்டிருக்கீங்க? ஓகே செஃப் ஜெனியா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யாராவது வரீங்களான்னா டோன்ட் ஃபர்கெட், ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் புதுசாக பார்க்க வந்தீங்கனாலும் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வாட் எவர் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் மார்னிங் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.